ஸோ வணக்கம் 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 வந்தனம் 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 பசங்களா. ஏன் ஆடியோ வீடியோலாம் கிளியராக இருக்கா? குட் ஈவினிங் குட் நைட்னு சொல்லக்கூடாது. குட் நைட்னு சொல்லும்போது ஏன்னா இங்கிலீஷ் டீச்சர் எங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கள் இங்கிலீஷ் டீச்சர் சொன்னது என்னது அப்படின்றத பார்த்தீங்கன்னா முடியும் போது தான் குட் நைட்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ குட் ஈவினிங் வெல்கம் டு அனதர் ஆஃப் கிரிகாலன்ஸ் மேஜிக் ஷோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ வெல்கம் இஸ் மை ஆடியோ வீடியோஸ் எவ்ரி திங்ஸ் கிளியர். அச்சா கிளியர் சார். அச்சா சார் ரைட்டு சார் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ் சார். கலக்கிட்டீங்க. ஒரே நிமிஷம் இருங்க, நான் செட் பண்ணிடுறேன். அதே தானே. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? நான் சொல்லணும் குட் ஈவினிங் தான் சொல்லணும். இங்கே என்ன சொல்லுது? குட் ஈவினிங் சொல்லுது. ஓகேவா? புரிஞ்சவங்க குட் ஈவினிங் தான் சொல்லணும். எஸ் பக்கா மாஸ். வை திஸ் கொலவெறி சார்? என்னடா கொலவெறி பண்ணேன் நான்? என்னடா கொலவெறி உங்ககிட்ட பண்ணேன்? என்னத்தை கொலை பண்ணுற வரைக்கும் வெறி இல்லை. நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தேன்? ஓகே, ஸோ நம்ம இந்த நைட் சீரிஸ் பேஸ் பண்ணி நம்ம சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட்ல வந்து நம்ம இன்னைக்கு அந்த செகண்ட் பார்ட் 2 அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா பார்ட் 2 ஆக்சுவலாக கிடையாது அப்படின்னு சொன்னாலும் கூட பேஸ் பிடிக்காக இருக்கணும். பட் எதனா ஆச்சு? வந்துருச்சு. ஓகேவா? இங்கே பிளர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நத்திங். ஓகே, ஸோ வெல்கம். இன்னைக்கு தான் நம்ம சொன்ன டைமில் 10:30க்கு நம்ம செஷன் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேவா? ஆரம்பிச்சிடலாம். அப்போ நேற்று மிஸ் பண்ண அந்த ஈகோ சிஸ்டத்துலேருந்து நம்ம ஆரம்பிப்போம்டா. ஈகோ சிஸ்டமும் பயோடெக்னாலஜி நம்ம சேர்த்து பார்த்துலாம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம ஈகோ சிஸ்டத்தோட சேர்த்து பயோடெக்னாலஜி சேர்த்து பார்த்துருவோம். ஸோ வணக்கம். ஒரே நிமிஷம் இருங்க, நான் இதில் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். என்னோட இதை வந்து நான் இங்கே ஆன் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஆஹா, ஜஸ்ட் a minute. என்ன நான் இருக்கேன்னு எஸ் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சா? நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் a minute for 5 minutes. எஸ்டா, நான் சாப்பிட்டேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களாடா? சாப்பிட்டீங்களா எல்லாருமே? எல்லாம் ரெடியா? சாப்பிட்டு முடிச்சாச்சா? எல்லாம் சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சா? அட எஸ் ஃபைன் சூப்பர். இந்த ஒரு விஷயத்தை வர வைக்கிறதுக்கு நான் படாத பாடு பட வேண்டியதாக இருக்குது. ஓகே, எஸ் டாக்குங்களா. ஸோ வெல்கம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம செஷன் ஆரம்பிச்சிருவோமா? உங்களுக்கு செஷன் இங்கேயே பார்த்துடலாம். ஓகேவா? சாப்பிட்டேன். நல்ல விஷயம் தான். ஓகே, ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரி நம்ம ஈகோசிஸ்டம் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துட்டு இருந்துருக்கோம். ஸோ ஈகோசிஸ்டம் ஆர்கானிசம் முடிச்சிட்டோம். ஈகோசிஸ்டம் கிட்டத்தட்ட பாதி முடிச்சிட்டோம். மிச்சம் இருக்கிறது இமீடியலா நம்ம இன்னைக்கு பார்த்துலாம். ஓகேவா? எல்லாமே திரும்ப பசிக்குது சார். நைட் ஆர்டர் பண்ணுறீங்களா? நைட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. இன்னும் பசிக்கும் போது என்ன பண்ணுறது? 24 hours ஏதோ ஆஃபர்லாம் இருக்குது. மிட் நைட் ஆஃபர்லாம் இருக்காண்டா. இந்த மேட்ச் டே ஆஃபர்லாம் இருக்கும். அதெல்லாம் அதை எடுத்தோன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஹவு லாங் சார் கொஸ்டின்? வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிளா? வாய்ஸ் கேட்க மாட்டேங்கடா. வாய்ஸ் கேட்குதா? ஹவு லாங் சார் கொஸ்டின்லாம் எனக்கும் தெரியாது. ஹவு லாங்லாம் கொஸ்டின் எனக்கு தூக்கம் வர வரைக்கும் நான் எடுத்துட்டு இருப்பேன். ஓகேவா? ஸோ நேற்று மாதிரிலாம் சார் தூக்கம் வர சார் சொல்கிறேன் ஓட முடியாது. ஸோ முன்னாடியே நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா போய் தூங்கிடுங்க. ஓகேவா? இல்லை நான் கஷ்டப்பட்டு தான் இருப்பேன், நான் கஷ்டப்பட்டு தான் பார்ப்பேன், இன்னைக்கு இந்த சாப்டர் பார்த்ததுனால மட்டும் நீ 360 எடுக்கலாம் மாட்டேன். ஓகே, அதை நான் உண்மையாக சொல்லிடுறேன். இன்னைக்கு இந்த சாப்டர் மட்டும் பார்த்தனால 360 எடுக்க மாட்டேன். தூக்கம் வருதுன்னா ரெஸ்ட் எடுக்க தூங்கிக்கோங்க. ஸோ தோஸ் ஆர் ஆடிபிளாக இருந்துக்கு யாரெல்லாம் ஓகே தூக்கம் வரல அப்படின்றதுக்காக தான் இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா கண்ணா? புரிஞ்சுதா? ஸோ தூக்கத்தை இது பண்ணிட்டு ஓகே, நமக்கு மினிமம் ஆஃப் தூக்கம் நமக்கு தேவை. நம்ம காலையும் கிளாஸ் இருக்க போது. ஸோ உங்களோட ஒர்க் டைமிங்ஸை பொறுத்து நீங்கள் இருங்க. ஓகேங்களா? எஸ் சார், எப்போ உங்களுக்கு தூக்கம் வரும்? பார்த்தீங்களா? இப்போ அடுத்த கட்ட கேள்வி, எப்போ கிளாஸ் முடிப்பீங்க இருக்குது, எப்போ உங்களுக்கு தூக்கம் வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்கீங்க. எனக்கு எப்போ தூக்கம் வரும் பார்த்தீங்கன்னா, யாரும் நல்லா பாட்டு பாடி கொடுத்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். ஓகேவா? நீங்கள் யாராவது பாட்டு பாடுற மாதிரி இருந்தால் சாட்லேயே பாட்டு பாடுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பேசிக்காக நேற்று கண்டினியூ பண்ண தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதை சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, ஃபார் த ஆஃப்லைன் பேச்சஸ்க்கு வந்து நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது? May 11th வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கைண்ட்லி டூ அண்ட் ரெஜிஸ்டர் இட்.
ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம கொஸ்டின்ஸை பார்த்துலாம். இது நேற்று கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்கா? நேற்று கொஸ்டின்ஸ் இதோட தான் முடிச்சிருந்தோம். என்னன்னு சொல்லி முடிச்சிருந்தோம்? எது ப்ரொடியூசர்னு பார்த்தோம். எது ப்ரொடியூசரா இருக்கு? அகாரிகஸ் தான் இங்க ப்ரொடியூசரா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அகாரிகஸ் அப்படி ஒரு ஃபங்கஸ். ஃபங்கஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டிரோட்ராபிக்கா இருக்கும் அப்படின்றது. அதனால தான் இதை நம்ம ப்ரொடியூசர்னு பார்த்துருந்தோம் இல்லையா? ஓகேவா? வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயாவா? என்னடா சாட்லேயே பாட்டு பாருங்களடா. சார் தூக்கம் என்னதான் இதில் பார்த்தாலும் எனக்கு ஃபோனில் இது பேஸ் பண்ணி பார்க்குற மாதிரி வர மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ஓகே, அப்படியாடா? ஓகேடா 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 ஓகேடா. சரி ஓகே, சரி நம்ம பார்த்துலாம். ஓகே, செஷன் ஆரம்பிச்சலாமா? ஃபயர் ஒன்று போடுங்க. கமன். ஹாய் வெல்கம் டு ஆல் டு தி கிரிகாலன்ஸ் மேஜிக் ஷோ. ஓகேவா? வெல்கம் டு ஆல் டு தி நைட்ஸ். ஓகே, வணக்கம் சார். ஐ எம் கிளாஸ் 11th. now only can I watch your one shot video now taken? yes da பிரமிளா மேம் இப்போ எடுத்தது ஒன் ஷாட் வீடியோ இல்லைக்கண்ணா, அவங்க கொஸ்டின் ப்ராக்டிஸ் தான் பண்ணிருந்தாங்க. எஸ், ஃபயர் நெருப்பு மறை பொழிகிறது. இந்த மாதிரி நெருப்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா யாருக்கு தூக்கம் வரும்? ஐ ஹேட் மை டின்னர். நல்லா வெயிட்டாக சாப்பிட்டேன். என்ன சார் சாப்பிட்டீங்க? 2 சப்பாத்தி சாப்பிட்டேன். அதிசயமா ரொம்ப நாள் கழிச்சு சப்பாத்தி கிடைச்சா 2 சப்பாத்தி சாப்பிட்டேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். வாங்க கேட்காருங்க. இந்த அளவுக்கு எப்படி ஈடுபாடோடு இருக்கீங்களோ அதே மாதிரி அடுத்த ஈடுபாடு இருக்கீங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன பார்க்கணும்? which one of the following ecosystem is more productive terms of net primary productivity? NPP ல இருந்து net primary productivity ல இருந்து which is more productive னு கேட்டிருக்காங்க. இங்க ஒரு மாதிரி ஸ்மெல்லா இருக்கு. இங்க தான் புது இதுனா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி ஸ்மெல்லா இருக்கு. ஹை சமோசா சார். நைட்டு சமோசா சாப்பிடலாமா? நல்ல விஷயம். ஓல்டு வீடியோ பார்க்கலாமா சார்? தாராளமா பாருங்கடா கண்ணா. நீங்க பார்க்கணுன்றதுக்காக தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். ஒரு நிமிஷம். சாரி. எஸ், என்ன ஆப்ஷன் அதுக்கு பாத்தீங்கன்னா which of the following ecosystem is more productivity in the terms of net primary productivity அப்படின்னு பாத்தீங்கன்னா tropical rainforest. இது ஒரு ரிப்பீட்டட் பேஸ் பண்ண क्वेश्चंस தான். சோ ஆப்ஷன் பி tropical rainforest தான் இருந்துட்டு. ஓகே, ஆப்ஷன் பி tropical. எஸ்டா பார்க்கலாம்டா. அதான் நான் சொல்றேன். நீங்க வீடியோ பார்க்கறதுக்காக தான் நம்ம ரெக்கார்டா போட்டுருக்கோம். தாராளமா பார்க்கலாம். ஓல்டு வீடியோ பழைய வீடியோல ஒரு வீடியோ கிடையாது. நீங்க தாராளமா பார்க்கலாம். சோ இதுக்கு என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஆப்ஷன் பி tropical rainforest. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். கண்ணா சூப்பரா. கலைஞர் ஹீரா, நிஷா, அருணா, மகாலட்சுமி, சஞ்சனா, ஹரிதா, வனிதா, ஷாம், கமலக்கண்ணன், தர்ஷினி, அருணா, ஜித், அனன்யா, ரம்யா, மைத்திலி, அக்ஷயா, அபிநயா, ஜபாஷின், தமிழரசி. எப்பா எல்லா பேரும் படிக்கல போதும் போடுது. ஓகே சார், கொஸ்டின்ஸ் PDF ப்ளீஸ். அச்சோ இன்னும் கொடுக்கலையாடா உங்களுக்கு? நான் மறந்து போயிடுறேன்டா. எஸ்டிமி சார்டா. நீங்க அனுப்பிடுறேன். ஓகேவா? 11th 12th தானே கேட்டீங்க? 11th 12 அனுப்பிடுறேன். ஓகேவா சார்? எனக்கு நெட்டு கிடைக்குது சார். அப்பாடா, என்னடா காக்கா மறந்து படிக்குதுன்னு பார்த்தா 3 செகண்ட் நெட் கிடைச்சிருச்சு. பெரிய விஷயம் தான். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தா பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் எப்படி இருக்கு? டக்கு சொல்லுங்க. டைம் வேஸ்ட் பண்ண கூட. இது முடிஞ்சு நம்ம பயோடெக்னாலஜி ஆஸ்பெக்ட்ல நம்ம அப்ளிகேஷன்ஸும் பார்க்கணும். பயோடெக்ல வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸும் நம்ம இன்னைக்கு பார்த்துறோம். பயோடெக்னாலஜில அப்ளிகேஷன்ஸையும் பார்த்து நான் இன்னைக்கு பேயோட தான் கட்டிட்டு தூங்க போறேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நேத்தே ஒரு மரண மைதி இருந்துச்சு. பவழமல்லி கட்டிக்கிட்டு வா. என்னடா இது? என்னடா பேசிட்டு இருக்கீங்க? எஸ், இது என்னவா இருக்க போது? pyramid of numbers is always number of pyramid of number வந்து பேஸ் பண்ணி என்ன இருக்க போகுதுன்னா either upright or inverted. அது எப்படி நாங்க எப்பவுமே upright-ஆ இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? so option C is going to be the right answer. option C is going to be the right answer. ஓகேவா? ஓகே, so going to be option C is right answer. either upright-ஆ இருக்கும். அது either upright-ஆவும் இருக்கலாம் இல்ல inverted-ஆவும் இருக்கலாம் அப்படி சொல்றோம். so option C will be the right answer. நோட் பண்ணிக்கோங்க. option C இப்படி வந்துச்சுனா நீங்க upright-னு சொல்ல கூடாது. சூப்பர். அனன்யா, ஹிரா, நிஷா, மகா, தர்ஷினி, தமிழரசி, அபிநயா, ஜெயந்தி, ராகுல், பியாரி, பாவ்ஸ், ஷாம், அனன்யா, மைத்திலி, வனிதா, சஞ்சனா, ஸ்ரீகுட்டி, ஹரிதா, கவிதா, கலைக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி ராகனா. ஆப்ஷன் சி நோட் பண்ணிங்க. ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். என்ன சொல்லுவாங்க? என்னதான் சொல்ற போறாங்க? படிடா பரமா, படிச்சு சொன்னடா, படிடா. அது மட்டும் தான் ஜூனியருக்கு அவங்க சொல்லக்கூடிய இதா இருக்க போகுது. டே கண்ணா படிங்கடா அப்படின்னு எப்ப சொல்லுவாங்க? இப்பதான் கொஞ்சம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதே தான் இங்க. Okay, next question பார்த்தலாம். Apparently, how much of solar energy that falls on the leaves by plants that converted into a chemical energy by photosynthesis? எத்தனை photosynthesis கன்வெர்ட் பண்ணப்படுது? பேசிக்கா நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? fall of energy வந்து photosynthetic கன்வெர்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி என்னவா இருந்துட்டு இருக்கு அப்படி. photosynthetic கன்வெர்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி yes, it's going to be 2 to 10% அப்படினது. என்னவா இருக்க போகுது? 2 to 10%. என்னதான் 70% பேஸ் பண்ணி நமக்கு பாரா இருந்தாலும், பார்னா என்னது? பார்னா அங்கே பார் இங்கே பார் அந்த பார்ல photosynthetic radiation பார் அப்படி சொல்லிருக்கோம். சோ அப்படி இருந்திருந்தாலும் கூட நமக்கு 2 to 10% தான் என்னவா இருந்துட்டு இருக்கு? பேசிக்கா வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது அப்படி பார்த்துட்டு போல. அந்த பிரமிட் டயக்ராம் படிக்கும்போது கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட ஜூல்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கும்.
அதுல இருந்து கிட்டத்தட்ட 10% பேஸ் பண்ணி அதாவது 1% 2% பேஸ் பண்ணி நமக்கு எவ்வளவு கிடைக்க போகுது 10,000 ஜூல்ஸ் கிடைக்க போகுது அதுக்கப்புறமா தான் ஹீட் எனர்ஜி லாஸ் வந்து 10% ஆன் போயிட்டு இருக்க போகுது so it's going to be option B is right answer okay option B will be the right answer kana super hira संजना अनन्या महा दर्शिनी कविता प्यारी मोनिशा श्याम बास प्रतीका जित श्रीकुटी अरुणा हरिता मैथिली वनिता रम्या निशा கலக்கிட்டீங்களா it's going to be option B ஜபாசின் பாவ் சூப்பர்மா ராகுல் தமிழரசி அக்ஷயா மோனிஷா கலக்கிட்டீங்க it's going to be option B is the right answer ஓகேவா option B will be the right answer fine hi reply me anybody என்னடா reply me anybody பாவண்டா தனியா பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க போல நீங்களே அப்படி நினைக்கிறீங்களே இங்க நான் பேசிட்டு இருக்கேன் என் வெளியே வந்துட்டு ஏதோ வேலை நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அவன் நினைக்க மாட்டேன் என்னடா அந்த பைத்தியக்காரமே கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கானே எப்படி பேசிட்டு இருக்கானே அப்படின்றது இப்பதான் ஆரம்பிச்சோம் அதுக்குள்ளே ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே சார் எப்ப சார் முடியும்னு கேட்டா என்னடா இருக்குது டேய் நான் கஷ்டப்பட்டு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து வந்து ஆபீஸ்ல வந்து ஏறி உட்காந்து வெல்கம் அப்படின்னு சொல்லும்போது சார் கிளாஸ் எப்ப சார் முடியும்னு கேட்டா என் மூஞ்சில ஏதோ சூக்கி அடிக்கிற மாதிரி இருக்காது என்னது இது ஓகே சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் among the following where do you think the process of decomposition would be faster எங்க வந்துட்டு டீகம்போசிஷன் வந்து ஃபாஸ்டரா இருக்கும் அப்படின்றாங்க எங்க வந்துட்டு டீகம்போசிஷன் பேஸ் பண்ணி ஃபாஸ்டரா நம்ம எங்க பார்க்க முடியும் அப்படின்றாங்க வெளிச்சோடியா இருக்குமா 150 தான் சொல்லட்டா ஓகே என்ன இருக்க போகுது ஆப்ஷன் A is going to be option A is the right answer ஓகேவா option A is the right answer ஓகேவா option A will be the right answer option A will be the right answer is going to be option A is right answer சூப்பர் ஸ்ரீகுட்டி வனிதா கமலக்கண்ணன் இதுல படிக்க முடியாது இல்ல உங்களுக்கு பார்க்க தான் முடியும் ஜெயந்தி ஷாம் சஞ்சனா தர்ஷினி பியாரி செரினா ராஜ் மோனிஷா கமலக்கண்ணன் பாஸ் கவிதா ஹரிதா ராகுல் தமிழரசி அபிநயா அனன்யா தூக்கம் வரும் சார் அதுக்குள்ளே வா வைரி மோனிஷா எஸ் அருணா ஜித் கலக்கிட்டீங்க என்னோட வீடு வரைக்கும் என் வீட்டை பாரு என்ன பிடிக்கும் எனக்கு வேற வேலை இல்லை அதோட பேசிட்டு இருக்கிறதா வேலை பாருங்க நான் என் வீடு போறதுக்கே பேயோட உதவி எனக்கு தேவைப்படுது வேணா பேய் வேணா என்கிட்ட வேணா கேட்கலாம் ஓகே என் கூட வரீங்களா என் வீடை பாரிக்கலாம் அப்படின்றது பட் பேயை பார்த்தாலே நமக்கு பிடிக்காது பேய் வீடை வேற பார்த்துன்னு பிடிக்கணுமா சார் உங்களுக்கு எப்போ சார் தூக்கம் வரும்டா வரும்போது வரும் அதெல்லாம் சொல்லிட்டு வராது எப்போ சார் ஃப்ரீயா ஸ்டார்ட் பண்ணுவீங்க இப்போ மட்டும் நம்ம புதுசா காசை வாங்கியாம நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்ல சீக்கிரமா நடக்கும் கவலைப்படாதீங்க ஓகேவா யூடியூப்ல ஃபர்ஸ்ட் 2026 முடிட்டோம் ஓகே 2026 முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் how much of net primary productivity of terrestrial ecosystem is eaten and digested by the herbivores herbivores மட்டும் herbivores செகண்ட் லெவல் கார்னிவர்ஸ் பேஸா இருந்துட்டு இருக்குது அதால மட்டுமே ஹீட் அண்ட் டைஜஸ்டா பண்ணக்கூடியது எவ்வளவா இருந்துட்டு இருக்கு பேசிக்கா தான் கேட்டிருக்காங்க புரிஞ்சுதா என்னடா பஃபரிங் ஆகுதா அந்த சிம்பிள் ஏன் போறீங்க கமலக்கண்ணன் அப்படி பார்க்கும்போது எனக்கு பேயை பார்த்தா கூட பயம் இல்லடா டே உண்மை சத்தியமா சொல்லணும் அப்படின்னா எனக்கு பேயை பார்த்து கூட பயம் இல்லடா நீங்க இந்த பஃபரிங் சிம்பிள் போடுறீங்களா அதை பார்த்தா பயமா இருக்கு கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு நைட்டு காலையில வந்து கிளாஸ் இருக்கும்போது வரும்போது நைட்டா இருந்தாலும் சரி காலையில இருந்தாலும் சரி கிளாஸ் இருக்க கஷ்டப்பட்டு நம்ம வரும்போது நீங்க பஃபரிங் சொல்லும்போது கூப்பிடுறதுக்கு டெக்னிக்கல் டீம் கூட இருக்க மாட்டாங்க அப்போ என்னோட அருமை இருக்கு பாருங்க ஐயோ என்ன பண்றது நோ தானே தேங்க்யூ அப்போ இது என்னவா இருக்க போதுன்னா இங்க என்ன கேட்கறாங்க 10% லா தான் கேட்டிருக்காங்க 10% லா தான் சுத்தி விச் மாதிரி கேட்டிருக்காங்க how many of net prime productivity அப்படிலாம் கேட்கறது ஏன்னா ஹெர்பிவோர்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது எத்தனை 10% தான் டைஜஸ்ட் பண்ண போகுது so it's going to be option B is right answer ஓகேவா option B will be the right answer okay option B ரக்கனா சூப்பர் செரினா பியாரி மைத்திலி அருணா சஞ்சனா நிஷா ஸ்ரீகுட்டி பாவ்ஸ் மகா அபிநயா பாவ்ஸ் ரம்யா அக்ஷயா ஹரிதா அனன்யா மோனிஷா கலக்கிறீங்களா it's going to be option B is right answer okay yes option B is right answer okay option B will be the right answer ஓ 6 நினைச்சிட்டீங்களா சரி it's option B இன்னும் 6 நினைச்சாருன்னு தெரியல during the process of ecological succession the change that take place in the communities are during the process of ecological succession appo the changes that take place in the communities are order and sequential random or very quick and not influenced by the physical environment how does the changes in the communities will be referred how does the changes in the communities will be referred நான் மட்டும் முடிச்சிட்டு இருக்கேன் ஃபேமிலி என்ன அப்படி சொல்றீங்களே என் கண்ணு முன்னாடி ஒரு நல்ல கேமரா இருந்துச்சுன்னா திருப்பி காட்டுவேன் என் பக்கத்துல உட்காந்து கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கான் அவங்கள என்ன பண்ண சொல்றீங்க அப்ப எனக்கு எப்படி இருக்கும் எஸ் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் நல்லா பாத்துக்கோங்க ஆப்ஷன் ஏ டக்கனா ஆர்டர்லி அண்ட் சீக்வென்ஷியல் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ணா ஆப்ஷன் ஏ ஆர்டர்லி அண்ட் சீக்வென்ஷியல் டக்கனா ஆர்டர்லி அண்ட் சீக்வென்ஷியல் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் நிமிஷம் எஸ் சாரி ஓகே ஈகாலஜிக்கல் சக்சஷன் பேஸ் பண்ணி என்ன இருக்க போகுது ஆர்டர்லி அண்ட் சீக்வென்ஷியலா தான் இருக்க போகுது சோ ஆப்ஷன் ஏ will be the right answer நோட் பண்ணிக்கோங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆர்டர் ஏ ஓகேவா
ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन கிளைமாக்ஸ் கம்யூனிட்டி இஸ் இன் a ஸ்டேட் ஆஃப். கிளைமாக்ஸ் கம்யூனிட்டி கடைசியில பேஸ் பண்ணி கூட கிளைமாக்ஸ் கம்யூனிட்டி இஸ் இன் a ஸ்டேட் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஸ்மெல் ஒத்துக்க மாட்டேங்குது. ஐயோ நான் தூங்கலன்னு என் ஃபேமிலியே மூவி பார்த்துட்டு இருக்கு சார். பாத்தியா இதுதான் உழைப்பு அப்படின்றது. டீம் எஃபர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது ஃபேமிலி எஃபர்ட். ஏன் அப்படின்னா நான் தூங்கிட்டேன்னா அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே ஃபேமிலிக்கு தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் கண் அசைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த பொண்ணு கண் அசைஞ்சிரும், அதனால இவளை படிக்க வைக்கிறதுக்கு நம்மளாம் தூங்காம இருக்க வேண்டிய நிலைமையில இருக்குதே அப்படின்னு. எங்க வீட்டில் அப்படிதான் பண்ணுவாங்க. ஓகே நான் நைட் ஸ்டடி பண்றேன் அப்படின்னு சொல்லி நல்லா குரட்டோடு தூங்கிட்டு இருப்பேன். அதனால என்ன பண்ணுவாங்க எங்க அப்பா அம்மாவும் தூங்கி முடிச்சிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா அதனால தான். சரி இது என்ன சொல்றோம் கிளைமாக்ஸ் கம்யூனிட்டி இஸ் இன் a state of equilibrium. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இல்லக்கனா ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்ல தான் இருக்கு. கிளைமாக்ஸ் கம்யூனிட்டி will be in a state of equilibrium. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ்டா அபிநயா பி தாண்ட கமலா ஹரிதா அனன்யா கர்ஷ்கின் மைதிலி அனன்யா மோனிஷா தர்ஷினி ஷாம் முகிலன் கவிதா சஞ்சனா அருணா எஸ் தமிழரசி கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி கான ஆப்ஷன் பி. ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி ஈக்குவலிபிரியம். கிளைமாக்ஸ் கம்யூனிட்டி எந்த ஸ்டேட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்ஸ் பண்ணி தான் இருந்துட்டு இருக்கும். ஓகே இது ஸ்டேட் ஆஃப் ஈக்குவலிபிரியம்ன்றது நம்ம லென்ஸ் லைன்ல இருந்துட்டு இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா எஸ் நான் சைடில் மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன் சார். நல்ல விஷயம்டா. இப்படி தான் இருக்கும். உங்கடா வாயில வருது நல்லா. ஓகே எங்க அம்மாவும் சார் அது எல்லா வீட்லயும் அப்படிதான்டா. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம வந்து நைட் ஸ்டடி பண்றோம் அப்படின்றது போனோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா தூங்குவோம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால நம்ம அம்மா அப்பா நமக்கு கூட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தானே அவங்க. ஏன்னா அவங்களும் தூக்கி தான் இருந்திருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா இப்போ நாளைக்கு நீங்க அப்பா அம்மா ஆனீங்கன்னா உங்க பையன் என்ன பண்ணுவாங்க என்னென்ன கிறுக்கு வேலை பண்ணுவோம் உங்களுக்கு தெரியாமல இருக்க போது. ஸோ தெரியாதான் போதில்ல. ஸோ அதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் உங்க அம்மா அப்பா முடிச்சிட்டு இருப்பாங்க. தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन among the following of biogeochemical cycles which is does not have the loss of respiration. I think இது முடிஞ்சது. It's out of question. The sequence of communities of for primary succession in water is the sequence of community. என்ன சீக்வென்ஸ் எதுக்கு அப்புறம் எது நடக்கும் எதுக்கு அப்புறம் எது நடக்கும். நான் எழுதுனா உங்களுக்கு புரியாது. எதுக்கு அப்புறம் எது நடக்கும் எதுக்கு அப்புறம் நடக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபைட்டோ பிளாங்க்டான் பேஸ் பண்ணி நடக்குதா. நோ 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 டி கிடையாது. பி தான் வரும். ஓகேவா phytoplankton, free floating hydrophytes, rooted hydrophytes, sedges, grasses and trees. It's going to be option B is the right answer. Option B da kana note பண்ணிக்கோங்க. It's going to be B da. D வராதடா. Option B. Yesda, Hira, Mugilan, Sanjana, Nisha, Kamal, Kavita, Ananya, Aruna, Dashini, Maha, Karshkin, Abhinaya, Arita, Jabasin, Vanita, Aruna, Sham, Sanjana, Maithili, Baz, Vanita, Monisha, Tamilarasi, Akshaya, Ramya. கலக்கிட்டீங்க. It's going to be option B da kana. It's going to be option B. Okay, option B is right answer. Okay. Yes, the bushes தான் சொல்லுவோம். bushes தான். ஆமா. ஒரு அரௌண்ட் அந்த மாதிரி இருக்குது. ஓகே அந்த மாதிரி bushes ஃபார்மேஷன்ல இருக்குறத நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஓகேங்களா? Yes, it's going to be option B is right answer. Option B is right answer. ஓகேவா? இது ஓல்டு ஸ்டுடியோ தானே சார்னா இல்லடா அது ஓல்டு ஸ்டுடியோ இல்லடா. உங்களுக்கு தெரியுமா தெரியாது. நமக்கு ஸ்டுடியோ ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் மாத்திட்டாங்க. கொஞ்சம் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படி வந்து அந்த ஸ்டுடியோ வந்து இடம் பத்தாதனால நிறைய பேருக்கு நம்மளே பார்த்துருக்கோம். நீங்க முன்னாடிலேருந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒரு டைம்ல சொல்லியிருப்பாங்க. நம்மளால அந்த கிளாஸ் டைம் வந்து எடுக்க முடியாம நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் ஒரு மாதிரி என்ன சொல்லுவேன், டே ஸ்டுடியோ ப்ராப்ளமா இருக்குடா. ஒரு ஆள் எடுத்துட்டு இருப்பாரு. அந்த சார் வெளியே போனதுக்கு அப்புறமா இல்லை மேம் வெளியே போனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து எடுக்க முடியும். அதனால ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றதுனால கொஞ்சம் வேற இடத்துல ஸ்டுடியோ போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அங்கே சின்ன ஒர்க் போயிட்டு இருக்கு. ஓகே நைட் டைம் காலையில இருந்து என்ன நடந்துட்டு இருக்கும் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதனால நைட் டைம்னால இப்பதான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த இது ஒத்துக்க மாட்டேங்குது. ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஓகே சார் ஒரு சாங் பாடுங்க சார். எனர்ஜி பூஸ்ட் ஆகும் எங்களுக்கு. நல்ல விஷயம். எனர்ஜி பூஸ்ட் ஆகி இங்கே எங்கேயா இருக்குது வேற முன்னாடி சுடுகாடு வேற சொன்னாங்க. இங்கே தான் பூந்துங்கிந்து எதாவது வந்துச்சுன்னா எனக்கு அப்புறம் எனர்ஜி கோஸ்ட் ஆயிரும். The reservoirs are the gaseous type of biogeochemical cycle exist in. Reservoirs for gaseous type of biogeocycles. எந்த அட்மாஸ்பியர் எந்த ஸ்பியர்ல வந்து HMC இருக்கும். எந்த ஸ்பியர்ல biogeochemical cycle exist in. biogeochemical cycle exist in. biogeochemical cycle exist in. பேசிக்கா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டுலாம் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பார்க்க வேணா ரொம்ப அறிவாளி மேலே திங்கெல்லாம் பண்ண வேணா அட்மாஸ்பியர்னு போட்டா போதும். biogeochemicals எங்க எக்ஸிஸ்ட் ஆக போது இஸ் நன்னாதான் நம்ம நார்மலா இருக்கிறது அட்மாஸ்பியர்ல எக்ஸிஸ்ட் ஆக போது. ஸோ ஆப்ஷன் ஏண்டா ஆப்ஷன் பி டாக்கனா அட்மாஸ்பியர்ரா. இட்ஸ் நாட் ஸ்ட்ராட்டோஸ்பியர்லடா. அட்மாஸ்பியர் தான்.
ஓகே ஆப்ஷன் பி அட்மாஸ்பியர் தான் சொல்லிருப்போம். ரிசர்வாயர்ஸ் ஃபார் கேஷியஸ் டைப் பயோ ஜியோ சைக்கிள்னு கொடுத்துட்டான். பயோ ஜியோ சைக்கிள் பேசிக்கா நமக்கு நடக்கக்கூடிய பயோ ஜியோ சைக்கிள்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம். கொடுக்குறது வாங்குறது அப்படின்றது எல்லாம் சிலபஸ்ல இருக்கு. அட்மாஸ்பியர் பேஸ் பண்ணி இது சிலபஸ்ல இருக்கு. ஓகேவா சைக்கிள்ஸ் தான் பேஸ்ல இது வந்துட்டு சைக்கிளை பேஸ் பண்ணி வராது, அடுத்து பேஸ் பண்ணி வராது. இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி தான் வந்துட்டு இருக்க போகுது. ஓகே அட்மாஸ்பியர் தான். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். என்ன சார் நைட்டில் லைவ் போடுறீங்க? ரெக்கார்டர் போட்டால் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க லைவ் இல்லைன்னு, அதனால தான் லைவ் போட்டுரும். ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். The zone at the edge of the lake or a ocean, a zone at the edge of the lake or a ocean which is alternatively exposed to air and immersed in the water is called. In the zone edge of the lake or ocean, edge of the lake or ocean alternately exposed to air and immersed in water is called. Alternately exposed to air and immersed in water is called. என்னன்னு சொல்லிருக்கோம்? What he called us? ஒரு நிமிஷம் இருங்க. என்னது பென்த்னிக் ஜோன் இல்ல, நல்லா பாத்துக்கோங்க. என்ன கேட்கிறான்றது ஒன்ஸ் கிளியரா பாருங்க. என்ன கேட்டிருக்கான்றது நல்லா கொஞ்சம் கிளியரா பாருங்க. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? லிட்டோரல் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்ஜ் ஆஃப் இதுல வந்து ஆல்டர்னேட்லி எக்ஸ்போஸ்ட் டு ஆர் இம்மர்ஸ்ட் இன் வாட்டர். இதுதான் நம்ம சொல்றது. இதுதான் லிட்டோரல் ஜோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. இதுதான் நம்ம சொல்லிருக்கோம் லிட்டோரல் ஜோன்ஸ் எக்ஸ்போஸ்ட் டு ஏர் பேசிக்கலி வாட்டர் அப்படின்றது. ஓகேங்களா இதுதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? லிட்டோரல் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேங்களா லிட்டோரல் ஜோன்ஸ் தான் வரும். லிட்டோரல் ஜோன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் லிட்டோரல் ஜோன். சோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் கோனா பீ தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி. எல்லா ஆப்ஷனும் போட்டுறோம் சார். எல்லா ஆப்ஷனும் போட்டீங்க நல்ல விஷயம். எல்லா ஆப்ஷனும் போட்டா கண்டிப்பா முட்டை மார்க் கிடைச்சிரும். அந்த முட்டை மார்க் வச்சு நீங்க ஆம்லெட் வச்சு சாப்பிடலாம். ஓகே சோ கோனா பீ ஆப்ஷன் டி இஸ் லெட்டிங் லிட்டோரல் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகே ஒரு ஜோன்ஸ் என்ன அப்படினா கூகுள்ல வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. டைம் இருந்துச்சு அப்படி பார்த்தா ஒரு ஜோன் என்னன்னு தெரிஞ்சு பாருங்க. லிட்டோரல் ஜோன்ஸ் மட்டும் காமிச்சேன். அதான் சொல்லியிருக்கான் அப்படின்றதுனால தான். ஓகேங்களா okay next question பார்க்கலாம். If carbon atoms is fixed by the producer already have passed to the species, then the tropical level of the last species would be. இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு கேட்க கூடாது, பட் இது ஒரு கேள்விதான். Tropical level of the last species would be. Tropical level of the last species would be என்னவா இருக்க போகுது? What is the tropical level of the last species would be? ஓகே என்னவா இருக்க போகுது? லாஸ்ட் ஸ்பீஷிஸ் அப்படின்னு கொடுத்துறோம். லாஸ்ட் ஸ்பீஷிஸ் would be என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி கன்சியூமர். ஓகேவா பேசிக்கா கடைசி ஆப்ஷன்ஸை பார்த்து அடிங்க. டெர்ஷரி கன்சியூமர் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் கோனா பீ தி ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். வனிதா, கமல், ஷாம், மைதிலி, மோனிஷா, கர்ஸ்கின், மகா, கவிதா, அனன்யா, தர்ஷினி கலக்கிறீங்களா? மோனிஷா, அபிநயா, பாஸ், பியாரி, சஞ்சனா, தர்ஷினி, அருணா, ரம்யா, தமிழரசி, ஹரிதா, வனிதா, ஜித், அக்ஷயா, Mugilan Kalakiring is going to be option C is the right answer. Okay, option C will be the right answer. Okay, it's going to be option C tertiary consumer. Option C tertiary consumer is the right answer. Next question பார்த்தலாம். அடுத்த question. Which of the following type of ecosystem is expected in an area where evaporation exceeds precipitations and means of annual rainfall is below 100 millimeter. Annual rainfall which is below 100 millimeter அப்படிது. மைனஸ் வராது only முட்டையா? நீங்கள் முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவீங்களா சார்? எனக்கு புரியலடா கண்ணா. என்ன கேட்குறீங்க? முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணதா கேட்குறீங்களா சார்? இது என்னது? இங்கே கொடுத்துட்டான். ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து மினிமம் 100 மில்லிமீட்டருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்போ என்ன மாதிரி இடத்துல இருந்துருக்கணும் சார்? சென்னையாக இருக்கும் சார்னா சென்னையாக தான் இருக்கிறது சான்ஸ் அதிகமாக இருக்குது. பட் சென்னையை விட ரொம்ப மோசமான நிலைமை என்ன பண்ணுங்க? டெசர்ட் தான். So option C desert is the right answer. Okay, so option C desert is the right answer. kana super kashkin, baus, monisha, kavita, sanjana pedichu. Okay, maha, baus, dashini, vanita, maithili, ramya, abhinaya, aruna, sham, arita, mugilan kalakiding. It's going to be option C desert is the right answer. Okay, yes, option C will be the right answer. Okay, yes, option C is the right answer. Desert is the right answer. Next question பார்க்கலாம்.
Edaphic factors refers to. What does the edaphic factors refers to? 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 Edaphic னா என்னது? என்ன சொல்லிருக்கோம்? edaphic factors னா எதை சொல்லிட்டு இருக்கோம்? edaphic factors னா எதை சொல்லிட்டு இருக்கோம்? Yes, option B தான். edaphic factors which refers to soil. எதை ரெஃபர் பண்ணுது? soil ரெஃபர் பண்ணுது. So option B is the right answer. edaphic factors will refer to soil. Option B will be the right answer. Option B is going to be the right answer. ஓகேவா? ஆப்ஷன் பி 𝑦𝒑𝒂𝒏𝒅, அருணா, மைத்திலி, ஷாம், மகா, கமலக்கண்ணன், அனன்யா, மோனிஷா, தர்ஷினி, தமிழரசி, கலைக்கிறீங்க இருக்காங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி தான். 𝑦𝒑𝒂𝒏𝒅, ஜபாஸ்டின், சூப்பர். ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஒரே நிமிஷம் இருங்க. எஸ் 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 Yeah, it's going to be option B, soil is the right answer. Option B, soil is the right answer. Rest ஆகனா next question பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன வருது பார்த்தீங்கன்னா, which of the following is an ecosystem service provided by the natural ecosystem? நேச்சுரல் ஈகோசிஸ்டத்தால ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஈகோசிஸ்டம் சர்வீஸ் என்னது அப்படிங்கிற. நேச்சுரல் ஈகோசிஸ்டத்தால ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஈகோசிஸ்டம் சர்வீஸ் என்னது அப்படின்ற. நேச்சுரல் ஈகோசிஸ்டமால ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஈகோசிஸ்டம் சர்வீஸ் என்னது அப்படின்றாங்க. which is அப்படின்றது பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. எல்லாமே தான். சைக்கிளிங் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருந்தாலும், ப்ரிவைலிங் ஆஃப் சாயில் எரோஷன் இருக்கட்டும், பொல்யூஷன்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் ரிடக்ஷன்ஸ் ஆஃப் த்ரெட் ஆஃப் த குளோபல் வார்மிங், இது எல்லாமே தான் பண்ணிட்டு இருக்க போது. ஸோ இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, ஆல் தி அபவ் இஸ் ரைட் ஆன்சர். இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, ஆல் தி அபவ் இஸ் ரைட் ஆன்சர். எஸ் டி தான். டி எல்லாமே தான் பண்ணுது. எல்லாமே நம்ம நேச்சுரல் பேஸ் பண்ணி நடந்துருக்கு. சைக்கிளிங்ஸ் ஆஃப் நியூட்ரியன் சைக்கிள்ஸ் நேச்சுரல் பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்க போது. ஓகே, சைக்கிளிக் பேஸ் பண்ணி நேச்சுரல் பேஸ் பண்ணி நடந்துருக்க போது. ப்ரிவென்ஷன்ஸ் ஆஃப் ஆல் சாயில் எரோஷன்ஸ் பேஸ் பண்ணி நடந்துருக்க போது. இல்ல சாயில் எரோஷன் நேச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் நடந்துருக்க போது. அதே மாதிரி தான் பொல்யூட்டன் அப்சார்ப்ஷன் அண்ட் ரிடக்ஷன்ஸ் ஆஃப் தி த்ரெட் ஆஃப் தி குளோபல் வார்மிங். ஓகே, சோ இது எல்லாமே நடந்துருக்க போது. ஆப்ஷன் டி will be the right answer. ஓகே ஓகேனா, ஆப்ஷன் டி will be the right answer. புரியுதா? சூப்பரா கலக்கினீங்க. ஓகே, சூப்பரா. செரீனா, ராகுல், கமலக்கண்ணன், தர்ஷினி, ரம்யா, தர்ஷினி, கவிதா, ஹரிதா, ஷாம், சஞ்சனா, மகா, அபிநயா, ஜெஸ்னின், பியாரி, பாவ்ஸ், அருணா, அக்ஷயா, கலக்கினீங்க. ஆப்ஷன் டி is right answer. ஓகேவா? எஸ், ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பாப்போம். செஷன் லைக் பண்ணா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 ரவுண்ட் போடுங்க. அடுத்த செஷனுக்கு போறோம். ஃபயர் ஹாய் லத்திகா. ஃபயர் பிளாஸ்ட் பண்ணி விடுங்க. கமெண்ட் பாக்ஸ் பிளாஸ்ட் பண்ணி விடுங்க பாப்போம். செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. குயிக். எஸ். நெருப்பு மழை பொழிகிறது. அதேதான். ஃபைன். கம் ஆன். ஓகே. ஒரு செஷன் வந்து ஒரு 2 to 3 o'clock வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? 2 to 3 o'clock வரைக்கும் பார்க்கலாம். பேசிக்காக வந்து அவ்வளோ நாள் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவும் பார்த்துட்டு மிச்சம் பார்க்கல. பிளாஸ்ட் மோகன் ப்ரோ அப்படின்றது அதான் 2 to 3 o'clock வரைக்கும் போகும்டா. 2 இல்லைனா 3. ஓகே, அது வரைக்கும் தான் போகும். ஓகே, ஹாய் சுரேஷ்குமார். ஓகே, சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? ஓகே, அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராக இருந்தீங்க செஷன் லைக் பண்ணி வச்சோங்க. அதாவது எனக்கு கொஸ்டின் மட்டும் தெரிஞ்சா போதும், நான் ஆன்சர் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணா போதும், நான் சாட் பண்ண விரும்பல, அதனால நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சில பேர் யாராவது எடுத்தீங்கன்னா அப்படி இருக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சிருங்க. ஓகேவா? நோக்காம நோங்கு கும்பிடணும்னு நினைக்காதீங்க. சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை டக்குன்னு அமுக்குறீங்க, அடுத்து இது இருக்கும் அதை அனுப்பிச்சுட்ரும். ஓகேவா? மறந்துடாதீங்க. எஸ், ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் பேசிக் என்னவா இருக்க போகுதுன்னா, கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இன் ஹைட்ரோஸ்பியர். Correct sequence of plants in a hydrosphere. Correct sequence of plants in a hydrosphere. Hydrosphere பொறுத்த வரைக்கும் கரெக்டான சீக்வன்ஸ். டக்கு சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட் சார். எதுக்கு இது ஆல் தி பெஸ்ட்? மகா சிவராத்திரி அப்போ கூட முடிக்கல. அதை விட மிகப்பெரிய சிவராத்திரி வந்துட்டு இருக்கு நமக்கு. நல்லா பாருங்க. சி எப்படி வரும்? கரண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஹைட்ரோஸ்பியர்னு கொடுத்துட்டான். ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு கொடுத்துட்டான். சீக்வன்ஸ் நல்லா பாருங்க. 1 2 நல்லா பாருங்க. யாருமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வால்வாட்ச்ல இருந்து ஆரம்பிக்க போகுது. ஓகேவா? என்ன பேஸ்ல ஆரம்பிக்க போகுது? ஃபர்ஸ்ட் வால்வாட்ச் தான். வால்வாட்ச்ல இருந்து ஹைட்ரில்லா. இது மிஸ் ஆயிருக்கு. வால்வாட்ச்ல இருந்து ஹைட்ரில்லா இருந்து பிஸ்டியா, ஸ்கெரிப்பஸ், லாண்டானா, ஓக். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர்.
Okay, option A is the right answer. Okay, option A will be the right answer. Option A is going to be the right answer. Note பண்ணி வச்சுக்கோங்க, note பண்ணி வச்சுக்கோங்க. Option A will be the right answer. Option A, 𝑬𝒙𝒑𝒔, 𝑻𝒙𝒑𝒂𝒏𝒂𝒏𝒅𝒂𝒏𝒂𝒂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 𝒂
எஸ் சாட் ஆரம்பிச்சு சண்டே வரைக்கும் சாட் ஆரம்பிச்சு சண்டே வரைக்கும் ஓகேவா ஒரு நிமிஷம் அடுத்த கொஸ்டின் குயிக்கா பார்த்துலாம் which one of the following types of organism occupy more than one trophic level இத கொடுத்ததுல more than one trophic level என்ன pond ecosystemல more than one trophic level இருந்தது என்னவா இருந்துட்டு இருக்கு more than one trophic level இருக்கக்கூடியது என்னவா இருந்துட்டு இருக்கு more than one trophic level இருந்து என்னவா இருந்துட்டு இருக்கு Yes. It is not B. Zooplankton கிடையாது. More than one trophic level base பண்ணி என்ன இருந்துட்டு இருக்கு? டேய் ரொம்ப ஈஸிடா. என்ன கொடுத்திருக்கான்றது பாருங்க. Fish larger fish smaller fish னு பாத்துருப்போமா larger fish smaller fish னு பாத்துருப்போமா சோ fish தான் ஓகே zooplankton phytoplankton ரொம்ப நீங்க அந்த அளவுக்குலாம் நீங்க யோசிக்கலாம் வேணாம் சாதாரணமா யோசிங்க ஓகேவா என்ன இருக்க போகுது fish is the right answer option A fish will be the right answer ஓகேங்களா ஆப்ஷன் A fish is the right answer ஓகேவா ஆப்ஷன் A is the right answer ஆப்ஷன் A fish தான் larger fish smaller fish அப்படி சொல்றோம்ல fish is the right answer ஓகேவா frogலாம் வராது ஓகே Consider the following statement of food chain base பண்ணி which are the above statement is correct எந்த ரெண்டு ஸ்டேட்மென்ட் வந்து கரெக்ட் அப்படின்றாங்க எத்தனை ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்கன்ற பாப்போமா removal of the 80% of tigers from the area resulted in the greatly increased growth of vegetations removal of most of the carnivores resulted in the increased population of deers the length of the food chains is generally limited to 3 to 4 tropical levels due to the energy loss the length of the food chains may be varied to 2 to 8 tropical levels அப்படி கொடுத்திருக்காங்க சோ எந்த ரெண்டு ஸ்டேட்மென்ட் வந்து கரெக்ட்டா இருக்க போகுது எந்த ரெண்டு ஸ்டேட்மென்ட் வந்து கரெக்ட்டா இருக்க போகுது இன்டர்ஸ்டெல்லர் ஜர்னியா நோலனோட தம்பியாடா நீ பார்த்தா தெரியலையேப்பா எஸ் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் நல்லா பாருங்க 80% of tigers பேஸ் பண்ணா ஒண்ணுமே நடக்காது removal of most of the carnivores resulted in the increased population of deers yes increased population of deers வந்து பார்க்க முடியும் the length of the food chain is generally limited to 3 to 4 level trophic levels தான் இருக்க போகுது ஏன்னா அதுக்கு மேல என்ன இருக்க போகுது energy loss ஆயிர போகுது so 3 to 4 அந்த tertiary consumer வரைக்கும் தான் இருக்க போகுது so it's going to be option C யும் கரெக்ட் தான் அப்போ B and C தான் கரெக்ட்டா இருக்க போகுது yes option C is the right answer option C will be the right answer let's option C will be the right answer super Hira Dashini Ilfa Sanjana Kamalakannan Sham Sri Kuti Lekha Karskin Dashini Deepthi Manita Harita Sham Akshaya Shaila Monisha Aruna Tamilarasi Maha Dashini Kumaresan Suresh Kumar Abhinaya Kalakini it's going to be option C is the right answer okay option C will be the right answer Sanjana super it's going to be option C ரெண்டு தான் கரெக்ட்டா இருக்கு மிச்சம் மூணுமே தப்பா இருக்கு ஓகே அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் The slow rate of the decomposition of fallen logs in nature is due to their எதனால slow rate of decomposition நடக்குது எதனால slow rate of decomposition இந்த ஆப்ஷன் வந்து சொல்லுங்க எதனால slow rate of decomposition நடக்குது எதனால slow rate of decomposition நடக்குது No it's not A It's not A. Decomposition affect ஆகிற பேஸ்ல சொல்லியிருப்பாங்க என்ன சார் சொல்லியிருப்பாங்கன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து லோவா இருந்துச்சு அப்படின்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்துட்டு லோவா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன பார்க்க முடியுமா நமக்கு டீகம்போசிஷன் வந்துட்டு ஸ்லோ ரேட்ல நடக்கும் ஒரு கீழே விழுந்த லீஃப்ல வந்துட்டு ஸ்லோ ரேட்ல நடக்கும்ன்றத பார்த்திருப்போம் so it's going to be option C is the right answer okay option C is the right answer okay it's going to be option C will be the right answer note பண்ணிக்கோங்க low moisture content இருந்துச்சு அப்படினா option C will be the right answer கோட்டிட்டா yes yeah okay low moisture content cement concept இல்லடா காரணா cement concept பேஸ் பண்ணி நாம சொல்லலாம் பட் அது வந்து என்ன சிமெண்ட் இருக்கு lignin and chitin இருந்துச்சுனா அது shortest slow rate நடந்துருக்கும் இங்க அத அப்படி வெச்சுக்கலாம் cement contentல வந்து நமக்கு தண்ணி ஊத்தி அடிக்கணும் தண்ணி ஊத்தாம அடிக்கணும் அப்படி இருக்கு இல்லையா சோ அந்த கான்செப்ட் இருக்கு so it's going to be option C is the right answer okay முத்து
கனி hi fine rakana. Okay, next question பார்த்தலாம். அடுத்த question, about 70% of total global carbon is found in 70% of total global carbon. 70% of total global carbon எங்க பார்க்க முடியும்? 70% of total global carbon. is option A ocean ல தான் பார்க்க முடியும். option A oceans தான். 71% நோட் பண்ணிக்கலாம் தெரியாது. 71% ஆஃப் கார்பன் பேஸ் பண்ணி நமக்கு ஓஷன்ல தான் பார்க்க முடியும் இருப்பாங்க. பி கிடையாது. 70% ஆஃப் கார்பன் வந்து நம்ம எங்க பார்க்க முடியுது அப்படின்னா ஓஷன்ஸ்ல பார்க்க முடியுது. என்ன கேட்டிருக்கான்றது பார்க்கணும். அவன் கார்பன் கேட்டிருக்கான். அவன் பயோமாஸ்லாம் கேட்கல. எவ்வளவு பயோமாஸ் நடக்குது அதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எனர்ஜி வர கம்மியா தான் இருக்கும். பயோமாஸ் சிந்தசிஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். பட் இருந்தாலும் 70% ஆஃப் குளோபல் கார்பன் வந்து எங்க ஃபவுண்ட் ஆகப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஷன்ஸ் தான் ஃபவுண்ட் ஆகப்படுகிறது. இதுல நம்ம கிளியரா வந்து நம்ம லைன்ல வந்து கொடுத்துருப்போம். 71% வந்து ஃபவுண்ட் ஆகப்படுகிறது. டோட்டல் கார்பன் அமௌண்ட் வந்து ஓஷன்ஸ்ல டிசால்வ் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்பியர் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கு. ஓஷன் ரிசர்வாயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஓகேவா? சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ ஓஷன்ஸ் தான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியாதவங்க நான் படிச்சு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ ஓஷன்ஸ்ல தான் about 70% ஆஃப் டோட்டல் குளோபல் கார்பன் வந்து ஃபவுண்ட் ஆகப்படுகிறது அப்படிது. Which one of the following ecosystem types has the highest annual net primary productivity? As highest annual NPP. இத கான்செப்ட் நம்ம மாறி 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 நிறைய வாட்டி பார்த்திருந்தோம். highest NPP எதுல இருக்க போகுது? yes it's going to be again நம்ம பார்த்தா yes டாகனா it's going to be option D. option D tropical rainforest is right answer. Okay, option D tropical rainforest. yes da super frosty maha monisha dashini kamalakannan lekha sanjana Baus, Srikutti, Dashini, Mugilan, Suresh Kumar, Lekha, Kalakini. It's going to be option D. Yes, option D is right answer. Okay, I learned this from Roras. Show you. Which one of the following is not used for construction of the ecological pyramid? Ecological pyramid le எது வந்துட்டு யூஸ் பண்றது வராது. எவர்கிரீன் அப்படினா ஒண்ணு இல்லடா கண்ணா. எவர்கிரீன் பேஸ் பண்ணி அப்படினா ஒண்ணு நமக்கு டெக்னிக்கலி இல்ல. இல்லடா கர்ஸ்கி நான் மூவிஸ் அத மூவி பார்த்தது இல்லடா. yes என்ன இருக்க போகுது? எதை நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம்? ஃப்ரெஷ் வெயிட் அப்படின்ற ஒரு ஃப்ரெஷ் வெயிட் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கால்குலேட் பண்ண மாட்டோம். so it's going to be option C is the right answer. option C is the right answer. ஓகே, அதை வச்சு நம்ம பண்ண மாட்டோம். so option C fresh weight. ஓகேவா? yes டா கலக்கிங்க. option C is the right answer. ஓகே, dry weight நம்ம கால்குலேட் பண்ணுவோமே. ஏன்னா சேஞ்சஸ் ஆகாம இருக்கிற weight நம்ம dry weight அப்படி கால்குலேட் பண்ணி எந்த கிராம்ல கால்குலேட் பண்ணி சொல்லுவோம் அப்படி பார்த்திருப்போம் இல்லையா? கிராம்ல இத கால்குலேட் பண்ணுவோமே. அது நம்ம dry weight தான் கால்குலேட் பண்ணோம். எதனால fresh weightல பண்ண மாட்டோம் அப்படி பார்த்தீங்கன்னா fresh weightல வாட்டர் கண்டென்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த வாட்டர் கண்டென்ட் வேரி ஆகும். ஓகேவா? ஒரு காலத்துக்கு தகுந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் வேரி ஆவறதுனால நமக்கு என்ன பண்ண முடியாது? fresh weight எடுக்க முடியாது, dry weight எடுக்க முடியும். சோ இது எல்லாமே தான் பண்ணுவோம். நம்ம இத யூஸ் பண்ண மாட்டோம். so option C is the right answer. ஓகேவா? option C will be the right answer. ஓகே, சம மூவி ப்ரோ. எதுடா இட்டா எல்லாம் ஹாரர் மூவியை பத்தி சொல்றீங்க ப்ரோ. Which one of the following is expected to have the highest value in the gram meter per square or year per year in the grassland ecosystem? Basic value தான். highest value இருக்கிறதுல எது highest value இருக்க போகுது? இருக்கிறதுல எது highest value இருக்க போகுது? highest value அதேதான் highest value gross primary productivity. okay, gross productivity பேஸ் பண்ணி பாத்துறப்பல gross primary கூட தான். okay, gross primary productivity தான் gross production தான். டோட்டலா எவ்வளவு ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படினா gross production அப்படி பார்ப்போம். ஓகேவா? gross production அப்படினு பாத்துறப்பல gross production option C ராக்கணுங்களா? yes option C gross production. gross எல்லாம் தெரிஞ்சு வச்சோங்க. நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியை விட gross primary productivity தான் அதிகமா இருக்குன்னு பார்த்தோம்னா அதே மாதிரி தான் கான்செப்ட் இதுலயே வந்துட்டு இருக்கு. so gross is the right answer. okay, so it's going to be option C will be the right answer. next question பார்த்தலாம். Bamboo plant is growing in a fir forest, then what will be the tropical level of it? Bamboo plant oda tropical level enna? Bamboo plant oda tropical level. What is the tropical level of a bamboo plant? Bamboo plant oda tropical level enna irukku? ஏன்டா சி போடுறீங்க?
ஏன் சி போடுறீங்க? பிளான்ட் என்னவா இருக்க போகுது? ஒரு ஆட்டோட்ராஃபா தானே இருக்க போகுது. அது பேம்பூ பிளான்ட்டா இருந்தா என்ன, காம்பூ பிளான்ட்டா இருந்தா என்ன? ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவல் தான். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ப்ரொடியூசரை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்க போகுது. என்ன பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்க போகுது? ப்ரொடியூசரை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவல் எஸ் ஹரிதா, தர்ஷினி, தஷ்கின், லைப்ரரி, கமல், கமலக்கண்ணன், கவிதா, அருணா, மோனிஷா, சுரேஷ்குமார், ஷியாம், தமிழரசி, ஹீரா. எஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் A is the right answer. Okay, option A will be the right answer. Super. Sham, Rajkumar, Kamalakanan, Mugiran, Akshaya, Vinish, Cheris, Tamilarasi. Okay, option A is right answer. Okay. Yeah. Level 30 ki chinna break. Okay, level 30 kudukuren. The greatest biomass of the autotrophs in the ocean is that. The greatest biomass of autotrophs in the ocean is that of. Greatest biomass in ocean is that of. Greatest biomass. ஓகே, கிரேட்டஸ்ட் பயோமாஸ். ஆமாம், 11 வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ வேண்டிக்கோங்க, அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ற ஒரு மித்து இருக்கு இல்லையா? ஸோ 11க்கு என்ன ஆசை இருக்கோ வேண்டிக்கோங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி ஃப்ரீ ஃப்ளோட்டிங் மைக்ரோ ஆல்கே, சைனோபாக்டீரியா அண்ட் பிளாங்க்டன். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். கணக்கிட்டீங்கன்னா சூப்பரா மகா, ஜிங் கேமிங்க, ஜபசின், தர்ஷினி, ஷாம், ஹீரா, தஷ்கின், சஞ்சனா, அருணா, மோனிஷா, அபிநயா, ரம்யா, ஸ்ரீகுட்டி, தர்ஷினி, ஹரிதா, முகிலன். கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ், ஆப்ஷன் பி இஸ் வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ், கலக்கிறீங்க. சூப்பர் லேக்கா. ஓகே, ஞானதந்தினி, நந்திதா. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, which part of the world has the highest level density of organism? Grassland, savanna, deciduous forest, tropical rainforest. Which part of the world has high density of organism? எங்க வந்து நம்ம high variation இல்ல high density of organism நம்ம எங்க பார்க்க முடியும்? high diversity of organism நம்ம எங்க பார்க்க முடியும்? high diversity of organism நம்ம எங்க பார்க்க முடியும்? high diversity of organism நல்லா பாத்துங்க. tropical forestல, Amazon forestல் மட்டுமே பார்க்கக்கூடிய அரிய வகை மூலிகைகள் படிச்சிட்டு போலியா? சோ ஆப்ஷன் டி tropical rainforest is right answer. ஆப்ஷன் டி tropical rainforest கண்ணா நோட் பண்ணிக்கோங்க. is going to be option D is right answer. ஆப்ஷன் டி. எஸ் டஸ்டா, ஃபர்ஜனா, தர்ஷினி, ஹீரா, மோனிஷா. எஸ் டஸ்டா கலக்கிறீங்க. is going to be option D. yes. It's my mistake. Yes. Frosty கலக்கிறீங்க. It's going to be option D is right answer. Option D tropical rainforest. அடுத்த கட்ட கேள்விக்கு மூவ் ஆயிருவோம். Which of the following communities is more vulnerable to invasion by outside animals and plants? எந்த கம்யூனிட்டி வந்துட்டு is more vulnerable to invasion? More vulnerable to invasion. எந்த கம்யூனிட்டி more vulnerable to invasion? இன்வேஷனுக்கு more vulnerable ஆகக்கூடிய கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டி? ஓஷன் கம்யூனிட்டி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஷன் கம்யூனிட்டி மிச்சம் இருக்கிற எல்லா கம்யூனிட்டியோடையும் வந்துட்டு மிச்சம் இருக்க எல்லா கம்யூனிட்டியோடையும் ஒரு கட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஓஷன் கம்யூனிட்டி தனியாக நடக்கும் அப்படின்றத பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதனால தான் ஓஷன் கம்யூனிட்டி பேசிக்காக நம்ம கட்டாக இருக்கிறதுனால இது வந்து என்னவா இருக்கு? மோர் வல்னரபிளா இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். என்ன ரீசன்? ஓஷன் கம்யூனிட்டி என்னவா இருக்கு? இது வேற மாறி போயிட்டு இருக்கு. ஓகேவா? அதர் ஹேபிடேட்ல இருந்து ஓஷன் கம்யூனிட்டி வந்துட்டு அதர் ஹேபிடேட்ல பேஸ் பண்ணி கட் ஆஃப், ஏன்னா தனியாக நடந்துட்டு இருக்க போது. ஓகேவா? கட் ஆஃபா இருக்கிறதுனால, அந்த கட் ஆஃப் இல்ல, கட் ஆஃப் அதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கிறதுனால தான் அந்த ஓஷன் கம்யூனிட்டி நம்ம பேஸ் பண்ணி சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். தி ரேட் ஆஃப் which high light energy is converted to be the chemical energy organic molecules of ecosystem? ஏற்கனவே பார்த்தது தான். இது நம்ம ஏற்கனவே பார்த்த क्वेश्चन தான். குயிக். வல்னரபிள்ரா இல்ல, ரொம்ப கொடூரமா இருக்கான்றா தான் வல்னரபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப மோசமா இருக்கிறது அப்படின்றது. ஓகேவா? எஸ், இஸ் கோயிங் டு பி கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா. பாஸ், ரம்யா, ஹரிதா, பியாரி, ஹரிதா, மோனிஷா, அபிநயா, ஸ்ரீகுட்டி, தர்ஷினி, ஃப்ராஸ்டி, சஞ்சனா, சுரேஷ்குமார், அக்ஷயா, மகா, மோனிஷா, லேகா, யப்பா, அருணா, ஃபர்ஜனா. எஸ், இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. எஸ், சுரேஷ்குமார், மகா, ஷாம் கலக்கிறீங்க. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கட்ட கேள்வி பார்த்தலாம். which one of the following of the ecosystem has the highest rate of gross primary productivity? இதில் எது வந்துட்டு ஜிபிபி, எதில் ஜிபிபி அதிகமாக இருக்கும்?
இதில் ஜிபிபி வந்து அதிகமாக பார்க்க முடியுது. தண்ணி குடிக்கணும், எஸ் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா நான் வெளியே போனேன், ஏன்னா வாட்டர் பாட்டில் தண்ணி இல்லை, நான் பிரேக்கில் போகும்போது நான் தண்ணி குடிச்சிக்கிறேன். ஓகே, நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். தண்ணி வச்சுக்கோங்க, நல்லா ஹாட் டீ வச்சுக்கோங்க, பிளாக் டீ தான் இருந்தால் குடிச்சு வச்சுக்கோங்க, தூக்கம் வராது. அது இல்லாமல் வேற என்ன தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு? நேம் படிச்சாலே விடிஞ்சிடும் போல இருக்கு. அதான் நானும் யோசிச்சேன்டா, மனசுல தான் நானும் யோசிச்சேன், நேம் படிச்சே விடிஞ்சிடும் போல இருக்கு அப்படின்றது. ஓகே, எஸ் என்ன இருக்க போது இஸ் கோயிங் டு பி, இதுல வந்து நம்ம ஜிபிபி அதிகமா பார்க்க முடியும், இதுல நம்ம ஜிபிபி அதிகமா பார்க்க முடியும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இஸ் கோரல் ரீஃப்ஸ். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, கோரல் ரீஃப்ஸ் ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். இதுல பார்க்க முடியும், கோரல் ரீஃப்ஸ்லாம் பார்க்க முடியும். ஏன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ட்ராபிக்கல் ரீஃப்ஸ் அதிகமா இருக்கும் பார்த்துட்டோம் இல்லையா? எஸ் டாக்கன் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. ஓகே, எஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா சூப்பரா கலக்கிட்டீங்க. ஓகே, கோல்டு வாட்டர் ஃபார் ஃபீட். ஆமா, கோல்டு வாட்டர் கொடுக்கணும். வேற என்ன, இந்த மிஸ்டர் பீம் மாதிரி நம்ம இதுக்குள்ள வந்துட்டு என்ன வைக்கிறது, ஊதுபத்தியோ இல்லை அந்த வத்தி குச்சியோ உடச்சி வச்சுக்கலாம். வேற என்ன பண்ணலாம், காலில் வந்து இது வச்சுட்டு இருக்கலாம், அப்புறம் தண்ணி குடிக்கலாம், ஹாட் டீ குடிக்கலாம், அப்புறம் வேற என்ன பண்ணலாம், வேற நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேவா, ஒவ்வொருத்தர் நான் தனியாக அப்பாயின்மெண்ட் பண்ணி தூங்கினா மண்டையில போட்டலாம் அப்படின்னு சொல்லி போடலாம். ஸோ இதில் நிறைய விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆப்ஷன் சி கோரல் ரீஃப்ஸ் அப்படின்றது. பட் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா தெரியாது, நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம பண்ண வரும்போது, ஓகே நமக்கு பிடிச்ச விஷயம் நமக்கு பண்ணும்போது நமக்கு தூக்கமே வராது. இப்போ நைட்டில் ஒரு படத்துக்கு போகிறோம், அது நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ண ஒரு படம் இருந்துச்சுன்னா நைட்டு எத்தனை மணி ஆனாலும் சரி அந்த படத்தில் தூக்கம் வருது. நைட்டில் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கோம், விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா தூக்கம் வராது. இல்லை நைட்டில் நமக்கு பிடிச்ச ரைடு போயிட்டு இருக்கோம், இல்லை வேற ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் ட்ரிப்பு போயிட்டு இருக்கோம், அப்போ தூக்கம் வராது. ஆனால் நைட்டில் படிக்கணும் அப்படின்னு வந்தால் மட்டும் படி அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும், நல்லா என்னது படுத்து தூங்கிட்டு அப்துல் கலாம் கூட போய் பேசிட்டு இருப்போம் ட்ரீம்ல. அப்துல் கலாம் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் கூட கான்வர்சேஷன் நம்ம ட்ரீம்ல போயிட்டு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பசங்க வந்து இன்வால்மெண்டா இருக்காங்க. என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, எஸ் கலக்கிறீங்களா? ஆப்ஷன் சி இஸ் ரைட். இல்லாக்கி மூவி நைட் ஷோ போகணும் சார், நல்ல விஷயம், இப்படிதான் இருக்கணும். பாட்டு போட்டு டான்ஸ் ஆடலாம். நைட்டு நீ ஹெட்செட்டை மாற்றி டான்ஸ் ஆடினா ஓகே பரவாயில்ல. பட் நீ பாட்டு போட்டு டான்ஸ் ஆடினா பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் உங்க வீட்டில் ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தா ஓடி வந்துட மாட்டாங்க. ஐயோ ஐயோ, அதுக்குன்னு ஐயோன்னு ஒரு பாட்டுலாம் இருக்காங்க. ஐயோன்னு பாட்டுலாம் போட்டு நீ பாடுனா அப்படின்னா எதிர் வீட்டில் இந்த ஆண்டி எது பயந்து எந்திரிச்சு அவங்க புருஷன் மேலே மிதிச்சு வந்து உன்னை பார்ப்பாங்க, ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாம. ஓகே, அந்த இது உங்களுக்கு தேவையா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா என்ன ஃபுட் செயின் த லார்ஜஸ்ட் பாப்புலேஷன். எதுல லார்ஜஸ்ட் பாப்புலேஷன்? இது லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் பைத்தியான்னு நினைப்பாங்க சார். நினைக்கலாம் மாட்டாங்க சத்தியமா. ஐயா கண்டிப்பா பைத்தியம் நினைக்கலாம் மாட்டாங்க, கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. கன்ஃபார்மே பண்ணிட்டு கீழ்பாக்கம் மெடிக்கல் இந்த சென்னையில் இது இருக்கு தெரியுமா, கீழ்பாக்கத்தில் கால் பண்ணுவாங்க. நினைக்கிறதுலாம் சான்ஸே இல்லை, பார்த்த உடனே கன்ஃபார்ம் தான். நீ இந்த ரேட்ஸ் தான் கன்ஃபார்ம் தான். ஓகே, அப்போ எதில் லார்ஜஸ்டான பாப்புலேஷன் இருக்க போது? லார்ஜஸ்டான பாப்புலேஷன் பிளான்ஸ் தான். அப்போ உலகத்திலே அதிகமாக இருக்கிறது பிளான்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த பிளான்ஸ் எங்க பிரச்சனை இருக்க போகுது? ப்ரொடியூஸ்ல பிரச்சனை இருக்க போகுது. வந்து அடிச்சானா லார்ஜஸ்டான பாப்புலேஷன் எதில் அதிகமாக இருக்கும்? பிளான்ஸ் தான். உலகத்திலே வந்து எத்தனை அதிகமான பிளான்ஸ் தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்றது பார்த்துருப்போம். ஸோ பிளான்ஸ் என்ன ஆட் பண்ணிட்டு இருக்கு? ப்ரொடியூசர் ஆட் பண்ணதுனால ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ப்ரொடியூசர் வில் பி ரைட் ஆன்சர். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுங்க. ஃபுட் செயின்ல தான் கேட்டிருக்கான், பேஸ் பண்ணி ஃபுட் செயின்ல லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் தான் கேட்டிருக்கான். டீகம்போஸ் ஆட் பண்ணி நம்ம பார்க்க மாட்டோம். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். பெங்களூர் தானே இருக்கு, அங்கே தானே ஆஃபீஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் ஆப்ஷன் பி ப்ரொடியூசர் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி ப்ரொடியூசர் இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோமா? The transfer of energy from one tropical level to another tropical level by the second law of thermodynamics, the average efficiency of energy transfer from the herbivores to the carnivores is. என்னதான் நீ விச்சு மாதிரி குழப்பி கேட்டிருந்தாலும் அதுக்கு என்னவா இருக்க போது? பேசிக்கா வந்துட்டு 10% லாஸா இருக்க போகுது. ஓகே, என்னவா இருக்க போது? 10% லா தான். ஸோ ஒரு கேள்வியே எப்படிலாம் மாற்றி கேட்டிருக்காங்க பாருங்க. அப்போ நீங்கள் ஈகோ சிஸ்டம் பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது என்ன இருக்க போகுது? ஆப்ஷன் பி 10% லாவாக தான் இருக்க போகுது. ஓகேவா, HSR இல்லைண்டாரா உன? எஸ், கிளைமேட்டா ரொம்ப வெயில்ரா, தாங்க முடியலடா. ஓகே, இஸ் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 10% தான். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கட்ட क्वेश्चन பார்த்துலாம். The nature of climax community ultimately depends on. Nature of climax community ultimately depends on. Climax community எங்க ultimately depend இருக்க போகுது? Climax community climate பேஸ் பண்ணி தான் டிபெண்ட் இருக்க போகுது. யாரோ கேட்டாங்களா climate எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ climax community எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது? Climate பேஸ் பண்ணி டிபெண்ட் இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி எதை டிபெண்ட் இருக்க போது? கிளைமேட் பேஸ் பண்ணி டிபெண்ட் இருக்க போது. ஸோ ஆப்ஷன் ஏ டாக்கணுங்களா? ஆப்ஷன் ஏ கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி டிட்டர்மைன்ட் ஆன் ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ. சூப்பரா. In night only many groups are active bro. அப்போ நைட்ல ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, எஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எஸ், ஒரு 5 ரன் போடுங்க பார்ப்போம். கமான். ஃபைன். ஆன் கன்னடம் ಸ್ವಲ್ಪடா
எஸ் ஃபயர் எஸ் செஷன் லைக் பண்ணலாம், செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தால் செஷன்லையும் லைக் பண்ணி விட்டுருவாடா. செஷன் லைக் பண்ணாமல் யாராவது இருந்தீங்க செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பத்திக்கிச்சு யா ஃபயர் அடா பாவி. ஃபயரை போட சொன்னா யார் அந்த ஜிங்கிச்சான் என்னடா ஜின் கேமிங், உங்க பேர் நான் ஜிங்கிச்சான்னு படிச்சிருப்பேன்டா. என்னடா பேர் இது? பேர் தான் வைக்கிறீங்க, ஒரு நல்ல பேரா வாயிலுடைய பேரா வைக்கக்கூடாதா? ஒன்று அந்த ஆனிமே பேர் வச்சுட்டு வர்றீங்க, இல்லைனா அன்னைக்கு காலையில் 6 மணிக்குன்னு பேரை வச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. ராஜ்குமார், நான் அவனை அக்ஷயானே ராஜ்குமாரி அக்ஷயாவாமா. சரி நான் பார்க்குறேன்டா, உங்கள் பேர் ஞாபகம் இருக்குமா தெரியாது, பிகாஸ் ஐ எம் நாட் குட் வித் நேம்ஸ். ஹெச்எஸ்ஆர்ரா யா, மனம் இருந்தால் மார்கபந்து, அவ்வளோதான். ரொம்ப தூரமா சார்? அப்படி நாம அந்த தூரம் தான், அரௌண்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு இருக்கோம், நடந்து தான் போவேன். ஓகே, நடக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நடந்து தான் போயிட்டு இருப்பேன். ஸோ அதனால என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட் கிளாஸ் முடிஞ்சு நான் நடந்தெல்லாம் போக முடியாது, நான் ஆஃபீஸ் தான் படுத்து தூங்கிடணும். ஆஃபீஸில் ஒரு சேர் இருக்கு, இல்லை டேபிள் இருக்கு, டேபிள் மேலே நானும் படுத்து தூங்கிட வேண்டியதான். ஓகே, எஸ் ஃபயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? நிருக்கல் தாமரை நீருக்குள் முழுகிடும். பாட்டு பாடுறீங்களா? டே சொல்லிட்டு பாடுறா, வேற மாதிரி தெரியுதுடா. நீ பாட்டு பாடுறன்னு சொல்லிட்டு பாடுறா, நீ பாடுறது வேற மாதிரி இருக்கு. Next question பார்த்தலாம். Niche is a species in ecosystem refers to its. Niche is a species in ecosystem refers to its. Niche is a species in ecosystem refers to its. Niche is a ecosystem refers to its. refers to its நல்லா புரிஞ்சுங்க. நிச்சே அப்படின்னு பேஸ் பண்ணி என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி ஆட் பண்ண போகுது. நான் சொல்லிப்பேன், அது ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி கூட ஹேபிடேட் தான். எங்க அது அக்கர் ஆகுது, ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி கூட எங்க அது அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூட நிச்சயமா இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஒருத்தன் கண்டிப்பா மென்டல் ஆயிட்டான் போல இருக்கு, இங்க வந்து பாட்டு பாடிட்டு இருக்கான். ஸோ அவன் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஃபங்க்ஷன்ஸ் தட் இஸ் த பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ். ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆகாது. ஓகே, சேம் நிச்சயம் ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொல்லியிருப்பார்ல, படிச்சிருப்பீங்க. சார் ஆர் நீங்க டாகை துரத்த போய் விட்டுட்டு போறீங்க, என்னது நீங்க டாகை துரத்திட்டே போய் வீட்டுக்கு போயிடுங்க. டாகை துரத்திட்டே போறோம். ஆமாடா, நைட்ல ஒரு அது ஒரு தொல்லை இருக்கும். நைட் ஆனால் அவங்க ராஜ்யம் மாதிரி ஆயிருந்தா, அது நான் போகிற பக்கத்தில் நிறைய டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். என்ன பண்றது, கடவுளை கும்பிட்டே போக வேண்டியதான். ஓகே, எஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். நான் 11:30க்கு பிரேக் கொடுக்குறேன். 11:30க்கு ஓகே, 11:30க்கு பிரேக் கொடுக்குறேன். ஓகேவா? 6 கிலோமீட்டர் per day வா? இல்ல, மோர் தென் 6 கிலோமீட்டர்ஸ் per day. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மதியானம் நம்பிக்கை பேட்ச் இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்பிக்கை பேட்சுக்கு நான் மறுபடியும் வருவேன். நம்பிக்கை பேட்ச் முடிஞ்சு நான் போவேன். மறுபடியும் நம்பிக்கை பேட்ச் முடிஞ்சதுக்கு நைட் செஷனுக்கு நான் மறுபடியும் வருவேன். நைட் செஷன் முடிஞ்சு நான் போவேன். ஓகேவா? கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நான் நிறைய நடந்துட்டு இருக்கேன். என்னோட பேக், லேப்டாப் அதெல்லாம் தூக்கி நடந்துட்டு இருக்கேன். ஓகேவா? என்ன பண்றது, நான் இழைச்சு போனது பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வேணாமா? ஓகே, which if we completely remove the decomposers from an ecosystem, its function will be adversely affected because எதனால நம்ம decomposers கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி, இப்போ உலகத்துல வந்துட்டு அழுகக்கூடிய சாதனமே ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டா நம்ம டீகம்போசர் ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ கம்ப்ளீட்டா நம்ம டீகம்போசர் ரிமூவ் பண்ணதுனால நம்ம உலகத்துல என்ன டைப் ஆஃப் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் ஆகுது சான்சஸ் இருக்கு. நம்ம டீகம்போசர் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மினரல் மூவ்மெண்ட் வந்து பிளாக் ஆயிர போகுது, நமக்கு மினரல்ஸ் கிடைக்காது. இந்த வந்து மக்கி போனா மட்டும்தான், இந்த மரம் வந்து மக்கி போனா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், பேசிக்கா வந்து நமக்கு நல்ல உரம் கிடைக்கும்ன்றத படிச்சிருப்போம். இந்த இது வந்து செத்து போனா மட்டும், இந்த அனிமல்ஸ் செத்து போனா மட்டும் தான் இந்த செத்து போய் அழுகி உடஞ்சு காஞ்சி பாஞ்சு அதுக்கப்புறமா தான் நமக்கு அதுல இருந்து மினரல்ஸ் அண்ட் ஃபியூல்ஸ் எல்லாம் கிடைக்கும்ன்றத படிச்சிருப்போம் இல்லையா? சோ அந்த கான்செப்ட்ல இதனால அந்த டீகம்போசிஷன் நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இஃப் டீகம்போசிஷன் இஸ் ஸ்டாப், டீகம்போசிஷன் ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்காது, மினரல்ஸ் வந்து கிடைக்காது. சோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, ஆப்ஷன் சி will be the right answer. நோட் பண்ணிக்கோங்க. எஸ் ஆப்ஷன் சி. ஹாய்டா ரித்திக் ரோஷனா பா, ரித்திக் ரோஷன்லாம் பார்த்துட்டு இருக்காரு. எஸ் ஆப்ஷன் சி will be the right answer. கிளியரா? அப்போ மினரல்ஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டா இருந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். The primary succession refers to the development of the communities on a. Primary succession refers to the development of the communities. Primary succession refers to the primary succession என்னத்தை ரெஃபர் பண்ணுது? primary succession என்னத்தை ரெஃபர் பண்ணுது? primary succession is option D is right answer. Option D will be the right answer. ஓகேங்களா? option D newly exposed habitat with no records of earlier vegetation. So option D newly exposed ஆன habitat. option C எப்படி வரும்?
பாண்ட் ஃப்ரெஷ்லி ஃபில்ட் ஈகோசிஸ்டம் எப்படி பிரைமரி எக்ஸ்போஷன்ல வரும்? ஆப்ஷன் சி வராது, ஆப்ஷன் டி தான் வரப்போகுது. ஓகேவா? நியூலி எக்ஸ்போஸ்ட் ஆன ஹேபிடேட் தான். பிரைமரி தான் சொல்லிட்டு இருக்கோம். சக்சஷன் இஸ் பிரைமரி. பேசிக்கா வந்துட்டு இருக்கு, பிரைமரி சக்சஷனா தான் பேசிட்டு இருக்குது. ஓகேவா? என்னதுடா எதனா மறக்காதீங்க அப்படின்றீங்க? நான் தான் எதனா உங்களை தான்டா, நீ தான்டா. என்னதடா மறக்காதீங்க? என்னதடா பேர்? என்னடா நான் தான், நான் என்னடா பேர் இது? நான் தான். சரி யாரா நீ? நான் தான் அப்படின்னா என்னடா நான் சொல்லுவேன் உங்களை? ஐயோ ஐயோ, ஏன்டா நைட்டு 11 மணிக்கு வந்து ஏன்டா அப்படி விருப்பத்துறீங்க? ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஐ am actually tensed about exams sir, can you give any tips to overcome it and completely chapters but I can't solve some questions. அப்போல்லாம் இருக்கும், டென்ஷனா இருக்க கூடாதுடா. If you am really tensed about exams sir, can you complete tips to overcome? இட்ஸ் அபவுட் யுவர் மென்டாலிட்டி தாங்கண்ணா. இட்ஸ் அபவுட் யூ வாட் யூ டிசைட் அப்படின்றது. ஓகேவா? வாட் யூ டிசைட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. இஃப் யூ ஆர் ஸ்டடி த கம்ப்ளீட் சாப்டர்ஸ் கம்ப்ளீட்டாக படிச்சிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் ஓவர் கம் இட். எங்கே இடத்துல தப்பு பண்ணுறீங்க, வேர் யூ கான் ராங் அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. வேர் யூ கான் ராங், நட்சத்திரா தானே, நட்சத்திரா ஃப்ரம் கேரளா ரைட்? ஸோ வேர் யூ ஆர் கான் ராங், எங்கள் இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்றத என்ன சொல்கிறது மலையாளத்தில்? ஓகே, வேர் யூ கான் ராங்ன்றது வந்து நீங்கள் நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இஃப் யூ அனலைசஸ் யுவர் வேர் இஸ் கோயிங் ராங் அண்ட் வேர் யுவர் பேக்லாக் ஹஸ் பீன், இஃப் யூ அனலைசஸ் கான்ஸ்டன்ட் பேல் மீன்ஸ் யூ கேன் ஓவர் கம் இட். ஓகே, டோன்ட் வரி அபவுட் இட். நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமாக இருக்குது சார். நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார் சிலபஸை, பட் இருந்தாலும் அந்த கொஸ்டின்ஸ்லேருந்து இந்த கேள்வி கேட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் என்ன பண்ண முடியல, ஆன்சர் பண்ண முடியல சார் அப்படின்றது இருக்குது. ஸோ எதனால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் வைஸ் கிளியராக இல்லை செகண்ட் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் சாப்டர் வைஸ் கிளியராக இருந்தாலும் அதிகமாக கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணலை. ஏன்னா ஒரு கான்செப்ட் கேட்கும்போது நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியுது, பட் அதை வந்துட்டு ஒரு கொஸ்டின்ஸாக கேட்கும்போது நம்மளால் சொல்ல முடியல. தட்ஸ் அ ப்ராப்ளம் வி ஆர் ஃபேசிங். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சிருக்கணும். ஓகேவா? எஸ், கூலி பவர் ஹவுஸ் என்னடா அது? ஓகே நக்ஷத்ரா, ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஸ் அண்ட் do your duty sincerely. Okay. Yes, next question பார்த்தலாம். Which of the following is the most stable ecosystem? இருக்கிறதுலே ஸ்டேபிளான ecosystem என்ன ecosystem? Which of the following is the most stable ecosystem? மோஸ்ட் ஸ்டேபிள் ஈகோசிஸ்டம். வணக்கம்டா. எஸ், இது ரொம்ப ஈஸி தான், போட்டு அடிச்சு விட்றீங்க. ஓகே, விச் ஆர் த ஸ்டேபிள் மோஸ்ட் ஸ்டேபிள் ஈகோசிஸ்டம் நம்ம பார்த்துட்டு இருக்க போது என்னவா இருக்க போகுது? ஏவா டேய், எப்பட்றா ஏ வரும்? டி தானடா வரும். ஓஷன் தாண்டா மோஸ்ட் ஸ்டேபிளான ஈகோசிஸ்டம். ஆப்ஷன் டி தாண்டா வரும். அபவுட் 2/3 ஆஃப் த ஹோல் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஸ்டேபிள் ஈகோசிஸ்டம் அப்படி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இட் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஈகோசிஸ்டம் பிகாஸ் ஆஃப் பஃபரிங் ஆக்ஷன் ஆஃப் பை வாட்டர். பஃபரிங் ஆக்ஷன் பை வாட்டர் அப்படின்றதுனால தான் இது மோஸ்ட் ஸ்டேபிள் ஈகோசிஸ்டம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பஃபரிங் ஆக்ஷன் ஆஃப் த வாட்டர் தானே பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு ஈகோசிஸ்டமாக இருந்திருக்கு. தனக்கு டிபெண்ட் ஆகி எந்த ஒரு ஈகோசிஸ்டமும் கிடையாது. ஏன்ல அடுத்து டிபெண்ட் ஆகி வந்துட்டு எந்த ஒரு ஈகோசிஸ்டமும் இல்லாததுனால. ஓகேங்களா? ஓகே, எந்த ஒரு ஈகோசிஸ்டமும் இல்லாதனால ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ் பாண்ட் ப்ரொடியூஸ் மோஸ்ட் ஸ்டேபிளான ஈகோசிஸ்டம் வந்து இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? நைட் கிளாஸ் ஃபுல். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி ஓஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி வில் பி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் டி. Okay, option D is right answer. Next question பார்த்தலாம். In a biotic community, the primary consumers are. Biotic community, the primary consumers are. Biotic community பொறுத்தவரைக்கும் யார் வந்து primary consumer இருந்துட்டு இருக்க போகுது? பயோட்டிக் கம்யூனிட்டி பிரைமரி கன்சியூமர்ஸ் ஆர். பயோட்டிக் கம்யூனிட்டி மட்டும் இல்லை, பேஸ் பண்ணி எல்லாத்துலேயுமே பிரைமரி கன்சியூமர்ஸ் என்னவா இருக்க போதுன்னா ஹெர்பிவோஸாக இருக்க போகுது. ஏன்னா ப்ரொடியூசரை சாப்பிடக்கூடியவன் என்னது, ப்ரொடியூசரை சாப்பிடக்கூடிய முக்கால்வாசி என்னவா இருக்க போறான், ஹெர்பிவோஸாக இருக்க போறோம். ஓகேவா? பிளான்ட்டை சாப்பிட்றானா என்னவா இருக்கணும், ஹெர்பிவோஸாக தான் இருந்தாலும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி ஹெர்பிவோஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் டக்கனா ஹெர்பிவோர் இஸ் ரைட் ஆன்சர். எஸ் மோனிஷா, கமல், ஷாம், ஷேடோ, கமல், ஃப்ளோரன்ஸ், ரெனிட்டா, கலக்கிங்க, மகா, அருணா, ஷாம். Yes, super. Option D. யாரெல்லாம் போட்டீங்களோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, சரி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாமா?
யா ரெடி கைஸ் செஷன் லைக் பண்ணியாச்சா ஆம்னிவர்ஸா கூட பேஸ் பண்ணிருக்கலாம் பட் முக்காவாசியான டேர்ம்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹெர்பிவோர்ஸா தான் இருக்க போகுது ஓகேவா முக்காவாசியானதுல பயோட்டிக் கம்யூனிட்டி தான் கிளியரா கொடுத்துட்டோம் அதனால தான் பயோட்டிக் கம்யூனிட்டி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா எஸ் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஃபயர் போடுங்க பிளாஸ்ட் பண்ணுங்க பிரேக் போனால் மறுபடியும் வருவீங்களா பிரேக் போயிட்டு சார் அப்படியே பிரேக் போயிட்டா சார் என்ன சார் பண்ண நேற்று ஏன்டா ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தேன் சார் நேற்று என்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல சார் சாரி சார் நான் பிரேக் முடிஞ்சோடனே அப்படியே போயிட்டேன் சார் எதனால் போயிட்டேன்னா சார் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ரெஸ்ட் ரூம் போனேன் சார் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே போனோன்னா பக்கத்தில் பெட்ரூம் இருந்து சார் பெட்ரூம்குள்ளே அப்படியே தூங்கிட்டேன் சார் தெரியாமல் அப்படின்னு ஓகே சார் அப்படிலாம் பண்ணாதீங்க ஸோ முடிச்சுட்டு வாங்க நம்ம 2 to 3 வரைக்கும் எடுப்போம் ஓகேவா எஸ் செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபயர் ரொம்ப முக்கியம் ஸோ வி வில் ரெஸ்யூம் பிட் பை level 45 level 40 ரெஸ்யூம் பண்ணலாமா ஓகே வில் ரெஸ்யூம் பை level 45 நம்ம ரெஸ்யூம் பண்ணணும் ஓகேங்களா ஐ எம் த 16th லைக்கா நான் தானா உங்கள் பேர் என்னதுடா சரிடா கண்ணா உனக்கு நான் 60 கொஸ்டின்ஸ் வேணா ஃப்ரீயாக கொடுத்துட்றேன்டா 60 கொஸ்டின்ஸ் வேணா நான் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன் எஸ் ஓகே ஸோ இதை நம்ம முடிச்சுட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பயோடைவர்சிட்டி இருக்கா அந்த பயோடைவர்சிட்டியும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்துட்டு பயோடெக்னாலஜிக்கு வந்து நம்ம போவோம் ஓகே பயோடைவர்சிட்டி நம்ம பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பயோடெக்னாலஜிக்கு நம்ம போவோம் ஓகேவா ஸோ குட்டி பிரேக் போயிட்டு வந்துருங்க டக்குன்னு வந்துருங்க ஓகே
இல்லடா யா ஃபைன் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா ரெடி गाइस ரெடி 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 அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் அடுத்த क्वेश्चन ஹாய் 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 எவ்வளவு நேரம் சார் 3 மணிக்கு 4 மணிக்கு எவ்வளவு நேரம் இருக்கோ அவ்வளவு நேரம் தான் பார்க்க போறோம் ஓகேவா and yes welcome to another session of Grigalan's magic show okay yes வந்தாச்சா ஓகே ரகனா ஓகே hi welcome back அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் the pyramid which cannot be inverted in a stable ecosystem is எந்த பிரமிடை நம்ம இன்வெர்ட்டடே பண்ண முடியாது cannot be inverted thank you வாங்க cannot be inverted நீ என்னதான் பண்ண நான் படிக்கவே மாட்டேன் உருப்பட மாட்டேன் சில பேர் இருப்பாங்களே அந்த மாதிரி இருக்குது எது வந்து cannot be inverted இது வந்து cannot be inverted வந்துட்டு இருக்கு is going to be option C energy pyramid வந்து என்னாலிக்கு பார்த்தாலுமே கொஞ்சம் எனர்ஜி ஹீட்டா லாஸ் ஆக தான் போகிறது எப்படி பார்த்தாலுமே கொஞ்சம் எனர்ஜி என்ன ஆக போகுது ஹீட்டா லாஸ் ஆக தான் போகுது அப்படின்றதுனால சோ இன்வெர்ட்டட் பேஸ் பண்ணி இருக்காது சோ ஆப்ஷன் சி எனர்ஜி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் சி எஸ் கலக்கிறீங்க ஓகே ஆப்ஷன் சி எனர்ஜி will be the right answer ஓகே அதே தாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन in a grass deer tiger food chain of grass biomass is 1 ton and the tiger biomass shall be grass ஓட biomass வந்து 1 ton இருந்துச்சு அப்படினா tiger ஓட biomass எவ்வளவா இருக்கும் what will be the biomass of tiger ஓட biomass வந்து எவ்வளவு இருக்குன்றத கேள்வி grass ஓட மீன் இது வந்து 1 ton இருந்துச்சு அப்படினா எவ்வளவு இருக்க போகுது 110 ராக்கன்னா 110 110 இல்ல 110 110 ஐயோ முதல்ல 110 என்னன்னு தெரியுமா எவ்வளவு டன் தெரியுமா 110 னா 110 தான கொடுத்துறாங்க எஸ் 110 யா ஓகேவா சோ அதுல யாருக்கும் டவுட் இல்ல ஓகேங்களா சூப்பர் ரகனா சூப்பர் ஃபைன் ஃபேண்டாஸ்டிக் ஓகேவா சோ அதுல யாருக்கும் டவுட் இல்ல ஓகே 110 எதை ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு இருக்கு 1000 kg பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு அவன் என்ன கேட்டிருக்கான் டைகர் தான் கேட்டிருக்கான் அப்ப 1000 kg ப்ரொடியூசர் லெவல் அதாவது இந்த பேஸ்ல கிராஸ் லெவல் வந்து நம்ம 110 இது இருந்துட்டு இருக்கு அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு டியருக்கு போகும்போது 10% லாஸ் ஆகி 10% லாஸ் 100 ஆகுது அதுக்கு அப்புறமா 100 ல இருந்து டைகருக்கு போகும்போது மறுபடியும் 10% லாஸ் ஆகுது சோ இது பாத்தீங்கன்னா 10 kg ஆப்ஷன் B will be the right answer சூப்பரா இருக்கணும் ஓகேவா சோ தெரிஞ்சு வச்சுங்க ஓகேவா சோ ஆப்ஷன் B 10% ரைட் ஆன்சர் ஓகேவா எஸ் 110 அப்படின்றது 1000 kg பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு ஓகேவா ஆப்ஷன் D is right answer ஓகே ஆப்ஷன் D is right answer ஓகே ஆப்ஷன் B will be right answer ஆப்ஷன் D இல்ல ஆப்ஷன் B 10 kg is right answer ஓகேங்களா எஸ் next question பார்த்தலாம் பட் ஒரு நிமிஷம் okay next question in a biotic community the most important factors for the survival of an animal yes the biotic community the most important factors for survival of the animal எனக்கு சீஸ் டிஃபரண்டா தெரியுது என்னது தெரியாதா சீஸ் டிஃபரண்ட்ல தெரியுது என்னடா பேசுறீங்க உங்களுக்குள்ளே இன்னொரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு உங்க கான்வர்சேஷன் புரியுதுக்கு நான் கான்வென்ட் ஸ்கூல்ல போய் படிக்கணும் போல இருக்குடா உங்களோட கான்வர்சேஷன்லாம் புரியறதுக்கே இன்னொரு கான்வென்ட் ஸ்கூல்ல போய் படிக்கணும் போல ஓகேவா சார் தூக்கம் வந்துருச்சு அதுக்குள்ள எப்படிடா தூக்கம் வரும் தூக்கம்லாம் என்னடா தூக்கம் வருது நேத்தே 12 மணி வரைக்கும் எடுத்தோம் இன்னைக்கு அதுக்குள்ள தூக்கம் வந்துச்சு அப்படின்னா என்னது இது எஸ் என்னதுடா சர்வைவல் ஆகிறதுக்கு என்னடா நெசசரி கிரீன் ஃபுட் இஸ் நெசசரி பேசிக்கா அவ்வளவுதான் ஃபுட் தான் நெசசரி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் சி will be the right answer ஓகே ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் தூக்கம் வர்றவங்க தாராளமாக போய் தூங்குப்பா நான் ஒன்றும் பெட்டோட கட்டுலையோ இல்லை என்னது தலையானையோ பிடிச்சி போர்வையோ பிடிச்சலாம் உட்காந்துல தூக்கம் வந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் தூங்குங்க ஓகேவா குட் நைட் அபவுட் இட் ஓகே இதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் சி கிரீன் ஃபுட் இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் இருக்கா சூப்பர் ஷேடோ பாவ்ஸ் லீகல் தர்ஷினி ஷாம் லேகா பியாரி அபிநயா தர்ஷினி ஷேடோ பாவ்ஸ் ஜெயந்தி ஜெபஸ்டின் ஜித் அபிநயா அருணா
Arita, Dashini, yes. Tamil Rasi Kalagiri. It's going to be option B is the right answer. Okay. Option B is the right answer. Fine, Rakana. Sir, seriously 3 o'clock varikuma, sir. Seriously 3 o'clock varikuma, sir. Abdina, Papame. Papame. In food chain, the largest population is food chain largest population producer. Second most important trophic level in a lake. What is the second most important trophic level in a lake? Which is the second most important trophic level in the lake? Which is the second most important trophic level in the lake? நீங்க தூங்கலையா சார்? இல்லடா கண்ணா, நான் தூங்கல. எனக்கு இன்னும் தூக்கம் வரலை. சோ நானும் தூங்கவில்லை. சோ என்ன வரைக்கும் போது செகண்ட் மோஸ்ட் அப்படி கேட்டிருக்காங்க. என்னது? ஆப்ஷன் ஏ. Sorry. Option A, zooplankton is the right answer. Okay. Option A, zooplankton. Yes, dakana. Option A, zooplankton is the right answer. The second most important trophic level in the lake. Enna varthirukapodhu? Zooplankton da irukapodhu. Enna varukapodhu? Option A, zooplankton da irukapodhu. Marthradinga. So option A, zooplankton is the right answer. Next question pathram. Bulk carbon dioxide fixation occurs in. Bulk carbon dioxide fixation occurs in. Bulk carbon dioxide fixation occurs in, sir. கிளாஸ்ல கட் பண்ண தோணல சார். அப்படியே தூங்கணும், கண்ணுல நீட் எக்ஸாம் வந்து எழுப்பி விடுங்க சார். அப்படியா? சரி, அப்படி எழுப்பும்போது நம்ம கிளாஸ்க்கு வந்துருங்க. ஓகே, உட்காந்து தூங்க. ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம் வந்து எழுப்பி விட்டுருங்க. ஓகேவா? எஸ், பல்க் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் பேஸ் பண்ணி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஓஷன்ஸ்ல. நம்ம பார்த்தோம்ல 70% பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்றது. சோ அதனால தான் அங்க நடக்க போகுது. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். கரெக்ட்டா கணக்குல சூப்பரா. எஸ், ஓஷன்ஸ்ல நடந்துட்டு போகுது. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி டக்கனா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி டக்கனா இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. எஸ் 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 ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन. pyramid of number deals with the number of pyramid of number அப்படினு சொல்றீங்களே, எந்த நம்பரை டீல் பண்ணுது? pyramid of number அப்படின்றது இங்க ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க இல்லையா, எந்த நம்பரை டீல் பண்ணுது? pyramid of number deals with the number of pyramid of number deals with the number of yes deals with the number of individuals in trophic level. Individual in a trophic level. pyramid of numbers deals with the number of individual in a trophic level. கண்ணு சொக்குதா? சொக்குண்டாக்கனா சொக்கும்போது அப்படியே படுத்து தூங்கிருக்கீங்க. நீட் எக்ஸாம் மே 3ஆம் தேதி அடுத்த என்னது அடுத்த சண்டே வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். ஞாபகம் வந்து நீங்க எந்திரிச்சிப்பீங்க. ஓகே, ஆப்ஷன் சி இண்டிவிஜுவல் இல்ல ட்ராபிக் லெவல். மறுபடியும் சொல்றேன், those who want to sleep you can go and sleep. ஓகே, நான் ஸ்டார்ட் ஆஃப் த செஷன்ல சொல்லியிருந்தேன், தூக்கம் வந்துருச்சுன்னா போய் தாராளமா தூங்குங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இட்ஸ் அப் டு யூ டு அட்டெண்ட் கொஸ்டின்ஸ் ஆர் நாட் அப்படின்றது. ஓகே, ஸோ இஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? pyramid of numbers in a pond ecosystem is pond ecosystem எப்படி இருக்கும் போது pyramid of number in a pond ecosystem will be pond ecosystem இருக்கக்கூடிய pyramid of number in pond ecosystem brisk இன்னத்த பிரிஸ்கோ எப்படி இருக்க போதே அப்ரைட்டா தான் இருக்க போதா. pyramid of number அப்படி கொடுத்துறோம். pond ecosystem பேஸ் பண்ணக்கூடிய pyramid of number அப்படி கொடுத்துறோம். so pyramid of number in a pond ecosystem is will be upright தான் கண்ணா, upright. பயோமாஸ் தான் இன்வெர்ட்டடா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பயோமாஸ் தான் இன்வெர்ட்டடா இருக்கும். பயோமாஸ் தான் எப்படி இருக்கும்? இன்வெர்ட்டடா இருக்கும். மிச்சது எல்லாமே அப்ரைட்டா தான் இருக்க போகுது. பயோமாஸ் தான் இன்வெர்ட்டடா இருக்க போகுது. மிச்சம் எல்லாமே அப்ரைட்டா தான் இருக்க போகுது. சோ ஆப்ஷன் சி அப்ரைட் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி அப்ரைட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் சி அப்ரைட் இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. பயோமாஸ் தான் என்ன இருக்க போகுது? இன்வெர்ட்டரா இருக்க போகுது. food chain in which a microorganism break down the food formed by the primary producer? Food chain in which microorganism break down the food formed by the primary producer? Food chain primary producer by எந்த food chain ஆல? Detritus food chain. Tomorrow offline exams are NEET mock. All the best ஆகணும். all the best. நல்லா பண்ணுங்க லேகாஸ்டி. ஓகே, so it's going to be option B detritus food chain ஆ இருந்திருக்கு. option B detritus food chain ஆ இருந்திருக்கு. option B is right answer. ஓகேவா கண்ணா? நான் மறுபடியும் சொல்றேன். ஓகே கண்ணா, நான் மறுபடியும் சொல்றேன். சில பேர் வந்துட்டு எப்படி இருப்பாங்க? நைட் அவுலா இருப்பாங்க. சில பேர் வந்து மார்னிங் படிக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே கிளாஸஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மார்னிங்கும் 6 o'clock நம்ம கிளாஸ் இருக்கு, ஈவினிங் நைட் செஷன் நம்ம போயிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் எடுத்து படிக்காதீங்கன்றது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அது படிங்க. மிச்சத்தை நீங்க ரெக்கார்டர் செஷனா கூட பார்த்தாலும் போதும். ஓகே, நீங்க என்ன ரெக்கார்டர் செஷனால பார்த்தா போதும். ஸோ மறுபடியும் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, those who are உங்களுக்கு தூக்கம் வரல, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்க போறேன், சும்மா பெட்ல படுத்துட்டு நோண்டிட்டு இருக்க போறேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த செஷன் போயிட்டு இருக்கு. ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், ஸ்ட்ரெஸ் எடுத்து படிக்காதீங்க அப்படின்றது. ஓகேங்களா? ஏன்னா கடைசி ஒரு வாரம் தான் இருக்கு. அந்த கடைசி ஒரு வாரத்துக்காக தான் நான் இந்த இதை சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ ரொம்ப ஐயோ இந்த கிளாஸ் இருக்கு, காலைல 6 மணி கிளாஸ் இருக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. சுஃபியா தூக்கம் வந்துச்சுன்னா தாராளமாக போய் தூங்கும். ஓகேங்களா? கேட்டுட்டு இருக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா தாராளமாக போய் தூங்கலாம். ஓகே, நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே,
ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். பிக் ஆஃப் த கரெக்ட் ஃபுட் செயின். இப்போ கொடுத்ததுல வந்து கரெக்டான ஃபுட் செயின் வந்து பிக் பண்ண சொல்றாங்க. இது கிராஸ் இப்படி வரும்னா எஸ் பிக் ஆஃப் த கரெக்ட் ஃபுட் செயின். Like this now over energy. Now over energy. Yes, என்ன இருக்க போகுது? Phytoplankton, zooplankton, fish. Option C is the right answer. Option C, phytoplankton, zooplankton, fish is the right answer. Okay, option C will be the right answer. Phytoplankton, zooplankton, fish. Okay, என்ன இருக்கு? Phytoplankton, zooplankton, fish. Option C is the right answer. Option C டாக்கணுங்களா? Yes டாக்கணும். Super. Option C. Yes, option C is the right answer. Next question பார்த்தலாம். அடுத்த question. Pyramid of number in a grassland true ecosystem is. Pyramid of number in a grassland true ecosystem எப்படி இருக்க போகுது? Pyramid of number in a grassland true ecosystem is. Pyramid of number in a grassland true ecosystem is. எப்பவுமே இன்வெர்ட்டரா இருக்குமா, ஆபரேட்டரா இருக்குமா, இல்ல ஏஎன்பி பேஸா இருக்குமா, இல்ல ஸ்பிண்டில் ஷேப்ல இருக்குமா? பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் இன் கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் என்ன படிக்க போகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆபரேட். இப்பதான் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஏஎஸ்டா பஃபரிங்கா டேய் வேணாண்டா. பஃபரிங்லாம் ஒன்றும் ஆகாது. புது ஆஃபீஸ் பஃபர்லாம் ஆகாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் டாக்கணும் ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் அப்பர் பார்ட் ஆஃப் த சி அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் கண்டெய்ன்ஸ். அப்பர் பார்ட் ஆஃப் த சீல இருக்கக்கூடிய அப்பர் பார்ட் ஆஃப் த ஈகோசிஸ்டம் என்ன கண்டெய்ன் இருக்க போகுது? மேல மிதந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மேல மிதந்துட்டு இருக்கும் அப்படின்றது வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? டே உங்களுக்கு தூக்க கலக்கத்துல பிரேக் ஆகுதா இல்ல நிஜமாவே பிரேக் ஆகுதா? மார்ச்ல ஒரு 10 days டென்ஷன் லைவ் இருக்க பதில மாதிரி இருந்தேன் சார். அப்படியா? இதை சொல்றீங்க. புது ஆஃபீஸ் பஃபர் ஆகுது. ஆமா, புது ஆஃபீஸ் பஃபர் ஆகுது. அப்புறம் என்ன பெரிய புது ஆஃபீஸா இருக்க போகுது? ஓகேவா? எஸ், என்ன இருக்க போகுது? அப்பர் பார்ட் ஆஃப் த சி அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். அப்பர் பார்ட் ஆஃப் த சி அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் என்ன கண்டெய்னர் இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாங்டன் தான் கண்டெய்னர் இருக்க போகுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த பிளாங்டன் நான் சொல்லியிருப்பேன். பிளான்டா இருந்துச்சு அப்படின்னா ஃபைட்டோ பிளாங்டன். பிளான்டா இருந்துச்சுன்னா ஃபைட்டோ பிளாங்டான். இல்ல அது ஒரு அனிமலா இருந்துச்சு, பிளாங்டான் வந்து ஒரு அனிமலா இருந்துச்சு அப்படின்றது பாத்தீங்கன்னா அது ஜூ பிளாங்டான். ஓகேவா? சோ பிளாங்டன் தான் மிதந்துட்டு இருக்க போகுது. ஓகேவா? என்ன போகுது? பிளாங்டன் தான் மிதந்துட்டு இருக்க போகுது. சோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். பிளாங்டன் தான் இருக்க போகுது, மிதந்துட்டு இருக்க போகுது. ஆப்ஷன் ஏ will be the right answer. All perfect. Okay. So it's going to be option A, plankton is the right answer. Option A, plankton is the right answer. Next question பார்த்தலாம். What is true for ecosystem? எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படினாங்க? Which of the statement is true for ecosystem? Which of the statement is true for ecosystem? Which of the statement is true for ecosystem? Yes, இதில் நம்ம படிச்சு பார்த்தோன்னே தெரிஞ்சது producers are more than primary consumer. என்னாலுக்குமே producers primary consumer ஓட அதிகமா இருப்பான் ecosystem பேஸ் பண்ணி. that is the true statement. So option C is the right statement. ஓகேவா? producers are true. ஓகே, producers are பேஸ் பண்ணி அதிகமா இருக்கான். primary consumers கன்சிடர் பண்ணும்போது producers தான் அதிகமா இருக்கான்னு அர்த்தம். ஓகே, primary consumers கன்சியூம் பண்ணும்போது நமக்கு producers தான் கரெக்டா இருக்கான். So option C is the right answer. கரெக்டா இருக்கணும். option C. I see you, you see me. I see you, you see me. I can't see you, but I can see you on message. You can only see me. Okay, next question. Ecosystem, which one of the shows one-way passage? One-way passage. என்னது one-way passage மட்டும் ஷோ பண்றது? Which one of the ecosystem show one-way passage? டேய், நான் முன்னாடி போனா பின்னாடி வர மாட்டேன், பின்னாடி போனா முன்னாடி வர மாட்டேன், சைடுல போனா ஸ்ட்ரைட்டா வர மாட்டேன் அப்படின்றது one-way passage. அப்ரேட் தான் கேட்டிருக்காங்க. எனர்ஜி அப்ரேட்டா தானே போயிட்டு இருக்கும். அதான் one-way passageன்னு. நான் ஒன் வேல தான் போவேன். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்றது. அப்புறம் என் வழி தனி வழி, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ, ஃப்ரீ எனர்ஜி. எனர்ஜி தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, ஃப்ரீ எனர்ஜி. ஓகே, ஆப்ஷன் ஏ, ஃப்ரீ எனர்ஜி. ஃப்ரீ எனர்ஜி ஒன் வே பாசிட்டிவா இருந்துட்டு இருக்கு. An ecosystem which can be easily damaged but can be recovered after some time if damaging effect stop will be having. If an ecosystem which can be easily damaged, ஈஸியா டேமேஜ் பண்ண முடியும், பட் ரெக்கவர் ஆயிருமா ஆஃப்டர் சம் டைம், கொஞ்ச நேரம் ரெக்கவர் ஆயிருமா if damaging effect stops ஆயிடுச்சுனா. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன இருக்க போகுது? ஹேவிங் என்ன இருக்க போகுது? இப்போ ஒரு ஈகோசிஸ்டம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியா டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். பட் டேமேஜ் ஆகிறத நான் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியா ரெக்கவர் ஆயிருமா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம் பேஸ் பண்ணி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ஸ்டெபிலிட்டி பட் ஹை ரெசிலியன்ஸ் இருக்கும். மறுபடியும் மீண்டு வர முடியும். நீ என்னதான் அடி நடிச்சாலும் சரி, நான் மறுபடியும் வந்துட்டே இருப்பேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்கல்ல. நான் நல்லா அடி வாங்குவேன், பட் என்ன பண்ண மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன், விடாமுயற்சியோட நான் மறுபடியும் எந்திரிச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நம்ம சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ, லோ ஸ்டெபிலிட்டி
அபிலிட்டியா இருப்பாங்க. பை ஹார்ட் ஐ ரெசிலியன்ஸ் வந்து பார்க்க முடியும். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து ஃபைட் பண்ணக்கூடிய அந்த ப்ராபபிலிட்டி தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஐயா ஃபைட் பண்ணுவேன், திமிரா ஃபைட் பண்ணுவேன், கெத்தா ஃபைட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு. ஓகேவா கண்ணா? கிளியரா அண்டர்ஸ்டுட். எஸ், ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பார்ப்போம். கமான். கேப்டன் அமெரிக்கா. எஸ், கேப்டன் அமெரிக்கா அப்பலாம் அந்த மாதிரி அந்த ஒரு பேஸ் பண்ணி வைக்கிறது. ஓகே, ஒரு 5 ரவுண்ட் போடுங்க. நம்ம பயோடைவர்சிட்டி பார்த்துடலாம். ஓகே, 2 சாப்டர் இருக்கு, பயோடைவர்சிட்டி, பயோடெக்னாலஜி. ஓகே, அதை பார்த்து முடிச்சிருவோம். பயோடைவர்சிட்டி பார்த்துடலாம். 12 மணிக்கு நம்ம பயோடைவர்சிட்டி ஆரம்பிக்கணும். எஸ், 12 மணி ஆயிடுச்சு. வெல்கம் டு அனதர் டே. 26th ஏப்ரலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 26th ஏப்ரலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வெல்கம் டு 26th ஏப்ரல். பாலமுருகன், எதுக்குடா பயம்? எதுக்கு பயம்? நம்மளை நம்பு, உன்னை நம்பு, உன்னை நம்பு. நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த பேஸில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட வேணாம். ஓகே, குட் மார்னிங். இன்னும் 4 டேஸ் தான். 4 டேஸ் இல்லைடக்கண்ணா, இன்னும் 7 டேஸ். டுடே இஸ் அன் ஆல் டிக்கெட் டே. ஐயோ, இன்னைக்கு ஆல் டிக்கெட் வரப்போகுது. ஓகேங்களா? ஆல் டிக்கெட் வரப்போகுது. ஓகே, சூப்பர். ஆல் டிக்கெட் வரப்போகுது. அப்படி பார்த்தா ஹால் டிக்கெட் வரப்போகுது. உங்களுக்கு சென்டர் தெரிஞ்சிடும். சென்டர் தெரிஞ்ச உடனே போய் அது எங்கே இருக்குன்னு கூகுள் மேப்பில் செக் பண்ணி பாருங்க. எப்படிலாம் வழியில் போகணும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே, இந்த ஸ்கூல் எனக்கு தெரியும், இந்த காலேஜ் எனக்கு தெரியும்னா ஓகே, பரவாயில்ல. பட் தெரியாத இடமா இருந்துச்சுன்னா கூகுள் மேப்பில் பொறுத்து சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள். அட்மிட் கார்டு யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் நீட் எழுத போறீங்க அப்படின்னு தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் நீட் எழுத போறவங்களோட ஃபர்ஸ்ட் அட்மிட் கார்டு வரக்கூடிய நாளாக இருந்துட்டு இருக்கு. ஸோ நல்லா இருக்கட்டும், மெமரபிளாக இருக்கட்டும். அட்மிட் கார்டெலாம் சேர்த்து வைக்கணும். ஓகே, அட்மிட் கார்டில் என்ன பண்ணுவீங்க, 2-3 காப்பி எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது அட்மிட் கார்டு வந்து கேட்பாங்க. ஓகே, அட்மிட் கார்டு வந்து கேட்பாங்க. சார், நான் எஸ்டர்டேக்கு போயிட்டு வரேன்னா நல்ல விஷயம், போயிட்டு வாங்க. ஓகே, கொலை நடுங்குது சார். கொலை நடுங்குதா? கொலை நடுங்கிற அளவுக்கு வராது. அது மே 2ஆம் தேதி தானே நடக்கும். ஓகேவா? கொலை நடுங்கிறதுலாம் மே 2ஆம் தேதி தான். ஓகே, கொலை நடுங்கிற மே 2ஆம் தேதி தான். கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுவோம், எப்படி அட்மிட் கார்டை போய் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோ போடுவோம். ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. ஓகே, எஸ், நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பேஸ் பண்ணி நம்ம பார்த்துலாம். Which one of the is the following example of 𝑬𝒐𝒑𝒔 conservation? 𝑬𝒐𝒑𝒔 conservation ஓட எக்ஸாம்பிள்ஸ் என்னது அப்படின்றது. 𝑬𝒐𝒑𝒔 conservation ஓட எக்ஸாம்பிள்ஸ் என்னது? Which one is the following is an example of 𝑬𝒐𝒑𝒔 conservation? 𝑬𝒐𝒑𝒔 conservation ஓட எக்ஸாம்பிள்ஸ் என்னது? Which is the example of 𝑬𝒐𝒑𝒔 conservation? Option B, seed bank. Okay, 𝑬𝒐𝒑𝒔 conservation எதுன்னு வந்துருக்கு? Option B, seed bank is the right answer. கலரை மாத்திரும், ஒரே கலர் யூஸ் பண்ணிருக்கோம். Option B, seed bank. Yes டாக்கன். ஓகே, அப்படியே பயப்படுற மாதிரி கெத்தா மெயின்டைன் பண்ணணும். அதான்டா, உங்களுக்கு தெரியாதா வீரன் என்ன தெரியுமாலே அப்படின்றது? பயப்படாம மாதிரி நடிக்கிறது, அதான் வீரமா. ஓகேவா? வீரம் அப்படின்றது பயப்படாம நடிக்கிறது தான். ஓகே, வெளியே பயம் காட்டக்கூடாது, உள்ள வந்து டர் ஆகிட்டு இருக்கும். ஓகே, வெளியே வந்துட்டு பார்த்துக்கலாமா அந்த வடிவேல் இருப்போம் பார்த்து நல்லா முறையா அப்படின்னு சொல்லி நல்லா முறைச்சிட்டு போனே, அதே தான். ஓகே, கெத்த மெயின்டைன் பண்ணது என்னது? ஏதோ ஒரு பாட்டு ஆளுமோட கெத்த விடாத சாவனாலும் கெத்த விடாத அப்படின்னு லைன் வரும் பார்த்தீங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணியே இருந்துட்டு இருக்கும். ஓகே, வாழ்க்கையில் என்னதான் அடி வாங்கினாலும் சரி, பாத்ரூம்ல போய் நல்லா தேம்ப அடிக்கிட்டு வெளியே வரும்போது சிரிச்சுக்கிட்டே வந்துடணும். ஓகே, அதுதான் நம்ம மெயின் கான்செப்டா இருக்க போகுது. ஓகே, சரி, இது என்னது? 𝑬𝒐𝒑𝒔 conservation எக்ஸாம்பிள் ஆப்ஷன் பி, சீட் பேங்கா தான் இருக்க போகுது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின், renewable exhaustible natural resources. renewable exhaustible natural resources. What is the renewable exhaustible natural resources? கைப்புள்ள மாதிரி. என்ன தம்பி, கைப்புள்ளலாம் சும்மா வருத்தப்படாத வாலிப சங்கத்தை ஆரம்பிச்சதே கைப்புள்ள தான்டா. Renewable exhaustible natural resource of energy. Renewable exhaustible natural resource of energy. Yes, it's going to be forest. Option D, forest is the right answer. Renewable exhaustible energy என்ன வந்துட்டு போகுது? Option D, forest. Yes, option D, forest is the right answer. Forest will be the right answer. Super. Forest is the right answer. Correct. அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். Which one of the following shows maximum genetic diversity in India? ஐயோ, ஒரு கொலை பண்ணிட்டேன்டா. இங்க ஒரு பூச்சி போயிட்டு இருந்துச்சு, அந்த பூச்சியை நான் கொன்னுட்டேன். சாரி பூச்சி. Which one of the following shows maximum genetic diversity in India? எதுல வந்து அதிகமான வெரைட்டிஸ் பார்க்க முடியுது? எதுல வந்து அதிகமான வெரைட்டிஸ் வந்து பார்க்க முடியுது? நம்ம சாப்பிடுற சாப்பாடுல தான், ரைஸ்ல தான் நம்ம அதிகமான வெரைட்டிஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். ஓகேவா? எதுல இந்தியாவில பொறுத்த வரைக்கும் எதுல வந்து அதிகமான வெரைட்டிஸ் இருந்துட்டு இருக்கு? ஆப்ஷன் ஏ, ரைஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ, ரைஸ். எஸ்டா மோனிஷா, ஈஸ்வரி, அசிகுமார், தர்ஷினி, பிரைம், டூஓஸ், பியாரி, கமலக்கண்ணன், பாஸ், மகாசக்தி, வனிதா,
ஃப்ளோரசன்ஸ் லேகா, ஜெபசின், அபிநயா, ரம்யா, ஹரிணி, பூஜா, அக்ஷயா, ஜித், தமிழரசி, லேகாஸ்ரீ, கலக்கிரிங். It's going to be option A is the right answer. Option A will be the right answer. Yes, Dakana. Okay, option A will be the right answer. Next question பார்த்தலாம். Large woody vines are more commonly found in. Large woody vines are more commonly found in. Someone call 911. 911 கால் பண்ணா அட பைத்தியக்கார பையனே 911 கால் பண்ணா அமெரிக்கன் போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு நான் அமெரிக்கால உட்கார்ந்துட்டு இருக்கேன். ட்ரம்பை பத்தி தைரியமா திட்டுறதுக்கு காரணம் என்ன? அமெரிக்கன் போலீஸ் இங்க வராது அப்படின்றதுனால தானே. பூரா இங்கிலீஷ் படமா பார்க்க வேண்டியது, இங்கிலீஷ் படமா பார்த்துட்டு தப்பு தப்பா வளர வேண்டியது. ஓகே, லார்ஜ் woody vines are more commonly found in எங்க பார்க்க முடியும் அப்படினது பாத்தீங்கன்னா tropical rainforest. Option B will be the right answer. Option B will be the right answer. Okay. Yes, option B tropical large woody vines எங்க பார்க்க முடியுது? Tropical rainforest வந்து பார்க்க முடியுதா இருக்கு. Okay, it's going to be option B. Option B will be the right answer. Option B will be the right answer. Okay வா? Yes, next question பார்த்தலாம். அப்போ உங்க பேஸ் வந்து அமெரிக்காவா தான் இருந்துட்டு இருக்கு இல்லையா? மாறீங்க, கொலை பண்றீங்க. நாங்கெல்லாம் அந்த பரம்பரை ஏதோ இருக்குடா. காலங்காத்தால எந்திரிச்சோன்னே என்னது ரத்தத்துல தான் மூஞ்சி கழுவும் அப்படின்னு ஒரு படத்துல சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கிறது. ஹெல்ப்லைன் மாறிடுச்சு. பாத்துரா, நீங்க ஏதாவது அவசரத்துல இருக்கும்போது 911 கூப்பிட்றாதீங்கடா. உங்களை யாராவது கடத்திட்டு போறாங்க, இல்ல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அவசரம் வருது, பக்கத்துல சண்டை நடக்குதுன்னா 911 கூப்பிட்றாதீங்க. ஃபர்ஸ்ட் 100 அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம பேசிக் வந்து 100 தான். 100 தான் போலீஸுக்கு போகுது. Which one of the following has the highest number of species in nature? Highest number of species variation எதுல பார்க்க முடியும்? Highest number of species variation என்ன பார்க்க முடியும் அப்படின்றது? highest number of species variation எதுல பார்க்க முடியும்ன்றாங்க? இன்செக்ட்ஸ்ல தான். நிறைய பூச்சிகள் இருக்கு. இந்த பூச்சி தொல்லை தாங்கல பரமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? So it's going to be option A, பூச்சிகள் இருக்கு. ஓகேவா? Yesterday I saw 5 berry plants. நல்ல விஷயம்டா. அடுத்து என்ன பண்ணீங்க? சாப்பிட்டீங்களா? இல்ல இந்தியா சைனாக்காரன் தான் சாப்பிடுவான், அதெல்லாம் நம்மலாம் சாப்பிட மாட்டோம் இல்லையா? பாத்துடா, பெரிய பிளான்ட் அமெரிக்காலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எடுத்து பாருங்க, ஆனல் சேசி ஆனல் ஸ்டைல் இருக்கா அப்படின்றது. அப்போ அது என்னது, ஆம்பளை பெரிய பிளான்டாவா அமெரிக்கானாவா இல்ல பொம்பளை பெரிய பிளான்ட் அமெரிக்கானாவான்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு என்னவா இருக்கு? ஆப்ஷன் ஏ, இன்செக்ட் தான் அதிகமா இருக்க போகுது அப்படின்னு. இன்செக்ட்டும் ஒரு டைப் ஆஃப் ஆத்திர போற பெரிய பிளான்ட் அமெரிக்கானா வரப்போகுது, கரப்பாம்பூச்சி அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். Biodiversity of a geographical region represents. Biodiversity of a geographical region என்ன represent பண்ணுது? What does the biodiversity of a geographical region represent? Geographical region என்ன represent பண்ணுது? இல்ல geographical represent அதுல நம்ம பேஸ் பண்ணி இதல பார்க்க மாட்டோம். geographical region தான வந்துட்டு இருக்க போகுது. geographical region தான் வந்துட்டு இருக்க போகுது. Yes, option B தான் வரும். Option B is the right answer. Option B தான் right answer. Yes, living in this region. The diversity of organisms is living in this region. Option B is the right answer. Okay, option B will be the right answer. Why not fungi for the previous question? Right. ஃபங்கை, இன்செக்ட் தான் அதிகமா இருக்கும். ஏன் ஃபங்கை எப்படி அதிகமா இருக்கும்? இன்செக்ட் தான் அதிகமா இருக்கும். எத்தனை விதமான பூச்சி இருக்கு தெரியுமா? அதிகமான பூச்சி இருக்கு. அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லார்ஜஸ்ட் ஃபைலம், அனிமல் கிங்டம் படிச்சீங்களா படிக்கலையா? 11th வந்து நம்ம படிச்சிருப்போம். லார்ஜஸ்ட் ஃபைலம் இருக்கிறதுல லார்ஜஸ்ட் ஃபைலம் என்னவா இருக்க போது? ஆத்ரோபோடா தான் இருக்கிறதுல லார்ஜஸ்ட் ஃபைலம்ன்ற படிச்சிருப்போம். அந்த ஆத்ரோபோடாலேயே எது அதிகமா இருக்குமா? இன்செக்ட் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா இன்செக்ட் இருக்கிறதுனால தான் ஆத்ரோபோடால வந்து லார்ஜஸ்ட் ஃபைலம் நான் கன்சிடர் பண்ணிருக்கோம். உலகத்துல பூச்சி தொல்லை தான் அதிகமா இருக்கு. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் இன்செக்ட் தான் வரப்போகுது அதுக்கு ஆன்சர். ஓகேவா? நோட் பண்ணி வச்சோங்க. இன்செக்ட் தான் கரெக்டான ஆன்சர். கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. கன்ஃபியூஷன் இஸ் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் லூஸ் மோஷன் ஆயிர போகுது. சோ ஆத்ரோபோடா வரதுனால இன்செக்ட் தான் நம்ம டிட்டர்மைன் பண்றோம். லிங்க் பண்ணி படிக்கணும்னா லிங்க் பண்ணி படிக்கணும். The highest number of species in the world is represented by பேஸ் பண்ணி இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஓகேவா? which one of the following area in India is hotspot of biodiversity? which one of the following areas in India is a hotspot of biodiversity? இந்தியால இருக்கிற எந்த ரீஜன் வந்து hotspot of biodiversity அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்? ஆமா, அது கரெக்ட் தான். நீங்க சொன்னது அது கரெக்ட் தான். ஓகே, அந்த டயகிராம் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்படி முட்டையா போட்டுட்டு ஃபங்கை இவ்வளவு இருக்கு, ஏஞ்சியோஸ்பர்ம் இவ்வளவு இருக்கு அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. எஸ், அது நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் அது என்ன கேட்டிருக்கான்றது பார்க்கணும். ஓகேவா? என்ன கேட்டிருக்கான்றதை பார்க்கணும். புரிஞ்சுதா? அதுவும் கரெக்ட் தான். இன்வெர்டிபிரேட்ஸ் இருக்கு, வெர்டிபிரேட்ஸ் இருக்கு, ஆம்பிபியன்ஸை பேஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கு. இந்த டயகிராம் பார்த்து வச்சுக்கோங்க, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா?
சரி then which one of the following areas in India are more than hotspot இருக்கக்கூடிய ஐயோ ஏரியா என்னவா இருக்க போகுது Western Ghats தான். So it's going to be option D Western Ghats is the right answer. Okay, option D Western Ghats is the right answer. Okay, option D is the right answer. Option D Western Ghats. Option D Western Ghats will be the right answer. Note பண்ணிக்கோங்க. It's going to be option D is the right answer. கலக்கிங்க சூப்பரா செனோரிட்டா கனிஷ்கா லீகல் டீம் தர்ஷினி கமல் பிரைம் தர்ஷினி கலக்கிங்க மகா ஃப்ளோரசன்ஸ் ஷேடோ ஈஸ்வரி அக்ஷயா மைத்திலி பாவ்ஸ் பூஜா ஹரிணி ரம்யா ஹரிதா ஜபாசின் தமிழரசி பியாரி ஜித் பாவ்ஸ் கலக்கிங்க. It's going to be option D is the right answer. ஓகேவா? Okay, option D is the right answer. Option D will be the right answer. Next question பார்த்துலாம். அடுத்த question, sacred groves is especially useful in. Sacred groves is especially useful in. Sacred groves is especially useful in. Sacred groves are especially useful in. Sacred groves எதுக்கு especially useful பண்றோம்? எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? Sacred groves are especially uses in the conserving rare and threatened species. அது ரொம்ப புனிதமானது. ஸோ அப்படியே அந்த மரத்தை வெட்டக்கூடாது, சாமி இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது எது பேசிக்காக நம்ம எதனால பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ப்ரிசர்வ் பண்றதுக்காக, அதை கன்சர்வ் பண்றதுக்காக தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எஸ்டாக்கனா ஆப்ஷன் சி. அது பேசிக்காக நம்ம எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம்? அதை கன்சர்வ் பண்றதுக்காக தான் நம்ம பேசிக்காக பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் C will be the right answer. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தீங்கன்னா select the correct statement above biodiversity. biodiversity பொறுத்து கரெக்டான ஸ்டேட்மென்ட் எது அப்படினாங்க. which is the correct statement about biodiversity. biodiversity பொறுத்து கரெக்டான ஸ்டேட்மென்ட் என்ன கொடுத்துறாங்க? அப்படியாடா? ஒரே நிமிஷம் இருங்க. யா நான் அனுப்பிட்டேன்டா. உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்துடும். ஓகேங்களா? எஸ், நான் மறந்துட்டே இருக்கேன். நான் இந்த வாட்டி அனுப்பிட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக நோட்ஸ் வந்துடும். ஓகேவா? சரி, இதில் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னு பார்த்துக்கலாம். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்க போதுன்னா ஆப்ஷன் பி வெஸ்டர்ன் காட்ஸ் ஹவ் பீன் வெரி ஹை டிகிரி ஆஃப் ஸ்பீஷிஸ் ரிச்னஸ் அண்ட் எண்டமிசம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி ரைட் ஆன்சர். அனுப்பிட்டேன், உங்களுக்கு நோட்ஸ் வந்து கவலைப்படுது. நோட்ஸ் பற்றி கவலைப்படுங்க வந்துடும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா which of the following represent maximum number of species among the global biodiversity. குளோபல் பயோடைவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ். இப்போ இதுக்கு நீங்க சொல்லுங்க, இதுக்கு நீங்க சொல்றது தான் கரெக்டா இருக்க போகுது. இப்போ இதுக்கு நீங்க சொல்றது தான் கரெக்டா இருக்க போகுது. ஏன் அப்படி கேட்டீங்கன்னா குளோபல் பயோடைவர்சிட்டி அப்படின்னு கொடுத்துறாங்க. குளோபல் பயோடைவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் பொறுத்து சொல்ற போது குளோபல் பயோடைவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் கேட்டிருந்தால, யார் அந்த பையன் பேர் நான் படிக்கல, ஃபங்கேன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அது குளோபல் பயோடைவர்சிட்டி கான்செப்ட்ல பேஸ் பண்ணி நம்ம கேட்டிருக்கான். ஸோ இது இப்படியும் கேட்கலாம், இல்லைன்னா அவன் கிராஃபை கொடுத்துட்டும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ ஆப்ஷன் சி ஃபங்கை இஸ் ரைட் ஆன்சர். எஸ் டாக்கனா சூப்பர் சூப்பர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தா which of the species இல்ல which of the following is not used for 𝑬𝒐𝒑𝒔 plant conservation. 𝑬𝒐𝒑𝒔 plant conservationக்கு யூஸ் பண்ணாதது எது? 𝑬𝒐𝒑𝒔 plant conservationக்கு யூஸ் பண்ணாதது எதுவா இருக்கு? 𝑬𝒐𝒑𝒔 கன்சர்வேஷனுக்கு யூஸ் பண்ணாதது எதுவா இருக்கு? which is not used for the 𝑬𝒐𝒑𝒔 conservation அப்படின்னு பார்த்தீங்கன்னா shifting cultivation. கல்டிவேஷனை ஷிஃப்ட் பண்றது. ஸோ இட்ஸ் நாட் யூஸ்ட் ஃபார் 𝑬𝒐𝒑𝒔 கன்சர்வேஷன். எஸ் டாக்கனா சூப்பர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக். ஓகேவா? எஸ் டா கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். மகா பிரைம் வனிதா ஃப்ளோரசன்ஸ் பாவ்ஸ் தர்ஷினி தமிழரசி ரம்யா அபிநயா அக்ஷயா ஜபாசின் ஹரிதா ஃப்ளோரசன்ஸ் செனோரிட்டா ஜித் கமல் கனிஷ்கா கமலக்கண்ணன் ஷேடோ லேகாஸ்டி கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. எஸ், ஆப்ஷன் சி ஷிஃப்டிங் கல்டிவேஷன். ஓகேவா? கல்டிவேஷனை ஷிஃப்ட் பண்றது பேஸ் பண்ணலாம் நடக்காது. ஓகே, மாறி நம்ம கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம 𝑬𝒐𝒑𝒔 கன்சர்வேஷன்ல வராது. த ஆர்கானிசம் which publishes the red list. ரெட் லிஸ்ட் அதாவது ரொம்ப எண்டமிக் ஸ்பீஷிஸ், எக்ஸ்டிங்க்ட் ஆன ஸ்பீஷிஸ் அப்படின்ற ரெட் லிஸ்ட்டை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் எந்த ஆர்கானிசம்? பஃபரிங் ஃபார் மீ. அது கண்ணா உங்களுக்கு மட்டும் தானே பஃபரிங் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு மட்டும் தான் நெட்வொர்க் இஷ்யூஸ் இருந்துருக்கு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு மட்டும் பஃபரிங் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? எஸ், எந்த ஆர்கானிசம் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி IUCN, இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் தான் என்ன பண்ணிருக்கு? ரெட் லிஸ்ட் அப்படின்ற புக் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் டாக்கனா சூப்பர். யூனிவர்சிட்டி யா கலக்கிறீங்க. ஓகேவா? இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. யா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். ஓகேவா? IUCN.
a species facing extremely high risk of extinction in an immediate future. விட்டா என்னது கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த கரணம் தப்பினால் மரணம் அப்படி இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸ் என்ன ஸ்பீஷிஸ் சொல்லிட்டு இருக்கோம்? எந்த ஸ்பீஷிஸ் கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? You are looking blue, sir. Blue ஆ? Am I looking blue? Blue man item பண்ணா என்ன சொல்லிட்டு இருக்கோம்? Critically endangered species. Option C, critically endangered species is the right answer. ஓகேவா? So it's going to be option C, critically endangered species. ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான அவசரம் இருக்கா அப்படின்னு. So it's going to be option C, critically endangered species is the right answer. Super. யுவஸ்ரீ, ஷாடோ, ஈஸ்வரி, கனிஷ்கா, தர்ஷினி, பியாரி, கமலக்கண்ணன், ஹரிணி, லேகா, தர்ஷினி, ரம்யா, பாவ்ஸ், மகா, ஜபாஷினி, தமிழரசி, ஃப்ளோரசன்ஸ், கலகினி, அபிநயா, செனோரிட்டா, சூப்பர்மா, வனிதா, அக்ஷயா. Yes, it's going to be option C is the right answer. ஓகேவா? Option C is the right answer. அவதார் குட்டியா? ஐயோ ஐயோ, சரி கிருஷ்ணன் மாதிரி இருக்கீங்க சார் அப்படின்னு கூட சொல்லுவான்னு நினைச்சேன். அவதார் குட்டிக்கு போயிட்டீங்களா? நான் ப்ளூவா இருக்கும்போது கிருஷ்ணன் மாதிரி இருப்பீங்க சார், ராமன் மாதிரி இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்ல, கடவுளா இருக்கீங்களே தெரியவான்னு நினைச்சேன். அவதார் குட்டின்றீங்களேடா, என்னடா நீங்க இப்படி? ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, an example of an 𝑬𝒐𝒑𝒔 conservation is. எது வந்து 𝑬𝒐𝒑𝒔 conservation examples பார்த்தது தான். இது 𝑬𝒐𝒑𝒔 conservation example பார்த்தது தான். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே பார்த்தோம் தான், ஆப்ஷன் பி சீட் பேங்க். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே பார்த்தோம், ஆப்ஷன் பி சீட் பேங்க் தான். ஓகே, 𝑬𝒐𝒑𝒔 conservation example வந்துட்டு இருக்கு, ஆப்ஷன் சி சீட் பேங்க் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். The species confined the particular region and are not found in elsewhere. வேற எங்கேயுமே பார்க்க முடியாது, அந்த பர்టిక్యులர் ரீஜன்ல மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்றது. அது கிருஷ்ணன் சார். நீங்க வடாரா அவதார் தான் சொல்ல வரீங்களா? ஏ விட்டுட்டீங்கடா கண்ணா, விட்டுட்டீங்களா கண்ணா டேய். எஸ், என்ன இருக்க போது? என்ன ஸ்பீஷிஸ் நம்ம சொல்லிருக்கோம்? எண்டமிக் ஸ்பீஷிஸ். வேற எங்கேயுமே ஃபவுண்ட் ஆகக்கூடிய ஸ்பீஷிஸ் இல்லை, அந்த இடத்துல மட்டுமே ஃபவுண்ட் ஆகக்கூடிய ஸ்பீஷிஸ். நம்ம சயின்டிஃபிக்கலி சொல்றது என்ன சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டமிக் ஸ்பீஷிஸ் சொல்லுவோம், ரேர்லாம் சொல்ல மாட்டோம். ஓகேவா? ரேர் ஸ்பீஷிஸ் சொல்ல மாட்டோம், எண்டமிக்ஸ் தான். ஓகேவா? சயின்டிஃபிக்கலி பேசிக்கா என்ன கூப்பிடுறோம் தான் சொல்லணும். ஸோ ஆப்ஷன் பி எண்டமிக் ஸ்பீஷிஸ் தான் சொல்லிட்டு இருக்க போறோம். ஸோ ஆப்ஷன் பி எண்டமிக் ஸ்பீஷிஸ் தான், வேற எங்கேயுமே பார்க்க முடியாது, அந்த இடத்துல அதிகமாக பேஸ் பண்ணி பார்க்க முடியும். ஆப்ஷன் பி எண்டமிக் ஸ்பீஷிஸ் தான் எடுத்துட்டு இருக்கு. கிரையோ பிரிசர்வேஷன் ஆஃப் கேமெட்ஸ் threatened conditions இருந்துட்டு இருக்கு தெரியுமா? கேன் பி ரெஃபர்ட் அஸ் கிரையோ பிரிசர்வேஷன்ஸ். நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய கிரையோ பிரிசர்வேஷன்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம்? சார் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சார் தான் நினைக்கிறேன். சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? எஸ், கிரையோ பிரிசர்வேஷன் என்னன்னா, கிரையோ பிரிசர்வேஷன் இஸ் an advanced 𝑬𝒐𝒑𝒔 conservation of biodiversity. Advanced 𝑬𝒐𝒑𝒔 conservation of biodiversity is a 𝑬𝒐𝒑𝒔 conservation of the advanced level of conservation of biodiversity. Yes டாக்கனா, சூப்பரா வனிதா. இது 2 டிகிரி செல்சியஸ்ல பண்ணுவோம். லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணிட்டு நம்ம at -196 டிகிரி செல்சியஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ ஆப்ஷன் பி will be the right answer. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். most animals are tree dwellers. ட்ரீ டுவெல்லர்ஸ்னா ட்ரீல வந்து வீடு கட்டி உட்காந்துட்டு இருக்கும். ட்ரீ டுவெல்லர்ஸ் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம். மரத்துல வீடு கட்டி உட்காந்து இருக்கும், மரத்தை டிபெண்ட் ஆயிருக்கு தான் ட்ரீ டுவெல்லர்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் ஆர் ட்ரீ டுவெல்லர்ஸ் இன் எதுல? மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் ஆர் ட்ரீ டுவெல்லர்ஸ் இன் Yes. Most of the animals are tree dwellers in tropical rainforest. Option D is right answer. முக்காவாசி animals tree dwellers எங்க இருக்க போகுது? tropical rainforestல இருக்க போகுதுன்னு அர்த்தம். So option D is right answer. ரக்கனா option D. Yes ரக்கனா, yes டா, சூப்பரா. Option D, most of the animals are tree dwellers in tropical rainforest. Yes. Next question பார்த்தலாம். அடுத்த question, which of the following characteristics is mainly responsible for the diversification of insect in land? Diversification of insect in land எதனால? எந்த கேரக்டர்ஸ் இது இருக்கு? which are the characters is useful for the diversification of insect in land? diversification of insect in land எதுவா இருக்க போகுது? exoskeleton. yes டாக்கனா, சூப்பர். ஆப்ஷன் சி exoskeleton is the right answer. ஆப்ஷன் சி exoskeleton is the right answer. ஆப்ஷன் சி is the right answer. கண்ணா சூப்பரா. ஈஸ்வரி, மாறன், யுவஸ்ரீ, தர்ஷினி, லீகல் டீம், மகா, ஃப்ளோரசன்ஸ், மைத்திலி, ஷாடோ, செனோரிட்டா, யுவஸ்ரீ, ரம்யா, அபிநயா, தர்ஷினி, ஜித், அக்ஷயா, பாவ்ஸ், கலகிரிங். இஸ் கோயிங் டு பி தமிழரசி, சும்மா, ஷாம், மாறன், கலகிரிங். இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஒரு 5 ரன் போடுங்க பாப்போம். எஸ் 20 क्वेश्चन கம்ப்ளீட் பண்ணுங்க. 5 ரன் போடுங்க. கமான். செஷன் ஃபயர் பண்ணுங்க. செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. செஷன் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க, செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாஸ்ட் பண்ணுங்க பாப்போம். உன் பேரை ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லுங்க. உங்க பேரை ஃபர்ஸ்ட் நீங்க என்கிட்ட சொல்லுங்க, அப்புறம் நான் உங்க பேரை சொல்றேன். ஓகேவா? ஈஸ்வரி இல்ல சார், ஈஸ்வர் சார். அட பாவி, ஒரு ஐல அவன் வாழ்க்கையே முடிச்சிட்டாங்கடா. சரி வரடா ஈஸ்வர்.
எஸ் ஒன்றரை நிமிஷம் இருங்க. ஓகேடா, சரி லைக் பண்ண செகண்ட் பண்ணி வச்சா ஓகே ஃபைன். சரிடா மை நேம் இஸ் அந்த சரி நான் உன்னை ஜான் கூப்பிட்றேன். ஓகேவா, ஜான் கூப்பிட்றேன். ஜான் ஓகே, ஜான் கூப்பிட்றேன். ஃபைன். பயோடெக்னாலஜி ஸ்டார்ட் பண்ண ஒன்ஸ் அது முடிப்போம். ஒரு இதில் அதிகமாக பார்ப்போம். பயோடெக்னாலஜி அதிகமாக இதுலையும் பார்ப்போம். இன் விச் ஆர் த ஃபாலோயிங் போத் பேர்ஸ் ஆஃப் கரெக்ட் காம்பினேஷன்? விச் ஆர் த ஃபாலோயிங் போத் பேர்ஸ் ஆஃப் கரெக்ட் காம்பினேஷன்? அஞ்சான் கூப்பிடலாமா? சரி அஞ்சான் கூப்பிடலாம். கவனிச்சு அஞ்சான் ஃபேன், சூர்யா ஃபேன் ஆல்ரெடி. சரி அஞ்சான் கூப்பிடலாம்டா. என்ன இஜத்தன். Yes. Which of the following is the correct pair? Which of the following? 𝑬𝒐𝒑𝒔 Conservation National Park, 𝑬𝒐𝒑𝒔 Conservation. I mean, 𝑬𝒐𝒑𝒔 Conservation National Park, 𝑬𝒐𝒑𝒔 Conservation Botanical Garden. First option A is the right answer. Okay, so option A will be the right answer. Okay, option A, 𝑬𝒐𝒑𝒔 Conservation National Park, 𝑬𝒐𝒑𝒔 Conservation Botanical Garden. Option A will be the right answer. ரொம்ப easy. Okay, so it's going to be option A will be the right answer. Option A will be the right answer. Option A is the right answer. Next question பார்த்துலாம். Which of the following national park is the home of the famous musk deer and angle? Famous musk deer and angle ஓட home என்னவா இருந்துட்டு இருக்கு? ப்ரீவியஸ் இயர்லடா. மஸ்க் டியர் தெரியுமா? தெரியலனா ஒன்றும் பரவாயில்ல, நோட் பண்ணி வச்சோங்க. மஸ்க் டியர் ஆங்கிள் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது காட்டுறேன். ஜம்மு அண்ட் காஷ்மீர், லியோ படம் ஞாபகம் வச்சோம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கூடிய டச்சிங்காம் நேஷனல் பார்க். இந்த டியர் தான் கேட்குறாங்க. ஓகேவா, இந்த டியர் தான் கேட்டிருக்காங்க. என்ன இருக்க போது? எப்படி இருக்குது? ஓகேவா, ஸோ இதான் எங்க இருக்க போது? நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பெங்களூர்ல இருக்க பார்க்குது. ஓகேங்களா? எஸ். ஓகே, ஆப்ஷன் ஏ. ஆங்கிள்னா கொரியால மீனிங்லாம் எனக்கு தெரியாதுடா. எனக்கு கொரியா தெரியாதுடா. பிடிஎஸ் ஃபாலோ பண்ணது நீங்க யாரா இருந்தீங்கன்னா சொல்லுங்க. ரெட் லிஸ்ட் கண்டெயின் டேட் ஆர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன். ரெட் லிஸ்ட் கண்டெயின்ஸ் டேட் ஆர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன். ரெட் லிஸ்ட்ல என்ன கண்டெய்ன் இருக்கும்? வாட் டஸ் த ரெட் லிஸ்ட் கண்டெயின்? ரெட் லிஸ்ட்ல என்ன கண்டெய்ன் இருக்கும்? வாட் டஸ் த ரெட் லிஸ்ட் கண்டெயின்? ரெட் லிஸ்ட்ல என்ன கண்டெய்ன் இருக்கும்? சல்மான் கான். எஸ். பாவம் சல்மான் கான் பார்த்துட்டு இருந்தாரு, என்ன ஃபீல் பண்ணுவார் இல்லையா? ஸோ ரெட் லிஸ்ட் கண்டெயின் த்ரெட்டன்ட் ஸ்பீஷீஸ். ரெட் லிஸ்ட்னு பேர் வச்சதுக்கே ஆபத்து. ரெட்னா என்ன சொல்லுவோம்? ஆபத்து தான் நம்ம ரெட் அப்படின்னு சொல்லிருப்போம். ஸோ ரெட் அப்படின்றது ஆபத்தை பேஸ் பண்ணுற த்ரெட்டன்ட் ஸ்பீஷீஸ் தான். ஸோ ஆப்ஷன் B is the right answer. Okay, option B will be the right answer. Option B is going to be the right answer. Yes, threatened species. Option B is the right answer. Next question பார்க்கலாம். How many hotspot biodiversity in the world have been identified till date? எத்தனை ஹாட்ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கோம் வேர்ல்டுல? எத்தனை ஹாட்ஸ்பாட் வேர்ல்டுல உலக அளவில் வந்து எத்தனை ஹாட்ஸ்பாட் வந்து நம்ம பார்த்துருக்கோம்? Yes, 34. Option B, 34 is the right answer. Okay, option B, 34 ரகனா. சூப்பர் ரகனா. Option B is the right answer. Option B, 34. 34. ஓகேங்களா? 34 பார்க்க முடியும். ஓகே, 34 ஹாட்ஸ்பாட் வந்து இருந்துட்டு இருக்கு. Which of the following is most important cause of animals and plants being driven to extinction? எது வந்து most important cause-ஆ இருந்துட்டு இருக்கு? நோடா, previous year questions டா. Okay, which of the following is the most important cause? இது வந்து மாடல் क्वेश्चंस பேஸ் பண்ணி இல்ல, எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस இருக்கலாம், previous year questions இருக்கு, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எஸ், என்னது அப்படினா வீடு அழிஞ்சு போச்சுனா நாடு அழிஞ்சு போயிடும், வீடு அழிஞ்சு போச்சுனா நாடு அழிஞ்சு போயிடும், நாடு அழிஞ்சு போச்சுனா நம்மளே அழிஞ்சு போயிடும் அப்படின்றது இல்லையா? பேசிக்காக சொல்லுவாங்க. அதாவது நமக்குள்ள இருக்கிற கேரக்டர் அழிஞ்சு போச்சுன்னா நம்ம மனசு அழிஞ்சு போயிடும், நமக்குள்ள மனசு அழிஞ்சு போச்சுன்னா நாம அழிஞ்சு போயிடும், நாம அழிஞ்சு போயிடும் நம்ம நம்மளுக்கு கூட ஃபேமிலி அழிஞ்சு போயிடும், நம்ம ஃபேமிலி அழிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கு கூட கான்ஸ்டியூஷன் அழிஞ்சு போயிடும், நம்ம நம்பிக்கை கான்ஸ்டியூஷன் அழிஞ்சு போச்சுன்னா நம்ம நம்மளுக்கு கூட கண்ட்ரி அழிஞ்சு போயிடும், நம்ம நம்பிக்கை கூட கண்ட்ரி அழிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம நம்பிக்கை கூட நாடு அழிஞ்சு போயிடும், நம்ம நம்பிக்கை நாடு அழிஞ்சு போச்சு அப்படின்னா ஹியூமன் இனமே அழிஞ்சு போயிடும். ஓகே, ஸோ அதனால தான் ஹேபிடேட் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஹேபிடேட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷனால தான் மேஜர் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் வந்து நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, மேஜர் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் வந்துட்டு அதனால தான் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, which of the animals and national aquatic animal? நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் என்ன இருக்கு? நேஷனல் அனிமல் தெரியும், நேஷனல் அக்வாட்டிக் நிறைய வாட்டி பார்த்துருந்தோமே.
ஓகே, அது ஒன்றும் இல்லை, வரும்போது 2 கமெண்ட் படம் பார்த்துருந்தோம், அதனால தான். ஓகே, நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் என்ன இருக்கு? டால்ஃபின் தான். நேஷனல் அனிமல்ஸ் எப்படி டைகரா இருக்கோ, நம்ம நேஷனல் அக்வாட்டிக் அனிமல், நேஷனல் அனிமல் நமக்கு டைகரா இருந்தது மாதிரி நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் என்னவா இருக்க போகுது? டால்ஃபினா இருக்க போகுது. ஓகே, வாட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, டால்ஃபின் இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி will be the right answer. Just fluorescence, மகா, கமலக்கண்ணன், கமலக்கண்ணன், லீகல் டீம், ஷேடோ, மாறன், தமிழரசி, ரம்யா, ஈஸ்வர், வனிதா, ஜித், அபிநயா, கலக்கிட்டீங்க. It's going to be option B is right answer. Yes, Dakana. Option B, river dolphin is the national aquatic animal of India. National aquatic animal of India வா இருந்துட்டு. ஓகே, சூப்பர், அஞ்சான் கலக்கிட்டீங்க. அதனால தான் அஞ்சான் கூப்பிட்டு இருக்கேன். நல்ல விஷயம். Which scientist proposed revert pauper hypothesis? Revert pauper hypothesis ப்ரோபோஸ் பண்ண கூட சயின்டிஸ்ட், எந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு revert pauper hypothesis ப்ரோபோஸ் பண்ணாரு? எந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு revert pauper hypothesis வந்து ப்ரோபோஸ் பண்ணாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பால், Alpha Paul. Okay, what's going to be option C is right answer. Paul Ehrlich. Option C is right answer. River pauper hypothesis propose பண்றது Paul Ehrlich is right answer. Okay, so going to be option C is right answer. Option C will be the right answer. Okay, option C is the right answer. இருக்கனா Paul Ehrlich. Next question பார்த்தலாம். அடுத்த question. Alexander Walt Humboldt described for the first time. என்னத்த Alexander Walt Humboldt describe பண்ணாரு? Alexander Walt Humboldt வந்து என்னத்த describe பண்ணாரு? Alexander Walt Humboldt described What is Alexander Walt Humboldt describe பண்ணாரு? எதை describe பண்ணாரு? Species area relationship. தலைவன் என்ன describe பண்ணிருக்கான்? Option B, species area relationship வந்து describe பண்ணிருக்கான். எதை describe பண்ணிருக்கானா? Option B, species area describe பண்ணிருக்கான். Okay, option B will be the right answer. இருக்கனா option B will be right answer. Super, ரம்யா, தர்ஷினி, fluorescence, மகா, prime, yes, ஷாம், அஞ்சான், அக்ஷயா, ஹரிதா, அபிநயா, செனோரிட்டா, ஷேடோ, மாறன், தமிழரசி, ஹரிணி, ஜித், fluorescence, வனிதா, கலக்கிட்டீங்க. It's going to be option B is the right answer. Okay, option B will be the right answer. Next question பார்த்தலாம். அடுத்த question. The region biosphere reserves which is legally protected. எந்த ரீஜன் சொல்லுவோம்? இது நம்ம 12th பிராக்டிஸ் பண்ணும்போது பார்த்திருந்தோம். எந்த ரீஜனை நம்ம protected region, legally protected region எதை சொல்லிட்டு இருக்கோம்? legally protected region எதை சொல்லிட்டு இருக்கோம்? legally protected regions, no, we call it as a core zone. என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம்? we call it as a core zone. Option D is the right answer. core zone தான் சொல்லிட்டு இருக்கோம். சும்மாலாம் போயிட்டு இருக்க முடியாது, அந்த இடத்துல பெர்மிஷன் இல்லாம சும்மாலாம் போயிட்டு இருக்க முடியாது. சோ பெர்மிஷன் இருந்தா மட்டும் தான் போக முடியும். அப்படி நம்ம பார்த்து எப்படி பார்த்து வைக்கக்கூடிய ஜோன் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? core zone சொல்லிட்டு இருக்கோம். சோ ஆப்ஷன் D is the right answer. Option D will be the right answer. நோட் பண்ணிக்கோங்கடா. ஆப்ஷன் D is the right answer. Next question பார்த்தலாம். Which one of the following is related to 𝑬𝒐𝒑𝒔 conservation and threatened animals and plants? Which one of the following is responsible for the threatened animals and plants? அந்த ரீஜனுக்கு எது எச்சா இருக்கு? எது 𝑬𝒐𝒑𝒔 conservation and threatened animals and plants. 𝑬𝒐𝒑𝒔 conservation and threatened animals and plants. Yes, wildlife sanctuaries. Option D, wildlife safari. I mean wildlife safari parks. போயிருக்கீங்களா? சஃபாரி பார்க் அப்படின்றது நம்ம பெங்களூர் ஒன்று இருக்கு, அதுவும் இல்லை மும்பையில் ஒன்று இருக்கு, கென்யால அந்த பத்தி நிறைய இருந்துருக்கு. ஓகே, so it's going to be option D is right answer. Yes, option D. Okay, yes, bye. Okay, option D is right answer. Option D, wildlife sanctuary parks is the right answer. Wildlife sanctuary parks is the right answer. Next question பார்த்தலாம். All the following are included in 𝑬𝒐𝒑𝒔 conservation except எது இன்சைட் கன்சர்வேஷன் அப்படின்றான். அவ்வளவுதான். except எது இன்சைட் கன்சர்வேஷன்? How many questions left sir? இருக்கு சார், இன்னும் கொஞ்சம் இருக்கு சார், ஒரு 10,000 questions இருக்கு சார், அவ்வளவுதான் சார், முடிச்சிருவோம். except எது இன்சைட்டிவ் கன்சர்வேஷன் கேக்குறான். எது இன்சைட்டிவ் கன்சர்வேஷன்? ஆப்ஷன் சி, sacred groves. ஓகேவா? சூப்பர். லீகல், அக்ஷயா, ஷேடோ, ரம்யா, fluorescence, பாவ்ஸ், ஈஸ்வர், செனோரிட்டா, லேகா, கவிதா, ஹரிதா, மைத்திலி, தர்ஷினி, பாவ்ஸ், அபிநயா, தமிழரசி, ஜெப்சின், மாறன், ஜித், வனிதா, கலக்கிட்டீங்க. It's going to be option C, sacred groves. Super Asham. Okay, option C, sacred groves is the right answer. Okay, next question பார்த்தலாம். அடுத்த question. நிச்சை மறுபடியும் நான் சொல்றேன். நிச்சை அப்படின்றது பேஸ் பண்ணி என்னவா இருக்க போகுதுன்னா ஒரு ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்டா தான் இருக்க போகுது. எப்படி இருக்க போகுது? ஒரு ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்டா தான் இருக்க போகுது. சோ ஆப்ஷன் டி, ஃபங்க்ஷனல் ரோல் பிளே பை an organism where it is lived. Functional role plays by an organism where it is lived. So option D will be the right answer. Okay, so option D is going to be the right answer. Yes da. Fine. அதே. Come on அப்படின்றது. Okay, option D, நிச்சை is the right answer. Next question பார்த்தலாம். Which one of the following is not a method of a in-situ conservation of biodiversity? நான் மறுபடியும் சொல்றேன், இதுல வந்துட்டு எதெல்லாம் in-situ conservation, எதெல்லாம் outside conservation தெரிஞ்சு வச்சவங்க, அதான் ரொம்ப முக்கியமா இருக்க போகுது.
சான்சஸ் அதிகமாக இருக்குடா, சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஒன் சான்ஸ் கொடுக்காம வேற எதாவது கொடுக்கலாம், பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு டிபெண்டன்சி இருக்காது. எஸ், ஆப்ஷன் பி பொட்டானிக்கல் கார்டன். ஆப்ஷன் பி பொட்டானிக்கல் கார்டன். ஓகேவா, ஆப்ஷன் பி botanical garden is right answer. Option B, botanical garden will be the right answer. Next question பார்த்தலாமா? Yes, next question பார்த்தலாமா? The Earth Summit in Rio de Janeiro 1992 was called. Earth de Janeiro 1992. இதெல்லாம் டக்கு டக்கு நம்ம பார்த்த கொஸ்டின் தான். இதெல்லாம் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கூடாது. டக்கு 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 டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ரியோ டி ஜெனிரோ நடக்கூடிய எர்த் சம்மிட் என்னது பண்ணிட்டு இருக்கு? குயிக். Yes, for conservation of biodiversity and sustainable utilization its benefits. For conservation of biodiversity and sustainable utilization benefits. Super. Option A. Yes, option A is right answer. Okay, yes dakana. Super. Option A. அடுத்தது, which of the following is most important cause for the, அது நம்ம ஏற்கனவே பார்த்த habitat loss தான். According to Robert May, the global species diversity is about. ராபர்ட் மேயை பொறுத்த வரைக்கும் global species diversity is about. global species diversity எவ்வளவு இருக்கும்? ராபர்ட் மேயை பொறுத்த வரைக்கும் global species diversity. ராபர்ட் மேயை பொறுத்த வரைக்கும் global species diversity தல for the reason 7 million. Option D 7 million. ஓகேவா, ஆப்ஷன் டி 7 மில்லியன். எத்தனை? 7 மில்லியனா? ஓகே, ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிடுறேன். 7 மில்லியன். எஸ், இந்த ஒரு கொஸ்டின்ஸ் போட்டு பார்த்துலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரீஜன் ஆஃப் த குளோபல் எக்ஸிபிட்ஸ் த ஹையஸ்ட் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி? எந்த ரீஜன்ல நம்ம ஹையஸ்ட் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி வந்து பார்க்க முடியுது? எந்த ரீஜன்ல வந்து நம்ம ஹையஸ்ட் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி வந்து பார்க்க முடியுதா? அமேசான் ஃபாரஸ்ட்களில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் டி அமேசான் ஃபாரஸ்ட். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி அமேசான் ஃபாரஸ்ட். ஓகேவா, நிச்சயமா ஒண்ணுமே இல்லடா, ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி அந்த ஹேபிடேட் இருந்துச்சுன்னா, அது ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி அந்த ஹேபிடேட் இருந்துச்சு, அதை நம்ம நிச்சயம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஆப்ஷன்ஸ் பேஸ் ஆன் ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி இருந்தனால தான். ஓகேவா, ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி அமேசான் ஃபாரஸ்ட் ரைட் ஆன்சர். ஒரு 500 போடுங்க பாப்போம். கமான். குயிக். இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. பயோடைவர்சிட்டில கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. டக்குன்னு பார்த்துடலாம். குயிக் 500 போடுங்க. செஷன் லைக் பண்ணி வச்சுங்க. இன்னும் few questions more. குயிக் டக்கனா. செஷன் லைக் பண்ணாம இருந்தா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோ. கட்சி சிம்பிளான ஃபயர் ரொம்ப போட்டு அப்படியே கெயினா இருக்கணும். ஓகேவா, தூக்க கலக்கலாம் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா கரெக்டாக மூஞ்சிலாம் கழுவிட்டு என்ன சொன்னா என்ன பச்சை தண்ணியில் வந்து காலை வச்சுட்டு மிஸ்டே மாரி கையில் வந்து வத்தி குச்சி வச்சுட்டு பாட்டு பாடிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். Which one of the following countries has highest biodiversity? Which one of the following countries have highest biodiversity? எந்த following countries வந்து highest biodiversity இருக்கு? Which one of the following countries have highest biodiversity? highest biodiversity எந்த கண்ட்ரியில இருக்கு? அமேசான் ஃபாரஸ்ட் எந்த கண்ட்ரில இருக்கு? பிரேசில் இருக்கு. பேசிக்கா பிரேசில் எங்க பிரச்சனை இருக்கு? சவுத் அமெரிக்கா. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ will be the right answer. பிரேசில் கூடிய சவுத் அமெரிக்கா. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா சார், ஒரு டைமும் ஃபயர் போடும்போது யூடியூப் விட்டு வெளியே போடுறேன் சார். எதனால யூடியூப் விட்டு நீ வெளியே போற? ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ சவுத் அமெரிக்கா இஸ் ரைட் ஆன்சர். இஸ் இட் பஃபரிங் ஆடா? நோடா உங்களுக்கு நெட் ஏதாவது தீர்ந்திருக்க போதுடா. செக் பண்ணி பாருங்க. சவுத் அமெரிக்கா. பிரேசில் எங்க பிரச்சனை இருக்கு? சவுத் அமெரிக்கா தான். கோப்பா அமெரிக்கா. ஃபுட்பால் யாராவது பாப்பீங்களா? ஃபுட்பால் யாராவது பாக்குறாங்க யாரா இருந்தீங்க அப்படி பார்த்தீங்கன்னா கோப்பா அமெரிக்கால தான் அர்ஜென்டினாவும் என்ன பண்ணும், பிரேசிலும் ஃபைட் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் ஃபுட்பால் பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யார் நெய்மரும் மெஸ்ஸியும் வந்து ஃபைட் பண்ணிக்கிற ரீஜனா தான் கோப்பா அமெரிக்கா இருந்துட்டு இருக்கு. ஓகே, ஃபுட்பால் பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சவுத் அமெரிக்கால தான் ஹையஸ்ட் ஆர்டர் பேஸ்ட்னு பார்க்க முடியும். which one of the following is not a cause for the loss of biodiversity? Not a cause for the loss of biodiversity. Not a cause for the loss of biodiversity. Not a cause. Loss of biodiversity cause கிடையாது. Loss of biodiversity னது cause கிடையாது அப்படினது. Keeping animals in a zoological park. ஓகேவா, keeping animals in a zoological park not a loss of biodiversity. So option C is right answer. Okay, yes dakana, super. Option C. Okay, zoological parkல வைக்கிறதுனால என்ன இருப்பது? அது அழிய போறது கிடையாது அப்படினது. Okay, so going to be option C is right answer. Okay, ஏன்னா அது conservation பேஸ் பண்ணி வரதுனால தான். அப்ப not a loss. Which one of the following is not an invasive alien species in Indian context? Not an invasive alien species in Indian context. Not an invasive. Invasion கிடையாது.
இன்வேஷன் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சயாடான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே இருக்கிறது தான். இந்தியன் ஸ்பீஷிஸை பேஸ் பண்ணி தான் வந்ததுனால தான் இது இன்வேஷன் கிடையாது. அது ஏலியன் ஸ்பீஷிஸ் வந்து கிடையாது. ஏலியன் ஸ்பீஷிஸ் என்னது? வேற ஏதாவது இடத்துல இருந்து அதோட ஹேபிடேட் இல்லாமல், அதோட ஒரிஜினல் ஹேபிடேட் இல்லாமல் வேற ஏதாவது ஹேபிடேட்ல இருந்து இங்கே கொண்டு வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா, வேற ஏதாவது இடத்துல வந்துட்டு இங்கே கொண்டு வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லிருக்கோம்? பேசிக்காக வந்துட்டு ஏலியன் ஸ்பீஷிஸ் இன்வேஷன் அப்படின்னு சொல்லிருக்கோம். பட் சைனோடான் அப்படின்றது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சைனோடான் அப்படின்றது அப்படி கிடையாது அப்படின்றாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், வேர் அமாங் த ஃபாலோயிங் வில் யூ ஃபைண்ட் த பிக்சர் பிளான்ட்? பிக்சர் பிளான்ட் எங்க பார்க்க முடியும்? வேர் அமாங் த ஃபாலோயிங் வில் ஃபைண்ட் த பிக்சர் பிளான்ட். ஓகே 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 லைக் ஓகேடா லைக் ஓகேடா கண்ணா. வேர் அமாங் த ஃபாலோயிங் வில் யூ ஃபைண்ட் த பிக்சர் பிளான்ட்? பிக்சர் பிளான்ட் எங்க பார்க்க முடியும்? பிக்சர் பிளான்ட் நம்ம எங்க பார்க்க முடியும்? It's going to be option A, rainforest of the Northeast Asia. Option A is the right answer. Option A, rainforest of the Northeast Asia ல பார்க்க முடியும். So geography மறுபடியும் வந்துச்சு பாத்தீங்களா? geography வந்துச்சு பாத்தீங்களா? சூப்பர். ஆப்ஷன் A is right answer. ஆப்ஷன் A. ஓகே லைகாஸ்டி. ஓகேவா? சூப்பர். தமிழரசி, தர்ஷினி, ஜித், ஹரிதா, பாவ், செனோரிட்டா, ஜப்ஸ்பின், பியாரி, மைத்திலி, அபிநயா, மகா, மாறன், கவிதா, ஹரிணி, ஷேடோ, ஷாம் கலக்கிறீங்க. It's going to be option A is the right answer. Okay, option A, rainy forest of the northeast India. Rainy forest of the northeast India. Which one of the following is not an characteristic features of biodiversity hotspot? நல்லா பார்த்துவாங்க. not நீ எதனால கொடுக்குறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிகாஸ் உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னு தான். Not an characteristic features of biodiversity hotspot. எது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் கிடையாது அப்படின்றாங்க. எது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் கிடையாது அப்படின்றாங்க. எது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லொக்கேட்டட் ஆன் த போலார் ரீஜன். அதுக்கும் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டுக்கும் எந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ரொம்ப ஈஸி. எஸ் டாக்கண்ணா. சூப்பர். ஆப்ஷன் டி இஸ் கோனா பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் மேட்ச் பண்ணுங்க. யா, டூடோ, குவாகோ, தைலசைன், ஸ்டெல்லா, சீகவ். மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். பிரேக் எப்போ சாரே? கொடுக்குறேன் சாரே, வெயிட் பண்ணுங்க சாரே, பிரேக் கொடுக்குறேன் சாரே. பார்ப்போமா? டோடோ, மொரிட்டஸ், குவாக்வா, ஆப்பிரிக்கா, தைலாசின், ஸ்டெல்லர்கவ், ரஷ்யா. ரஷ்யா வச்சு போட முடியாது, பட் ரஷ்யா வச்சு போட்டோம் அப்படின்னா ஸ்டெல்லா கவுஸும் பேஸ் வச்சு. ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஓகே சார், ஆஃப்டர் மீ 18 லைட்ஸ் கேம் விராட் கோலி ஃபார் ரீசன். ஆஃப்டர் மீ 18 லைட்ஸ் கேம் விராட் கோலி ஃபார் ரீசன். என்னடா சொல்றீங்க? Yes, option D is right answer. Option D will be the right answer. Option D is the right answer. Note பண்ணி வச்சுங்க. Yes. ரொம்ப ஈஸி. ஓகே. குட் மார்னிங் டாக்கண்ணா. குட் மார்னிங். ஓகே, ஆப்ஷன் D is right answer. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். What is the common to the following plants? Nepenthes, Xylotum, Rauwolfia, Aconitum. இதுல நாலுத்துலயுமே காமனா கூட என்ன விஷயமா இருந்துட்டு இருக்கு? What is the common? Nepenthes, Xylotum, Rauwolfia, Aconitum. இது எல்லாத்துலயுமே காமனா கூட விஷயம் என்னவா இருக்க போகுது? Which is the common thing? நல்லா பாருங்க. இது எல்லாத்துலயுமே காமனா கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிச்சிட்டேன். தெரியுதா உங்களுக்கு? all are no. Option C, all are prone to over exploitation. இது எல்லாமே over exploitation prone ஆயிட்டு இருக்கு. So option C is right answer. All are prone to over exploitation. Over வந்து என்ன இருக்கும்? இடத்தை ஆக்கிரமிச்சு. So option C is the right answer. Option C டாக்கனா it's not D. Option C will be the right answer. Prone to over exploitation is the right answer. ஓகேவா? செர்ரா அஞ்சான் செர்ரா உனக்கு வேணா நான் பிரியாணி குச்சி வாங்கி தந்துடுறேன், வாயில வச்சு சுத்துங்கடா, யாரா வேணாம்னா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். கிளியர். ஆப்ஷன் சி டாக்கனா. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். 10 क्वेश्चन பார்த்தோம்னா பிரேக் பண்ணி வந்துடலாம். ஓகேவா? The one-horned rhinoceros in the specific which of the following century? One-horned rhinoceros பாத்துக்கீங்களா? One-horned rhinoceros அப்படின்றது. One-horned rhinoceros வந்துட்டு எந்த ஸ்பெசிபிக் ரீஜன்ல இருந்து பார்க்க முடியும்? One-horned rhinoceros பார்த்துருப்போமே, எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்களே. கசிரங்கா நேஷனல் பார்க். இது ஆப்ஷன் சி. கசிரங்கா எங்க இருக்கு? இந்த கசிரங்கா நேஷனல் பார்க் கசிரங்கா நேஷனல் பார்க் எங்கடா இருக்கு? Where do we can see the கசிரங்கா நேஷனல் பார்க்?
எஸ் ரோஸ்டேல் லாஸ்ட் பிரேக்கா சார்? அவன் லாஸ்ட் பிரேக் தான் 10வது முடிஞ்சா லாஸ்ட் பிரேக் கொடுத்தா 1:32 o'clock நம்ம முடிச்சிடும். செஷன் 1:32 o'clock நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? எஸ். எங்க இருக்கு கசிரங்கா நேஷனல் பார்க்? அசாம். எஸ், அசாம்ல இருக்கு. ஓகே, ஆப்ஷன் சி அசாம் இருக்கக்கூடிய கசிரங்கா நேஷனல் பார்க்ல நம்ம என்ன பார்க்க முடியும்? அந்த மூக்கு பார்க்க முடியும். எக்ஸ்ட்ரா 10 கொஸ்டின் முடிச்சு தரேன்டா, 2 கொஸ்டின் பார்த்து முடிச்சு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அந்த மூக்கு இருக்கு தெரியுமா? ரைனோசரஸ் அப்படின்னு பார்த்துட்டு போய் அது எங்க பார்க்க முடியுது? ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன் அதிகமாக முடிச்சு விட்டுருதுரா கண்ணா. கொஞ்சம் சாப்பிட்றது பதில் அதிகமாக சாப்பிட்றத நம்ம ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எஸ், அசாம் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அசாம்ல கூட கசிரங்கா நேஷனல் பார்க்ல நம்ம பார்க்க முடியும் அப்படின்றது. அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். Amongst the animal group given below, which one is appears to be more vulnerable to extinction? அழிவை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய அனிமல்ஸ் என்னவா இருக்கு? Which one of the animals is more vulnerable to the extinction? Which type of animals is more vulnerable to extinction? வண்டலூர்ல பார்த்துருக்கேன் சார். வண்டலூர்ல பார்த்துருக்கீங்க, நல்ல விஷயம் டாக்கண்ணா. எஸ், மோர் வல்னரபிள் டு எக்ஸ்டிங்ஷன் என்னவா இருந்துட்டு போது? ஆம்பிபியன்ஸ் தான். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி ஆம்பிபியன்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். அதுதான் மோர் வல்னரபிள் டு எக்ஸ்டிங்ஷன் தான் இருந்துட்டு இருக்க போகுது அப்படின்றது. ஓகேவா? எஸ் டாக்கண்ணா, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். யா ஃபைன் சூப்பர் ஆப்ஷன் சி. எஸ், ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். கலக்கிறீங்க. ஓகே, ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் which one of the following is an endangered plant species of India? Which one of the following is an endangered plant species of India? Which one of the following is an endangered plant species of India? இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எது endangered plant species நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்? endangered plant species of இந்தியாவை நம்ம கன்சிடர் பண்ணது என்னவா இருக்கு? ஓகே, அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. ஆமா, எஸ், எல்லாமே தான். ராவுல்ஃபியா செர்பெண்டியா, செனட்டம் சாண்டல்வுட்ஸ், சைக்கஸ் பெனானிகா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எல்லாமே நமக்கு என்ன இருக்கு? என்டேஞ்சர் பிளான்ட் தான் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி. சூப்பரா. தர்ஷினி, ஜபசேன், கமலக்கண்ணன், கவிதா, பாவ்ஸ், தர்ஷினி, அஞ்சான், லைப்ரரி, செனோரிட்டா. எஸ். மகா, ஹரிதா, ரோசி, அபிநயா, தர்ஷினி, மாறன். எஸ், கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட். தமிழ் அரசு கலக்கிறீங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட். சூப்பரா, ஈஷோ சூப்பர் ஆகணும். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எஸ். வித் திஸ் we are going for the short break. ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாமா? ஒரு ஷார்ட் பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஈஸியா? அப்படியா? நல்ல விஷயம். உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு, நல்ல விஷயம் தான். ஓகே, நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அர்த்தம். நம்ம ஈஸியும் டஃப்புன்றது எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்றத நம்ம ப்ரிப்பரேஷன் தான் டிட்டர்மைன் பண்ணிருக்கு. ஓகே, ஒரு கொஸ்டின் நமக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா அப்போ நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். நான் தான் சொல்லி பார்த்தேன், ஈஸியான பேப்பரும் ஒன்றும் இல்லை, டஃபஸ்டான பேப்பரும் அப்படின்னு இல்லை அப்படின்னு. நம்மளோட ப்ரிப்பரேஷன் தான் அது ஈஸியாக்குறதும் டஃப் ஆகுறதும் பேஸ் பண்ணி இருந்துட்டு. ஓகே, எஸ், போகிறதுக்கு பிளாஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம். கமான். அடுத்த பிரேக் முடிச்சு பிளாஸ்ட் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் வேணும் பிரேக்குக்கு? 10 minutes எடுத்துப்போமா? 10 minutes எடுத்துப்போமா? எஸ். கமான். ஃபயர் தான். அப்படியே செஷன் லைக் பண்ணா செஷன் லைக் பண்ணி வச்சோங்க. செஷன் லைக் பண்ணி வச்சோங்க. 12:55க்கு ரெஸ்யூம் பண்ணும். 12:55க்கு ரெஸ்யூம் பண்ணும். ஓகே, செஷன் லைக் பண்ணி வச்சோங்க. எஸ். 12:55க்கு ரெஸ்யூம் பண்ணும். 10 minutes 11 minutes வா? 11 minutes எடுத்துக்கோங்க. 11 minutes எடுத்துக்கோங்க. 12:55க்கு நம்ம ரெஸ்யூம் பண்ணும். ஓகே, ஓடிடாதீங்க. வரணும். எல்லாரும் வரணும். யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக வந்துடணும். ஓகேவா? Yes. We'll meet up at 12:55.
வந்துட்டீங்களாடா? எஸ், மிச்ச கொஸ்டின்ஸை பார்க்கலாமா? ஓகே, பெண்ணிங். எஸ், வணக்கம் 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 வணக்கம். வெல்கம் பேக் வெல்கம் பேக் வெல்கம் பேக் டு another sessions of 𝑘𝒑 மேஜிக் ஷோ. ஓகே, எஸ் ஜகனா, சூப்பரா 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 வந்துட்டீங்க. ஓகே, சூப்பர். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். வாட் இஸ் த காமன் டு லான்டானா, எக்கோனோரியா அண்ட் ஆஃப்ரிக்கானா கேட்ஃபிஷ்? லான்டானா, எக்கோனோரியா அண்ட் ஆஃப்ரிக்கானா கேட்ஃபிஷோட காமன் பேசிக் என்னன்றது பார்த்துலாம். ஆக்சுவலாக நம்ம இது முடிஞ்சு நம்ம எது பார்த்துலாம்னா, இந்த கொஸ்டின் முடிஞ்சு நம்ம பயோடெக்னாலஜி போயிடலாம். ஓகே, இந்த கொஸ்டின் முடிஞ்சா நம்ம பயோடெக்கு போயிடலாம். இந்த கொஸ்டின் முடிஞ்சா நம்ம பயோடெக் போயிடலாம். ஒன்ஸ் பயோடெக்னு நம்ம பார்த்து முடிச்சிடும். என்ன ஆக போகுது? எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆல் ஆஃப் திஸ் ஆர் நெய்தர் த்ரெட்டன்ட் nor indigenous species in India. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி. எஸ் டகனா, ஓகேவா? எப்போ சார் ஷோ முடியும்? 46 முடிஞ்சிடும். ஓகே, 130 தானே சொல்லியிருந்தேன், 132 தானே சொல்லியிருந்தேன். ஓகே, முடிஞ்சிடும். ஓகேவா? கொஞ்சம் வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? டேஸ் வர வர பயமாக இருக்குது சார். எதுக்குடா பயம்? ஏன்டா பயம்? டேஸ் வர பயம் எப்படியும் வரதான் போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை ஃபேஸ் பண்ண தான் போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு விஷயம் கன்ஃபார்மாக நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச விஷயத்த நம்ம பயப்படவே கூடாது. எப்படி பார்த்தாலும் நமக்கு என்ன நடக்க போகுது? டெஸ்ட் வரப்போகுது நமக்கு தெரியும், எக்ஸாம் வரப்போகுது நமக்கு தெரியும், நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு தெரியும். ஸோ எப்படி பார்த்தாலுமே கன்ஃபார்மாக ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அதை நினச்சி எதனால நம்ம பயந்துட்டு இருக்கணும்? பயப்பட வேணாம் இல்லையா? கிடைக்கும். ஓகேவா? எஸ், ஓகே டக்கண்ணா. ஓகே, இப்போ நான் வந்து பயோடெக்னாலஜி பேஸ் பண்ணி பார்த்துலாம். ஓகே, பயோடெக்ல என்ன இருக்குன்றத பார்த்துலாம். வெயிட். ஓகே, we are going on to the biotechnology questions. பயோடெக்னாலஜி கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துடலாம். ஒரே நிமிஷம் இருங்க. ஜஸ்ட் கிவ் மீ a minute. ஒரே நிமிஷம். பயோடெக்னாலஜி ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துடலாம். வேர் இஸ் இட்? ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். எஸ், ஒரே நிமிஷம்டா. வெயிட் பண்ணுங்க. நான் இதை ஒன்று ரெடி பண்ணிடுறேன். எஸ். ஃபைன். ஓகே, பயோடெக்னாலஜி பார்த்துலாம். இங்கே பேனா எங்கே வச்சேன்? எஸ், இங்கே இருக்கு. ஓகே, ரெடி. என்னடா பிக்ஸு? பயோடெக் அன்னைக்கு காலையில் தானே படித்து நல்ல விஷயம். தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம்டா. ஏன் ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்னு? ஏன்னா ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு டவுட் வரப்போகுது. பிஸ்கெட் காலி, அதனால பசிக்கு. ஏன் ஜெப்டோல் ஆர்டர் போட வேண்டியதானே? ஓடி வந்துடும் அது. அப்படியே ஜெப்டோல் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வந்துட போகுது. இதுக்கெல்லாமா யோசிச்சுட்டு இருக்கிறது? ஜெப்டோல் ஆர்டர் போடுங்க, டக்குன்னு வாங்குங்க, சாப்பிடுங்க, போங்க அப்படின்றது. ஓகே, சரி விடுங்க. நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பயோடெக்னாலஜி பேஸ் பண்ணி நம்ம பார்த்துலாம். யூஸ் ஆஃப் பயோ ரிசோர்சஸ், இது பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி வந்துட்டு. யூஸ் ஆஃப் பயோ ரிசோர்சஸ் பை மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் வித்தவுட் த ஆத்தரைசேஷன் ஃப்ரம் த கன்சர்ன்ட் கண்ட்ரி இஸ் a people called as. ஆத்தரைசேஷன் இல்லாம யூஸ் பண்றது என்ன பண்றதா? ஆத்தரைசேஷன் இல்லாம அவங்களோட டெக்னிக்ஸையோ இல்ல வேற எதையாவது யூஸ் பண்ணக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம்? we call it as a biopiracy அப்படி நம்ம சொல்றோம். we call it as a biopiracy. option C is the right answer. option C will be the right answer. எஸ் டக்கனா, சூப்பரா கலக்கிட்டீங்க. ஓகேவா? சூப்பரா. மகா, ஷேடோ, பிரைம், ஹரிதா, சூப்பர் மகா. ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், ஓகே. தர்ஷினி, பிளாக் தீம் தமிழரசி, ஷேடோ, அபிநயா கலக்கிட்டீங்க. ஓகேவா? ரம்யா, மைதிலி, கீதா, கவிதா, கஜராஜன்,
Vanitha Kalagiri. It's going to be option C is the right answer. Okay. Okay, yes, okay, option C, biopiracy is the right answer. Next question பார்த்தலாம். அடுத்த question என்ன இருக்க போகுது அப்படின்னா, the new variety of rice was patented by the foreign company, though such varieties have been presented in India for a long time. This is related to new variety of rice was patented by the foreign company. patent பண்ணக்கூடிய new variety of rice என்ன வருது இருக்கு? New variety of rice which was patented. ஓ அப்படியே லேகாஸ்டி சர்ரா உங்களுக்கு அடுத்த பேர் வேணா ஞாபகம் வச்சுக்கணுமா? அடுத்து இந்த பேர் வைக்கிற ஞாபகம் ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஓகே, நியூ வெரைட்டி ஆஃப் ரைஸ் என்ன வந்துருக்க போது? ஆப்ஷன் டி பாஸ்மதி ரைஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி பாஸ்மதி ரைஸ் இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகே, எஸ் ஆப்ஷன் டி பாஸ்மதி ரைஸ். எஸ் டாக்கனா ஆப்ஷன் டி பாஸ்மதி ரைஸ். எஸ் ஸ்வாதி லேகாஸ்டி பாவ்ஸ் கலகினி Black, Sham, Maha, Geeta, Arita, super agana. So option D is right answer. Yes, option D. Okay, kalagini. Option D will be the right answer. Next question பார்த்தா அடுத்த question. Which of the following is true for golden rice? Golden rice பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்மென்ட் வந்து ட்ரூவா இருக்கு? Which of the following is true for golden rice? Golden rice பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்மென்ட் வந்து ட்ரூவா இருக்கு? Quick. 330 300 plus தாராளமா ஸ்கோர் பண்ண முடியும்டா. எல்லாரும் ஸ்கோர் இது பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 + தாராளமாக எல்லாருமே ஸ்கோர் பண்ண முடியுமா தான் எடுத்துட்டு இருக்க போகுது. எஸ், என்ன வந்துட்டு போகுது? இட் இஸ் விட்டமின் ஏ. கோல்டன் ரைஸ், எல்லோ ரைஸ் அந்த மாதிரி பேசிக்கல கொஸ்டின் வந்தாலே அது எதில் என்ரிச்மெண்ட்டாக இருக்கா? விட்டமின் ஏல வந்து என்ரிச்மெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். விட்டமின் ஏல வந்துட்டு என்ரிச்மெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? இதில் கோல்டன் ரைஸ் அப்படின்ற கான்செப்ட்ல கேட்டாங்க. எல்லோ ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ என்ரிச்மெண்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். விட்டமின் ஏ என்ரிச்மெண்ட் வந்துட்டு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் ட்ரிகர்ஸ் த ஆக்டிவேஷன் ஆஃப் புரோட்டோடாக்சின் டு ஆக்டிவ் பிடி டாக்சின்? புரோட்டோடாக்சின் வந்து ஆக்டிவான பிடி டாக்சினா மாறுறது என்ன? புரோட்டோடாக்சின் வந்து ஆக்டிவான பிடி டாக்சினா மாறக்கூடிய ஆக்டிவேஷன். அந்த ஆக்டிவேஷனை பண்ணக்கூடிய யாரா இருக்காரு? ஆக்டிவேஷன் பண்ணக்கூடியது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்க்கும்போது அது இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருந்துட்டு இருக்கும். ஒன்ஸ் இது வந்துட்டு நம்ம இன்செக்டோட கட்டுக்கு ரீச் ஆன உடனே, இன்செக்டோட கட்ல ரீச் ஆன உடனே கட்ல இருக்கக்கூடிய ஆல்கைல் கண்டெய்னை வச்சுட்டு என்ன ஆகும் போது இது ஆக்டிவ் ஃபார்முக்கு மாற போகுது. So it's going to be option B is the right answer. Okay, alkaline pH of gut. It's going to be option B, alkaline pH of gut is the right answer. So Ranjan, Maha, Ramya, Dashini, Sham, Shadow, Kavita, Harini, Jaba, Legal, Sweta, Kalagini. It's going to be option B is the right answer. Okay, option B is going to be the right answer. Clear rakana? Next question பார்த்தலாம். 33 என்னடா டவுட்? இதெல்லாம் என்னடா டவுட்? கண்ணா நல்லா பாருங்க. கோல்டன் ரைஸ்னாலே நமக்கு விட்டமின் ஏ என்ரிச்மெண்ட் தான் இருக்க போகுது. கோல்டன் ரைஸ்னாலே விட்டமின் ஏ தான் அதிகமாக இருக்க போகுது. அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் டவுட் வருது? கோல்டன் ரைஸ் தான். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். டவுட் வரதுக்கு பேசிக்காக இல்லையே. மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். பிடி கார்டன், அடினோசின் டிஅமினேஸ் டிஃபிஷியன்சி, ஆர்என்ஏ இன்டர்ஃபெரன்சஸ், பிசிஆர். மேட்ச் பண்ணி சொல்லுங்க. குவிக். ஹரிணி, அதான் என்ன டவுட்? அது டவுட் இல்லையாடா கண்ணா? விட்டமின் ஏ இஸ் டிஃபிஷியன்சி கரெக்ட் தான்டா அது. ஓகே, சரி மேட்ச் பண்ணுவோமா? பிடி காட்டன், பெசிலஸ் துரிஞ்சினஸ். பிடினாலது பெசிலஸ் துரிஞ்சினசிஸ், அதை வச்சு அடிச்சிருவீங்க. ஆப்ஷன் ஏ. எஸ், பெசிலஸ் துரிஞ்சினசிஸ். அடினோசின் டிஅமினேஸ் டிஃபிஷியன்சி வந்துட்டு என்ன இருக்கு? ஜீன் தெரப்பி. அடினோசைன்ஸ் வந்தாச்சு. ஆர்என்ஏ இன்டர்ஃபெரன்சஸ் என்னவா இருந்துட்டு? ஆர்என்ஏ இன்டர்ஃபெரன்ஸ் வந்துட்டு நமக்கு செல்லுலார் டிஃபென்ஸ் ஆட் பண்ணிருக்கு. பிசிஆர் வந்து ரிடக்ஷன் ஆஃப் ஹெச்ஐவி வைரஸ். ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பராக, ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். சூப்பர் அஜித், ஷாம், லேகாஸ்டி, நானி, லீகல், ஃப்ளோரசன்ஸ், தர்ஷினி, ஷேடோ, மைத்திலி, மாறன், ஸ்வாதி கலக்கிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். Which of the following statement is not correct? மறுபடியும் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து not correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. Which of the following statement is not correct? Which of the following statement is not correct? Which of the following statement பொறுத்த வரைக்கும் இது வந்து not correct-ஆ இருக்கு? இது not correct-ஆ இருக்கு? எது not correct-ஆ இருக்கு? எஸ், என்னவா இருந்துட்டு இருக்கு?
is going to be option C. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைசல்ஃபைடு பாண்டை வச்சு தான் இது பண்ணுவோம். என்ன பாண்ட் வச்சு பண்ணுவோம்? டைசல்ஃபைடு பாண்டை வச்சு தான் நம்ம சேர்ப்போமே தவிர ஹைட்ரஜன் பாண்ட் வச்சு நம்ம சேர்க்க மாட்டோம். எந்த பாண்ட் சேர்ப்போம்? டைசல்ஃபைடு பாண்ட் வச்சு தான் சேர்ப்போம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். டைசல்ஃபைடு பாண்ட் வச்சு தான் சேர்ப்போம். ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். இருக்குன்னா ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். டைசல்ஃபைடு பாண்டை யூஸ் பண்ணுவோம். டைசல்ஃபைடு பாண்ட். ஓகே, சூப்பர் அஷாம், லீகல், தர்ஷினி, ஃப்ளோரசன்ஸ், நானி, ராஜ்குமார், ஸ்வாதி, ஹரிதா, ரம்யா, ஜெபா, தமிழரசி, கீதா, கலக்கிட்டீங்க. அபிநயா, சூப்பர் மார்க்ஸ். கொண்டு போய் ஆப்ஷன் சி இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நம்ம டைசல்ஃபைட் பாண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்சுலின் ஏ செயின் பி செயின் நம்ம மேட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? எஸ், அடுத்ததும் ஒரு மேட்ச் தான். ஏற்கனவே பார்த்த மேட்சா இல்லை வேற மேட்ச் தான். மேட்ச் பண்ணுவோமா? பெசிலஸ் துரிஞ்சினிசிஸ். எஸ், இதுக்கு என்ன இருக்கு? ஆப்ஷன் டி. பட் பிடி டால்சின் அப்படின்னு வரல, கிரையோ புரோட்டீன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் நம்ம பியை வச்சு அடிச்சிட முடியுது. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? தெர்மஸ் அக்யூஸ்டாட்டிகஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் இல்லையா? டிஎன்ஏ பாலிமரேஸ், ஸ்டாக் பாலிமரேஸ் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? ஆக்ரோ பாக்டீரியம் அப்படின்னு இருக்கும்போது குளோனிங் ஃபேக்டர். ஆக்ரோ பாக்டீரியம் வந்து குளோனிங் ஃபேக்டரா இருக்கும்போது சாலமோனெல்லா டைஃபி பேஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் RNA DNA molecule. So it's going to be option B is right answer. ஓகேவா? So option B will be the right answer. Okay, option B will be the right answer. கண்ணா. ஓகே, சூப்பர். ரம்யா, அபிநயா, பிளாக் டீம், தர்ஷினி, மைதிலி, ஸ்வாதி, ஷேடோ, தமிழரசி, கீதா, ஃப்ளோரசன்ஸ், ரம்யா, ஹரிதா, ஷாம், மாறன், கலக்கிட்டீங்களா? ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். தேங்க்யூடா. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். பிடி கார்டன். ஓ, இதுதான் நீங்க ப்ளூ ஆறீங்கன்னு தெரியுதா? ஆமா. ஏன் டக்குன்னு? அது கலர் ரேடியேஷன் கண்ணா. இப்படி மாறி இருக்கும்போது ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆகுது. ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆகிறதுனால தான் அந்த ப்ளூ கலர் வந்துட்டு இருக்கு. இப்போதான் நானே பார்த்தேன். ஓகே, எஸ், ஓகே, அதனால பார்க்க. சரி விடுங்க. பிடி காட்டன் வெரைட்டி தட் வாஸ் டெவலப்டு பை த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டான்சிஸ் பெசிலஸ் துரிஞ்சினிசிஸ் டு ரெசிஸ்ட். எதை ரெசிஸ்ட் பண்றதுக்கு நம்ம பிடி காட்டன் வெரைட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? இன்செக்ட் பெஸ்ட் ரெசிஸ்ட் பண்றது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, இன்செக்ட் பெஸ்ட் வந்து ரெசிஸ்ட் பண்றது. ஓகேவா? எஸ் டகன், ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர் ஈஸி. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. எஸ், ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர் டகன், ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ இன்செக்ட் பெஸ்ட் வந்து ரெசிஸ்ட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். when a gene targeting involving gene amplification is attempted in a individual tissues to treat diseases is known as gene targeting involving gene amplification is attempted in a individual's tissues to treat diseases is known as ஜீன் டார்கெட்டிங். அப்படின்னா இப்போ எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு? இப்போ இந்த கை ஃபுல்லா பிரச்சனை இருக்கும்போது கை ஃபுல்லா ஆப்ரேஷன் பண்றதுக்கு பதிலாக எந்த கையில எந்த ஜீன்ல ப்ராப்ளமா இருக்கு, ஸோ இந்த ஜீன் டார்கெட்டை பேஸ் பண்ணி அந்த ஜீனை மட்டும் நம்ம ரெக்டிஃபை பண்ணா போதும், அப்படின்னு சொல்லிருக்கோம் இல்லையா? ஸோ அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஜீன் தெராப்பி அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி ஜீன் தெராப்பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஜீனை மட்டும் ரெக்டிஃபை பண்றது ஆப்ஷன் சி ஜீன் தெராப்பி. யாருக்கடா பர்த்டே? நாளைக்கு பர்த்டேவா? சரி, ஹாப்பி பர்த்டே. யாருக்கு பர்த்டே? உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. ஓகேவா? சரி, ஆப்ஷன் சி ஜீன் தெராப்பி. அந்த ஜீனை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லக்கூடியது ஆப்ஷன் சி ஜீன் தெராப்பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அந்த ஒரு ஆசை தான், வராதான்றது ஆசை தான். Which of the following is not an amplification of PCR? Polymerase chain reaction ஓட amplification எது கிடையாது அப்படின்றாங்க. Which of the following is not an amplification of PCR? எது polymerase chain reaction amplification கிடையாது? எது கிடையாது அப்படின்னாங்க. which is following is not. Yes, purification and isolated protein. Purificationலாம் நமக்கு PCR polymerase chain reaction ஓட characteristic features வந்து application வந்து கிடையாது. So option D is the right answer. ரொம்ப easy. Okay, option D will be the right answer. Purifications of isolated protein is not a characteristic answer. Okay, yes, the option D is the right answer. Super Dashini, நீ லீகல் டீம், ரம்யா, பிளாக் டீம், பாஸ், மைதிலி, வஜராஜன், ஹரிதா, கவிதா, அபிநயா, மாறன், ஜெபசின், ஷாம், தமிழரசி, கலக்கிறீங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். Nowadays it is possible to detect the mutated genes causing cancer by allowing radioactive probe to hybridize its complementary DNA in a clone of a cells, followed by its detection using autoradiography. எதனால அப்படி பண்ண முடியுது? பிசிஆர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் எதனால நடந்துட்டு இருக்கு? கேன்சர் செல்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் இல்லையா? அதான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். வாட் வில் பி தி ஆன்சர்? நல்லா பாருங்க.
mutated gene just don't appear in the photographic frame as the probe has a complementary result. எப்படி வரும்? ஆப்ஷன் டி தான் வரும். ஏன்னா பாருங்க, as not complementary தான் வரணும். ஓகே, ஆப்ஷன் டி தான் வரணும். காம்ப்ளிமெண்டரி இருக்காது. காம்ப்ளிமெண்டரியா இருக்காது. ரேடியோஆக்டிவோட ப்ராபபிலிட்டி காம்ப்ளிமெண்டரி இருக்காது. ஓகே, காம்ப்ளிமெண்டரி என்ன இருக்கு? காம்ப்ளிமெண்டரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா சார்? பயமா இருக்கு சார். ஏண்டா நைட்டு 1:10க்கு தனியா ஆஃபீஸில் 10வது மாடியிலிருந்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கே பயமா இல்லை. உங்களுக்கு என்னடா உட்காந்து பயமா இருக்கு? விடுங்கடா. நீட் எக்ஸாம் நினச்சி பயமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொன்னீங்களா? ஓகே 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 ஓகேடா கண்ணா. ஆடாப்பாவே இதுக்குடா பயந்துக்கிட்டு எப்படி? நான் நிறைய பேர் ஒரே ஒரு விஷயம் தானே சொல்லிருக்கேன். ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை பற்றி பயந்துட்டு இருக்கிற அவசியமே கிடையாது. எப்படி பார்த்தா நடக்கதா போகுது. நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். அப்படி தைரியமாக ஃபேஸ் பண்ணியிருந்தான். ரெண்டுத்தையும் என்ன நடந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு இறங்க வேண்டியதுதான். ஓகேங்களா? ஃபைன் 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 ஃபைன். டக்குன்னு பயமா இருக்கு சார் சொன்னோன்னே நான் டக்குன்னு அங்கே ஸ்ட்ரைக் ஆகலடா. எனக்கு உங்க பேஸ்மெண்ட் ஆடுறது தெரியும் சார். ஏண்டா என் காலே உனக்கு தெரியல, இதுல பேஸ்மெண்ட் ஆடுறது வர தெரியுதுன்னு ஏன்டா அப்படி பண்றீங்க? தேங்க்யூடா. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் பேஸ் பண்ணி பார்த்தலாம். For effective treatment of disease, early diagnosis and understanding of the pathophysiological is very important. Which of the following molecular diagnosis will be helpful for the early detection? Early detection useful பண்ண டெக்னிக்ஸ் என்னவா இருந்துட்டு இருக்க போகுது? மோட்டிவேஷன் கிளாஸ். நோ ப்ராப்ளம்டா, நோ ப்ராப்ளம். அது நம்ம செல்ஃப் டவுட் இருக்கும். ஒன்ஸ் நீட் எக்ஸாம் முடிஞ்சோன்னு செல்ஃப் டவுட்லாம் முடிஞ்சிருப்போது. ஓகேவா சார்? ஏர்லி டயக்னோசிஸ் பண்ணக்கூடியது என்ன இருக்கு? எலிசா என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பட் அசை. ELISA technique, enzyme linked immunosorbate. Option D is right answer. Okay, option D, enzyme linked immunosorbate. Supra Valencia, Dashini, Sham, Rajkumar, Boss, Gajarajan, Harita, Kalagiri. It's going to be option D. Samularasi, Superma, Boss, Sham, Super. It's going to be option D is right answer. Okay, yes. With regard to insulin produce பண்ண choose the correct option. Correct option choose பண்ண சொல்றேன். Which is the correct option? இன்சுலின்ஸை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. இன்சுலின்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேவா? HIV டெஸ்ட்லாம் இருக்கு போல, அது எலிசால பேஸ் பண்ணி பார்ப்போம். இன்சுலினை பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட் ஆப்ஷனாக இருந்துட்டு இருக்கு? இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சாரி லேகாஸ்ரீ. ஓகேவா? ஐ எம் நாட் குட் வித் நேம்ஸ். உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஓகே, ஐ எம் நாட் குட் வித் நேம்ஸ் நமக்கு உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, C-peptide is not present in the mature insulin. ஆமாம், C-peptide வந்து மெச்சூர் இன்சுலினில் பார்க்க முடியாது. The insulin produced by rDNA technology as C-peptide. rDNA technology as C-peptide இருக்குமா? எப்படி C-peptide தான் இருக்காது. The pro-insulin as C-peptide. Yes, pro-insulin பேஸ் பண்ணி நம்ம C-peptide பார்க்க முடியும். A peptide, A-peptide and B-peptide for insulins are interconnected by disruptor bridges. அதான் disulfide bridges right இருக்கும். So option D யும் கரெக்ட் தான். Yes, option D is the correct answer. A, C, D will be the right answer. ஓகேவா? A, C, D is the right answer. ஓகேவா? பயோடெக்னாலஜி இஸ் இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான்டா. நம்ம பயோடெக்னாலஜி யூனிட்ல இருந்து ஒரு 4 to 5 கேள்வி வந்து எதிர்பார்க்கப்படலாம். ஓகே, பயோடெக்னாலஜி யூனிட்ல இருந்து நம்ம 4 to 5 கேள்வி வந்து யூனிட் பார்க்கலாம். ஓகே, பைட் ஆன்சர். ஓகேவா? ஷார்ட் டைம் மெமரி ப்ராப்ளம் when it comes to names. எஸ், கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. ஷார்ட் டைம் மெமரி ப்ராப்ளம் இல்லை. I'm not good with names. எவ்வளோ டீசெண்டாக சொல்கிறேன். ஷார்ட் டைம் மெமரி ப்ராப்ளம் கஜ்ஜி மாதிரி சொல்கிறீங்க. ஓகே, எஸ், இஸ் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இருக்குன்னா சூப்பர். ஆப்ஷன் டி will be the right answer. Next question பார்த்தலாம். The adenosine deaminase deficiency results into adenosine deaminase deficiency results into adenosine deaminase deficiency. adenosine deaminase deficiency. என்ன டவுட் இப்போ? வசூல் ராஜா படத்துல, அதாவது திருக்குறளை எழுதினது யாரு அப்படின்னு இருக்கு. கம்ப ராமாயணத்தை எழுதினவர் யாருன்னு கேட்குற மாதிரி இருக்கு. வசூல் ராஜான்னு பேரை வச்சுட்டு வசூல் ராஜா படத்துல கமல் பேர் என்னவா இருக்க போகுது? ஓகே, எஸ், என்னவா இருக்க போகுது? adenosine deficiency is option B. Option B will be the right answer. Option B, dysfunctions of immune system. Option B will be the right answer. Okay, option B is the right answer. Okay, yes, bye. Okay, option B will be the right answer. Yes, kana. Okay, va. Yes, fine. ஒரு ஃபயர் ரவுண்ட் போடுங்க பாப்போம். come on. Yes, இருக்கிறவங்கள ஒரு ஃபயரை போட்டு வச்சுங்க. செஷன் லைக் பண்ண வச்சுங்க. come on, quick. காட்சி சிம்பிள போடுங்க. ஏண்டா, ஒரு படம் பார்க்கறதும் உங்களை பார்க்கறதும் ஒண்ணாடா? ஐயோ. I am walking to house.
கொஞ்சம் கொஸ்டின் தானே இருந்துருக்கு, கொஞ்சம் கொஸ்டின் தான் இருந்துருக்கு. பிரின்சிபல் மாலிகுலர் பேஸில் இருக்குது சார். ஸோ அதை ஒமிட் பண்ணால் கான்ஃபிடன்ட். நோ 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 நோ, அதை ஒமிட் பண்ணாதீங்கடா. ஐயோ அந்த தப்பு பண்ணாதீங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸும் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸும் ஒமிட் பண்ணிடாதீங்க. ரொம்ப கண்டிப்பாக 2 சாப்டர்ஸுமே 30-50 கேள்வி 50+ மார்க் அதுலேருந்து தான் வரப்போகுது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸும் ஆமாம் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் 50+ மார்க் வரப்போகுதுரா. ஸோ எதோ ஒமிட் பண்ணாலும் அதை ஒமிட் பண்ணாதீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டரா. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரப்போகுது. அதான் இவ்வளோ நிறைய கொஸ்டின்ஸ் வரப்போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்ச ஒரு கொஸ்டின்ஸ் இருந்து நம்ம ஒமிட் பண்ணவே கூடாது. ஓகே, இது என்டிஏ ப்ரிப்பேர் பண்ணதுடா. ஈக்காலஜி அது உங்க விஷயம். எப்போ தூக்கம் வரும் உங்களுக்கு? தூக்கம் வரும்போது வரும். ஓகே, டேய் 1008 வாட்டி உங்ககிட்ட பாய் சொல்லிட்டேன். நீ பாய் சொல்றது பேர் உட்காந்து ஆன்சரா சொல்லிதான் 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பேன். பிடி காட்டன் இஸ் நாட், பிடி காட்டன் இஸ் நாட் an என்ன மேல் டிசீஸ் கிடையாது. வாட் இஸ் பிடி காட்டன் இஸ் நாட் an, பிடி காட்டன் இஸ் நாட், பிடி காட்டன் இஸ் நாட். come on answer. Hey, BT cotton is not resistant to all pesticides. இது வந்துட்டு இன்செக்ட் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். எப்படி இருக்குமா? இன்செக்ட் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இது BT cotton அப்படின்றது ஒரு இன்செக்ட் ஸ்பெசிஃபிக்கா இருக்க போது ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? BT cotton is not பேஸ் பண்ணி இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆல் ஸ்பெசிஃபிக்கா இருக்காது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நாட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? எஸ். 𝑐-peptide of human insulin is, 𝑐-peptide of human insulin is, 𝑐-peptide of human insulin. அவன் கிளாஸ் முடி வரைக்கும் போக மாட்டாங்க. இந்த மாவீரன் படத்துல யோகி பாபு சொல்லுவாரு பாத்தீங்களா, அவன் அடிச்சு ருசி கண்டுட்டான். ஓகே, அவன் முடி அந்த பில்டிங்கை ஃபுல்லா உடைக்காம போக மாட்டான். யோகி பாபு சொல்ற மாதிரி இவன் கிளாஸ் முடிக்க வரைக்கும் பாய் சொல்லிட்டே தான் இருப்பான், போக மாட்டான். 𝑐-peptide of human insulin is a removal of the maturation for pro-insulin for insulin. So option C is the right answer. Yes, Dakan. Option C is the right answer. Okay. Yes, option C is the right answer. Okay, option C will be the right answer. Kalagirina. Okay, option C, removal of the duration of maturations of pro-insulins and insulin. Okay, so option C is the right answer. Super. Kalagirina. Okay, option C. Next question badalama. Next question badalam. What question na work endradha paathuvom. GEAC stands for. GEAC stands for. சாரி, ஜிஇஏசி வந்துட்டு ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. இந்த கம்யூனிட்டி அப்ரூவல் பண்ணா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் அண்டர்கோ பண்ண முடியும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இந்த கம்யூனிட்டி வந்து அப்ரூவல் பண்ணா மட்டும்தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த டிஎன்ஏ நான் சேஞ்சஸ் பண்றேன், இந்த டிஎன்ஏ நான் சேஞ்சஸ் பண்றேன், இப்படி ஒரு புது வெரைட்டி ஆஃப் கிராப் எடுக்கிறேன், புது வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு இந்த வேரியேஷன்ஸ் ஃபார்மேஷன் எல்லாம் இதெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணி பேஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். ஸோ ஆப்ஷன் சி ஜெனடிக் இன்ஜினியரிங் ஆஃப் அப்ரூவல் கமிட்டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இருக்கணும். ஆப்ஷன் சி எஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்குன்றத பார்த்துருவோம். ஆல்பா ஐ ஆன்டிஸ்பெரின். இந்த ஆல்பா டாக்கனா அது பேஸ் பண்ணி ஆல்பாவா தான் இருக்கு. ஆல்பா 1 antitrypsin is, alpha 1 antitrypsin is, alpha 1 antitrypsin is in option yes. இதுக்கு என்னது ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி யூஸ் இன் தி ட்ரீட்மென்ட் ஆஃப் எம்பைசீமா. எம்பைசீமா ட்ரீட்மென்ட் யூஸ் பண்ணப்படுது. ஓகே, இதுக்கு ஆன்டிட்ரிப்சின் எதுக்காக யூஸ் பண்ணப்படுது? எம்பைசீமா. ஓகேவா, அந்த ஆல்பியோட டேமேஜ்ல ரோவர் சிகரெட் சேனல். ஓகே, எஸ், ஆம் எம்பைசீமா ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாத இருக்கு ஆன்டிசிமின் இருந்துருக்கு. ஓகேவா, ஃப்ரீ டைம்ல ஃபுல் மட்டும் மூவிஸ் தானே? அந்த ஃப்ரீ டைம்ல ஃபுல் மட்டும் மூவிஸ் தானா? சீன் டு சீன், டைலாக் டு டைலாக். என்னடா சுவாதி சொல்றீங்க? நீங்க சொல்றதே எனக்கு புரியலையே. A probe which is a molecule used to locate homologous sequence in a mixture of DNA or RNA molecules could be. A probe which is a molecule used to locate homologous sequence in a mixture of DNA or RNA molecule, it could be genetically modified on humans. பண்ணுனாங்களா? அப்படியா? பண்ணாங்களா?
நல்ல விஷயம், பண்ண நல்ல விஷயம் தான். ஜெனடிக்கல் மாடிஃபிகேஷன் நிறைய நடந்துதான் இருக்கு. ஒரு ஜீன் ஏதாவது டிஃபரெண்ட் ஆச்சு, ஜீன்ல மாடிஃபை ஜெனடிக்கல் மாடிஃபைடு தான். Okay, so then the probe which is molecule used to locate the homologous sequence of DNA or RNA is could be either RNA or DNA தான் பேஸ் பண்ணி. Okay, mixture of either molecules, it could be either RNA or DNA. Option C is the right answer. ஓகேவா, கேன் பி சிங்கிள் ஸ்ட்ராண்ட் RNA பேஸ் பண்ணலாம் வராது. இட்ஸ் எய்தர் RNA DNA பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அவன் தான் மிக்சர் ஆஃப் எய்தர் DNA RNA மாலிகுல்னா எய்தர் RNA இருக்கும் இல்லை DNA இருக்கும், ரெண்டுமே H+ ஆகாது, ரெண்டுமே என்னது H+ ஆகாது அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ் ஆப்ஷன் சி எய்தர் RNA ஆர் DNA தான் இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்ட கேள்விக்கு போயிடலாம். அடுத்த கட்ட கேள்வி, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ரிகார்டிங் ரெட்ரோ வைரஸ். ரெட்ரோ வைரஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆப்ஷன் என்னது அப்படின்னா, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ரிகார்டிங் ரெட்ரோ வைரஸ். ரெட்ரோ வைரஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆப்ஷன் என்ன ஆப்ஷன்? எஸ், நம்ம படிச்சிருப்போம் என்னது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படினது படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். சார் பயோல ப்ராப்ளம் சம்ஸ் எல்லாம் இருக்காடே, நீங்க நேத்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும்டா. நேத்து கிளாஸ் யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணீங்களோ நேத்து கிளாஸ் அழுதாங்க, சார் என்ன சார் பயாலஜில மேட்சை போறீங்க. ஃபர்ஸ்ட் இருக்க ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்ல பார்க்கும்போது நம்ம முக்காவாசி மேட்ச் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, மேட்ச் கண்டிப்பா இருக்குடா, மேட்ச் சம் பேஸ் பண்ண क्वेश्चंस இருந்துட்டே இருக்கு. சோ ஆப்ஷன் ஏ, RNA viruses that can synthesize the DNA during infection. அப்படி எப்படி நடந்துருக்கோம்? RNA ல இருந்து DNA வரத நம்ம என்ன சொல்றோம்? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமா. சோ ரெட்ரோ வைரஸ் எப்படி பண்ணிட்டு இருக்கு? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்னு பார்த்துட்டு போல. டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது நமக்கு DNA to RNA வரதுட்டு இருக்கு. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்னா RNA to DNA வர்றது தான். ஓகேங்களா? எதுக்குடா பக்கெட்ல தண்ணி? கரெக்டா, கண்டிப்பா ஞாபகம் வச்சுங்க. எதை மறந்தாலும் அந்த மீமை மறக்க மாட்டாங்க. எதுக்குடா பக்கெட்ல தண்ணி மாதிரி தான் எதுக்குடா பயாலஜில மேட்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா, ஞாபகம் வருது. ஓகேவா, பழைய நல்ல நல்ல நினைவுகள் ஞாபகம் வருதே அப்படின்னு பாட்டு நினைச்சிட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, the site of production of ADP in a body is site of production of ADP, site of production of ADP in our body. நம்ம பாடில site of production என்ன இருக்க போகுது? It is not blood plasma, it is lymphocytes. Option B is right answer. Option B, lymphocytes. Option B டா கண்ணுங்களா? Yes டா, சூப்பர் கண்ணா, சூப்பர். Option B. Okay, yeah. Okay, option B, lymphocytes is right answer. Option B, lymphocytes is right answer. Lymphocytes தான் site of production of ADP நம்ம கன்சிடர் பண்றோம். ADP ஓட ப்ரொடக்ஷன் சைட் நம்ம என்ன இருக்கு? லிம்போசைட்டா தான் இருந்துட்டு இருக்கு. அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். A prototoxin is protoxin. சார் தெளிவா இல்லையா? என்னாச்சுடா? இதுடா தெளிவா இல்ல உங்களுக்கு? protoxin நம்ம என்ன டைப் ஆஃப் டாக்சின் அப்படின்னு சொல்லிருக்கோம்? A protoxin is an inactive toxin. சொல்லிருக்கோம். So option D, inactive toxin. A protoxin is an inactive form of toxin தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? protoxin அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? Okay, so it's going to be option D is right answer. ஓ ADA அப்படியே ADP ன்னு சொல்றேனா? AD adenosine deaminase. ஓகே. pathophysiology is pathophysiology எதை பத்தி படிக்கக்கூடிய ஸ்டடிஸா இருந்துட்டு இருக்கு? pathophysiology பாவம் நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். pathophysiology physiology of pathogena. pathophysiology நல்லா புரிஞ்சுங்க. It is a study of altered physiology of host. Option C is the right answer. It is not A டக்கனா A கிடையாது. Option C. altered physiology of host. அத படிக்கிறதா நம்ம pathophysiology அப்படின்னு சொல்லிருக்கோம். நமக்கு எது pathogen பத்தி படிக்கிறது கிடையாது. ஓகே, pathophysiology அப்படின்றது. ஓகே, எஸ் டா. சார் இந்த டைப் ஆஃப் ப்ரீவியஸ் இயர்ல क्वेश्चंस வந்ததா சரிடா. இது படிக்கிறதுக்குள்ளே நானே போதும் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே, எஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். the trigger for the activation of toxin bacillus thuringiensis நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். எது ட்ரிகர் பண்ணிருக்கு, பட் கான்செப்ட் தான் கொஞ்சம் மாறி கேட்டிருக்காங்க. எதை ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கு? ஆல்கலின் pH ஆஃப் கட். ஓகே, இன்செர்ட்ல இருக்கக்கூடிய ஆல்கலின் pH தான் BT டாக்சின் வந்து ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கிறத ஆக்டிவ் ஃபார்மா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. அதே ஒரு விஷயம் தான் என்ன பண்ணிட்டு இருக்கு? இன்ஆக்டிவ் ஃபார்மா இருக்கிறத ஆக்டிவ் ஃபார்மா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு பார்ப்போம்.
inactive ஃபார்மா இருக்கிறது ஆக்டிவ் ஃபார்மா வந்து மாத்திட்டு இருக்கிறது இந்த ஒரு டாக்ஸினா தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு ஓகேவா ஹாய் ஜெய் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் 2 o'clock end ஆகும் சொல்ல 2 o'clock end ஆயிருப்போம் இன்னும் நீங்க கிளாஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு போறத வேலை இல்ல இங்கே படுத்து தூங்கிட வேண்டியதான் நைட் 12 மணிக்கு வீட்டுக்கு போனா நாய் துரத்தும் பேய் துரத்தும் கண்டவெல்லாம் துரத்துவான் எவனாவது என்ன தூக்கிட்டு போயிடும் என்ன பண்றது அப்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு யார் பயாலஜி கிளாஸ் எடுப்பா சோ இங்கே தூங்கிட வேண்டியதான் கோல்டன் ரைஸ் இஸ் இப்போ பார்த்தோம் இல்லையா கோல்டன் ரைஸ் பேஸ் பண்ணி நம்ம அங்கேயும் பார்க்குறோம் இங்கேயும் பார்க்குறோம் கோல்டன் ரைஸ் இஸ் golden rice is a transgenic rice having a gene of beta carotene. Option C is the right answer. Option C will be the right answer. Okay, option C is the right answer. Okay, option C lakana. Option C is the right answer. Okay, option C will be the right answer. மறந்துடாதீங்க. Option C, a transgenic rice having a gene for beta carotene. Option C will be the right answer. In RNA interferences, the genes are silencing using. எப்படி அந்த genes silencing பண்ணுவோம்? மே 3க்கு அப்புறம் தூங்க போகட்டும் சார் மே 3க்கு அப்புறம் தூங்க போகட்டும் ஓகே ஐஸ் வலிக்குதா நான் ஐஸ் வலிக்குதுனால தான் நான் போய் கண்ணாடி வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துட்டு ரொம்ப நேரம் லைட்டில் நின்றுட்டோம் அப்படி பார்த்தா எனக்கு கண்ணு வலிக்குது நான் போய் கண்ணாடி வாங்கிட்டு வந்தேன் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் செக் பண்ணிங்க சரி ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்சஸ் நம்ம எப்படி இது பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ஏன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வந்துச்சு அப்படின்னு ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருந்தால் மட்டும்தான் ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருந்தால் மட்டும்தான் அது என்ன பண்ண முடியும் புரோட்டீனை சிந்தேஸ் பண்ண முடியும் ஆர்என்ஏ என்னாலுக்குமே சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருந்தால் மட்டும்தான் அது புரோட்டீனை சிந்தேஸ் பண்ண முடியும் ஆனால் ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ புரோட்டீனை சிந்தேஸ் பண்ணாது சப்போஸ் புரோட்டீன் சிந்தேஸ் ஆகலைன்னா அந்த ஆர்கானிசம் உயிரோடு இருக்காது நெமட்டோடலாம் பார்த்துட்டு போல ஆர்கானிசம் உயிரோடு இருக்காது ஓகேவா ஸோ ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் எப்படி சைலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ பண்ணிட்டு இருக்கு அப்படிதான் ஓகேவா ஆப்ஷன்ஸ் மறைச்சிட்டேன்டா சாரா சரி இந்த வாட்டி இந்த சைடில் இருந்துடும் ஓகே எஸ் okay ADA is an enzyme which is deficiency in a genetics disorder SCID what is the full form of ADA நம்ம பார்த்தோம் அடினோசின் டிஅமினேஸ் தான் இது क्वेश्चनே கிடையாது எல்லாம் நிறைய பார்த்த क्वेश्चन தான் silencing of gene could be achieved through the use of okay next question பாங்க next question silencing of gene could be achieved through the use of ரெண்டுமே தான் both RNA interferences and antisense RNA okay ரெண்டுமே தான் வரும் so option C is the right answer both RNA interferences and antisense of RNA option C is the right answer இருக்குன்னா okay option C is the right answer ஏன்னா நீங்க இது அப்ரூவ் பண்ண ரெடி ஆயிட்டீங்க தானே அர்த்தம் ஓகேவா நீங்க மென்டலி ஃபிக்ஸ் ஆயிட்டீங்கன்னா ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் ஓகே இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படி நீங்க மென்டலி ஃபிக்ஸ் ஆயிட்டீங்கன்னா நீங்க நீட் எழுத ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் இருக்குன்னா சூப்பரா ஃபைன் ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர் சூப்பரா அபிநயா ரம்யா தர்ஷினி மகா லேகா ஸ்ரீ மாறன் தமிழரசி ஸ்வாதி பாவ்ஸ் மைதிலி ஃபாத்திமா ஷாம் செல்வராஜ் பாவ்ஸ் ரம்யா கீதா வனிதா ஹரிதா கலக்கிட்டீங்க ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ரோஸ் பிரைம் கலக்கிட்டீங்க ஓகேவா அடுத்த கட்ட क्वेश्चंस போயிடலாம் அடுத்த கட்ட டேர்ம்ஸ் எதை பத்தி பேசுறத பாத்துருவோமா the functional ADA and CDA can be introduced into a cells of the patients receiving the gene therapy by using the vector constituted by எந்த வெக்டார் பார்த்துருப்போம் இல்லையா ஒரு வைரஸ் ஆஸ்பெக்ட் வந்து நம்ம ஆக்ட் பண்றது அதே தான் ஓகே டியூமர் செல்ஸ்ல பேஸ் பண்ணி எது வந்து நம்ம டியூமர் செல்ஸ் காஸ் பண்ணுதோ எது வந்து காசேட்டிவா இருக்கும் எது வந்து நமக்கு டிசீஸை காஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த டிசீஸை வந்து தூக்கி போட்டுட்டு நமக்கு தேவையான டிசைரபிள் குவான்டிட்டி உள்ள போட்டுறோம்னா நமக்கு அது கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ ஆப்ஷன் சி ரெட்ரோ வைரஸ் இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி ரெட்ரோ வைரஸ் ஓகே சூப்பர் இருக்கணும் ஆப்ஷன் சி ரெட்ரோ வைரஸ் வில் பி தி ரைட் ஆன்சர் சூப்பர் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ் which of the following is used as a probe இது எந்த following வந்து நம்ம probe யூஸ் பண்ணலாம் which of the following can be used as a probe எதை வந்து நம்ம probe யூஸ் பண்ணலாம் which of the following can be used as a probe yes a single stranded RNA can be tagged with a radioactive molecule a single stranded RNA which is tagged with an radioactive molecule so option C is the right answer single stranded RNA which is tagged with an radioactive molecule so option C okay option C single stranded RNA is tagged with an radioactive molecule yes Jagan option C
ஆப்ஷன் சி will be the right answer. கலக்கிறீங்க சூப்பரா கண்ணா. Okay, the use of bioresources by the multinational companies and other organizations without the proper authorization of the country and concern with the primary payment is called as. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். யூஸ் பண்ணுறது நம்ம கிட்ட கேட்காம நம்ம பொருளே எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ திமிர் இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட கேட்காம நம்ம பொருளை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதை நம்ம என்ன சொல்லிருக்கோம்? we call it as a biopiracy அப்படின்னு சொல்லிருக்கோம். So option B, biopiracy is right answer. Okay, option B, biopiracy is right answer. Okay, option B is right answer. Yeah, fine கண்ணா. ஓகேவா? Yes. Yes, same questions based பண்ணி தான். Okay, option B is right answer. Okay, ஒரு 5 round போடுங்க பாப்போம். Come on. Okay, ஒரு 5 minutes break எடுத்து ஒரு 5 minutes 1:35 க்கு ரெஸ்யூம் பண்ணலாம். பட் நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் இருக்கா? வேற ஏதாவது கான்செப்ட் பேஸ் பண்ணி டவுட் தான் இருக்கா? ஒரு 5 minutes குட்டி பிரேக் எடுத்துப்போம். செஷன் லைக் பண்ணா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. செஷன் லைக் பண்ணா வேற இருக்கீங்கன்னா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பா எஸ் ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கலாம். நோட்ஸ் அனுப்பப்படும் கவலைப்படாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பப்படும். உங்களுக்கு நோட்ஸ் வரப்படும் கிடைக்கப்படும். டவுட்டே நீங்கள் எப்போ டயர்ட் ஆவீங்கன்னு தான். நல்ல விஷயம்டா, நல்ல டவுட்ரா, இப்படி தான் இருக்கணும். ஏண்டா பிளான்ட் பிசியாலஜியிலே ஒன்றாவது முக்கியமான சாப்டர் ஃபோட்டோசிந்தசிஸ் தான். ஃபோட்டோசிந்தசிஸே மட்டும் நிற்க மாட்டேங்குதுன்னா அந்த குளோரோபிளாஸ்ட் நடந்து எப்படி நடக்குது அந்த இதை மட்டும் பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பெஸ்டிசைட் இன்செக்டிசைட் ஒன்றுமே இல்லை கண்ணா. ரெண்டும் சேம் தான். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சேம் ஃபார்ம் ஆஃப் இன்செக்டிசைட் தான் சொல்லிருக்கோம். பெஸ்ட்டும் இன்செக்டும் ஒன்று தான். ஓகே 26ஆம் தேதி சண்டே வந்தாச்சு. அடுத்த சண்டே என்னடா பண்ணிட்டு இருப்பீங்க? இந்த நேரத்துக்கு நம்ம கிளாஸ் இருந்தால் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்போம். கிளாஸ் இல்லைன்னா என்ன பண்ணிருப்பீங்க? இன்னைக்கு வந்து நீட் எக்ஸாம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நீட் எக்ஸாமு, கிளாஸ் இல்லை. கிளாஸ் இருந்தால் என்ன பண்ணிருப்பீங்க? கிளாஸ் இல்லை என்ன பண்ணிருப்பீங்க? எந்த ஆப்ஷன்ஸ் எக்ஸாமில் போடுறது சார்? தூங்கிட்டு இருப்பேன் சார். நல்ல விஷயம். இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? ஏன் அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெஷ்ஷான பிரெயின் இருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் தெரியும். ஓகே, நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நல்லா தூங்க. 2 to 5 எக்ஸாமாக இருக்க போது. ஸோ நல்லா தூங்க. ஓகேங்களா? சூப்பர். நல்ல விஷயம். ஸோ தூக்கம் இருந்தால் மட்டும்தான். தூக்கம் இல்லாமல் இன்னைக்கு படிக்கிறது ஓகே, நாளைக்கு படிக்கிறது போது இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக படிக்கிறது ஓகே. பட் நாளைக்கு எக்ஸாம், கான்செப்ட் பேசி நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நான் தூங்காமல் படிக்கிறேன் சார் அப்படின்ற தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகேவா? எந்த இதுன்னு அப்படின்னு பண்ணிடாதீங்க. மூணு தான் கண்ணா. NADPH வந்து 3 தான் இருக்கு அரிதா. ஏன்னா இன்னொன்று வந்து ஆக்சிடேட்டிவ் டீகார்பனைசேஷன்ல நடந்துட்டு இருக்கு. ஆக்சிடேட்டிவ் டீகார்பனைசேஷன் வந்து நம்ம கிரெப் சைக்கிள், அதாவது TCA சைக்கிளில் சொல்ல மாட்டோம். ஆக்சிடேட்டிவ் டீகார்பனைசேஷன் டிக்ரீசிய சைக்கிள் நம்ம சொல்ல மாட்டோம். May 2 5 PM மேலே புக்கு தொட மாட்டேன் சார். ஏன்டா டேய், May 3 2 to 5 தானே உங்களுக்கு எக்ஸாமு. காலையில் ரிவிஷன் பண்ணுங்கடா, ரிவிஷன் பண்ணிட்டு போங்கடா. காலங்காத்தால இருந்து ரிவிஷன் பண்ணிட்டு போங்கடா. புக்கை தொட மாட்டேன்னா அப்படிலாம் இருக்காதீங்கடா. ரிவிஷன் பண்ணுங்க. கடைசி நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, எஸ், நம்ம ஃபுல்லாக கான்ஸ்டண்ட்டாக ஃபுல்லாக உட்காந்து படிக்க வேணும் அப்படின்னு சொன்னால் உட்காந்து ஜஸ்ட் ஓவர்லான்ஸாக எங்கெல்லாம் ஃபார்முலா ஷீட்லாம் இருக்குமா அந்த ஃபார்முலா ஷீட்லாம் பாருங்கள். நம்ம இதில் வந்துட்டு இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். ரொம்ப விகரஸாக நீங்கள் படிக்க வேணாம், ரொம்ப விகரஸாக நீங்கள் ரிவிஷன் பண்ண வேணாம். ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பார்த்துட்டே இருந்தாலே போதும். ஓகே, என்னெல்லாம் இருக்குன்றதை ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பாருங்கள். ரொம்ப விகரஸாக படிக்க வேணாம், பட் ஜஸ்ட் லைக் அப்படியே பார்த்துட்டு போடுங்க. சுண்டீட்டில் இருந்து தான் நான் விட்டேன் எக்ஸாம். தப்பா இருக்கா? தப்பா இருக்கிறதுக்கு வழி இல்லையே. I will look into it. Some important chapter 11s.
ஹியூமன் ஃபிசியாலஜி பேஸ் பண்ணி வரக்கூடிய கடைசியில் இருக்கக்கூடிய நம்ம என்னது கெமிக்கல் இன்டகிரேஷன், நியூரல் இன்டகிரேஷன்ஸ், அந்த ஹியூமன் ஃபிசியாலஜி பேஸ் கான்செப்ட். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம பயோமாலிகுல்ஸு, அப்புறம் பிளான்ட் அண்ட் அனிமல் கிங்டமு, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸு, இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஹவு மெனி டேஸில் கிளாஸ் வில் கண்டினியூ சார்னா முடிகிற வரைக்கும் கண்டினியூ ஆக போகுது. ஓகேவா? எஸ், முடிகிற வரைக்கும் கண்டினியூ ஆக போகுது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? நான் ஏன்டா இன்விஜிலேட்டராக வர போகிறேன்? உங்கள் காலேஜில் என்ன ப்ரொஃபஸர் இருக்காங்களோ அவங்க தான் இன்விஜிலேட்டராக வருவாங்க. நான் எந்த காலேஜ்லையும் ஒர்க் பண்ணலையே, நான் எப்படி இன்விஜிலேட்டராக வர முடியும்? உங்களுக்கு என்ன ஸ்கூல் கிடைக்குதோ, உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்குதோ அவங்க தான் இன்விஜிலேட்டராக வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். விச் வெரைட்டி ஆஃப் ரைஸ் வாஸ் பேட்டன்ட் பை யூஎஸ் கம்பேர்ட் டு தோஸ் ஆர் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் இந்த ரைஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபார்ம்ட்? இது நம்ம பார்த்தது தான். ஆப்ஷன் சி இல்ல, யூஎஸ் கேட்டுருக்காங்க. சாரி யூஎஸ். ஓகே பேஸ் பண்ணி பட் இருந்தாலும் என்ன இருக்க போது? ஆப்ஷன் சி பாஸ்மதி ரைஸ் தான். ஓகேவா? ஆப்ஷன் சி பாஸ்மதி ரைஸ் ஏற்கனவே பார்த்தது. ஐ ஹவ் நீட் மார்க் 2 PM 2 ஆஃப்லைன். என்னடா 2 PM 2 ஆஃப்லைன் எனக்கு புரியலையே. எஸ், இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி பாஸ்மதி ரைஸ். இதை மேக்க பார்த்த கொஸ்டின் ஆப்ஷன் சி பாஸ்மதி ரைஸ் ரைட் ஆன்சர். தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டுக் வாட் ஸ்டெப், என்ன ஸ்டெப் எடுத்தாங்க டு கேட்டர் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் பேட்டன்ட் டர்ம்ஸ் ஆஃப் அதர் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வித் ரிகார்டிங் டு பயோபைரசி? என்ன ஸ்டெப் வந்து நம்ம எடுத்திருந்தாங்க? ஏடா கண்ணா, கண்டிப்பாடா கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தாலே போதும். கண்டிப்பா உங்களால 350+, பட் 330+ தான் எடுக்க முடியும்டா ராக் ஸ்ட்ரூ. 330+ தான் எடுக்க முடியும். இதே மெயின்டைன் பண்ணி நீங்க இதை இம்ப்ரூவ் பண்ணி இருங்க அப்படின்னு பாருங்க, 330+ கண்டிப்பா எடுக்க முடியும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? இந்தியன் பேட்டன்ட் பில் அப்படின்ற ஒரு பில்லை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்க பேட்டன்ட் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வாங்குறதுன்னு அதுக்குன்னு சில நார்ம்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்தியன் பேட்டன்ட் பில் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தாக்கண்ணா. எஸ், ஆப்ஷன் பி. ஃபைன். சூப்பராக கண்ணா, கலக்கிறீங்க. ஓகேவா? So option B is going to be the right answer. Option B is going to be the right answer. Yes, fine. Option B. Yes, option B is the right answer. Next question பார்த்தலாம். அடுத்த question என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, which of the Indian plants have either been patented or attempted have been made to patent them by the Western nations for the commercial use? Which of the Indian plants have either been patented or attempt made பண்ணிருக்காங்க? இதெல்லாம் நான் patent பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது. எதெல்லாம் டார்கெட் பண்ணாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எஸ், ரஃப்லி ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும்டா. ரஃப்லி ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும், அவ்வளோதான். லாஸ்ட் 15 கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். நம்ம அரௌண்ட் ஒரு 106 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஓகே, பாஸ்மதி ரைஸையும் அவங்க டார்கெட் பண்ணாங்க, கண்டிப்பாக டார்கெட் பண்ணாங்க. டர்மரிக்கையும் அவங்க டார்கெட் பண்ணாங்க, கண்டிப்பாக டார்கெட் பண்ணாங்க. நீமே என்ன பண்ணாங்க? டார்கெட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இது மூணுத்தையுமே டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் திஸ் ஹவ் பீன் டார்கெட்டட். Option D is going to be the right answer. Option D, all of this has been targeted. Option D is going to be the right answer. Okay, yes, dakana. Option D is the right answer. Okay, super, fine. Okay, option D is the right answer. Next question பார்த்தலாமா? அடுத்த question என்ன இருக்குன்றத பார்த்துறோம். அடுத்த question, which one of the following is commonly used in the transfer of foreign DNA to crop plant? Which one of the following is commonly used in the transfer of foreign DNA into a crop plant? Foreign DNA into a crop plant commonly used. எந்தது? Agrobacterium tumefaciem. This is going to be option B, Agrobacterium tumefaciem அப்படின்றத வந்து நம்ம commonly யூஸ் பண்ணியிருக்கோம். So option B is going to be the right answer. ஓகேவா? Yes, dakana. Option B. Yeah, fine. Agrobacterium tumefaciem. Option B is going to be the right answer. Foreign DNA into a crop plant யூஸ் பண்ணிருக்கோம். எது? Agrobacterium tumefaciem. Option B. Yes, dakana. Super. Option B is right answer. Next question பார்த்தலாம். அடுத்த question, what is true about BT toxin? ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து பாருங்க எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா இருக்கு. BT toxin பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருக்கு? சார் ஃபேமிலி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேனே, போய் செக் பண்ணி பாருங்க. ஃபேமிலி வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். லேகாஸ்ரீ. நம்ம வீடியோஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க. அது கீழே நோட்ஸும் கொடுத்துருக்கோம். ஃபேமிலி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அது கீழே நோட்ஸும் கொடுத்துருக்கோம்டா கண்ணுங்களா. ஸோ யார் என்னென்ன அவுட் ஆஃப் என்சிஆர்டி பேஸ் பண்ணியிருக்கிற என்னென்ன ஃபேமிலிஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஆப்ஷன் சி, நமக்கு தெரிஞ்சது இன்ஆக்டிவ் புரோட்டோடாக்சின் கெட் கன்வெர்ட் ஆக்டிவ் ஆஃப் இன்சர்ட் கட்ல போகும்போது ஆல்கலைன் கண்டென்ட் இருக்கிறதுனால இது ஏற்கனவே நம்ம பார்த்தனால சொல்ல. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். பட் என்சிஆர்டியில் இல்லாத ஃபேமிலிஸ் என்னெல்லாம் நமக்கு நீட் சிலபஸில் இருக்குதோ அந்த ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தா தனியாக வீடியோவாக போட்டிருக்கோம்டா. தனியாக வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ யாராவது பார்க்காதவங்க யாராவது எடுத்தீங்கன்னா போய் செக் பண்ணிங்க. கீழே நோட்ஸ் இருக்கு. நோட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த நோட்ஸை படிச்சுட்டு போங்க. ஜஸ்ட் நான் சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, அந்த மே 2ஆம் தேதி என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் ரிவிஷன் பண்ணுங்க. ஜஸ்ட் அப்படியே ஓகே இதெல்லாம் அப்படி இருக்கு அதெல்லாம் அப்படின்னா ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேவா?
Okay. I can answer all the question. How can I expert in bio sir அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுடா கண்ணா. நீங்க நல்லா எல்லாம் ஆன்சர் பண்ண முடியுதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280 ப்ளஸ் உங்களால கன்ஃபார்ம் எடுக்க முடியும்னா பட் நீங்க எந்த அளவுக்கு விக்ரஸா இருக்கீங்க அப்படி பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? ஆமாடா சுவாதி. மெயின் ஆஃபீஸ் அங்கே தானே இருக்கு. மெயின் ஆஃபீஸ் அங்கே தானே இருக்கு. இல்லை ஒரு பிடி காட்டன்ஸும் இன்ச்சஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஓகேவா? ஒரு பிடி காட்டனும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அந்த இன்ச்சஸ் ஸ்பெசிஃபிக்கை பொறுத்து மாறுதல் அடையலாம். ஓகேவா? இது அது மட்டும் இல்லை, ஒரு இன்ச்சஸ் ஸ்பெசிஃபிக் பொறுத்து மாறுதல் அடையலாம். The genetic defect adenosine deaminase ADA deficiencies may be cured permanently. எப்போ பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியும்? When it's cured permanently. பெர்மனெண்ட்டாக எப்போ க்யூர் பண்ண முடியும்? எப்போ வந்து பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியும் அப்படின்றாங்க. எஸ், ஆப்ஷன் பி சூப்பராக இருக்கணும். ஓகேவா? Introducing a bone marrow cells producing adenosine deaminase into a cells that early embryonic stages. early embryonic stages நம்ம இது கியூர் பண்ண முடியும். அதனால தான் நம்ம டிஃபிஷியன்சிலாம் பார்ப்போம் இல்லையா? ஒரு எம்ப்ரியோ ஏன்னா எம்ப்ரியோனிக் ஸ்டேஜில் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் செல்ஸாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம சைக்கோட் நம்ம வந்து ஹியூமன்ஸை டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான சமஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அப்போ ஒரு செல்லையும் போய் நம்ம ஜீன் தெராபி பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு ரொம்ப பெரிய டைம் கன்சியூமாக இருக்கும். அப்படி பண்ணவும் முடியாது, ரொம்ப ரிஸ்கியானது தான். இதே எம்ப்ரியோ ஸ்டேஜில் இருக்கும்போது குட்டியாக இருக்கக்கூடிய கம்மி அமௌண்ட் ஆஃப் செல்ஸ் நம்ம எல்லா ஜீன்ஸ் நம்ம சரி பாதியா மாத்தி வச்சிட்டோம் அப்படினா நம்மள ஈஸியா பண்ணி முடிச்சலாம். ஓகேவா? சோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? எஸ் கண்ணா, கிளியர். அடுத்த क्वेश्चन பார்த்துலாமா? அடுத்த क्वेश्चन பார்த்துருவோம். The bacterium Bacillus thuringiensis is widely used in the contemporary biology as. The bacterium Bacillus thuringiensis is widely used as a contemporary biology as. எப்படி யூஸ் பண்ணுவோமா? பாக்டீரியம் Bacillus thuringiensis எப்படி யூஸ் பண்ணப்படுறோமா? இன்செக்டிசைடு, பெஸ்டிசைட்ஸ் அந்த பேஸ் கான்செப்ட் தான். So going to be option A is the right answer. Option A, insecticide is the right answer. Option A will be the right answer. Option A, insecticide is the right answer. ஓகேவா? சூப்பரா கணக்கு கலக்கிட்டீங்க. சூப்பரா. ஃப்ளோரசன்ஸ் தர்ஷினி, பாவ்ஸ், ராஜ்குமார், ஈஸ்வர், கஜராஜன், லேகாஸ்ரீ, ரம்யா கலக்கிறீங்க. ஓகேவா? கலக்கிறீங்க. சூப்பரா. மைத்திலி சூப்பர்மா. தமிழரசி சூப்பர். It's going to be option A, insecticide is the right answer. Insecticide. Okay, yes, we are into last ஒரு 10 questions இருக்கு நினைக்கிறேன். லாஸ்ட் 9 questions இருக்கு நினைக்கிறேன். Human insulin is being commercially produced from transgenic species of. Human insulin commercially produced from எகிலிருந்தே ப்ரொடியூஸ் பண்ணப்படுது human insulin. Human insulin transgenic plant எந்த பாக்டீரியா? Yes, தமிழரசி, ஹரிதா, வேலன்சியா, ஸ்வேயாத்தி, ஷாம், கவிதா, அபிநயா, ரம்யா, ஈஸ்வர், தர்ஷினி, லைப்ரரி, ஃபாத்திமா, மைத்திலி, வனிதா, ராஜ்குமார், ஷாம் கலக்கிறீங்க. It's going to be option ரஷு சூப்பர்மா. கீதா, yes, it's going to be option C, எஸ்செரிச்சா கோலை, ஈ கோலை அப்படின்றதுல இருந்தா நம்ம ஹியூமன் இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஏ பெப்டைட், பி பெப்டைட் தனித்தனியா போட்டு ஏ பி சி வந்து பேஸ் பண்ணி நம்ம தனித்தனியா போட்டுட்டு அதுக்கப்புறமா அது ஒன்னா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டுத்தையும் சேர்த்து டைசல்ஃபைட் பிரிட்ஜ்ல நம்ம ஜாயின் பண்ணிப்போம். ஓகேவா? டைசல்ஃபைட் பிரிட்ஜ்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணிப்போம் அப்படின்றது. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, எஸ்செரிச்சா கோலை இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். வாட் இஸ் an anti-sense technology? Anti-sense technology. What is an anti-sense technology? நான் மறக்கல. What is an anti-sense technology? What is an anti-sense technology? C யா? நல்லா பாருங்க. It's not C. Option A. நிறைய பேர் A அதிகமா இருக்கே சார் அப்படின்றது. ஓகேவா? A அதிகமா இருக்கு. When a piece of RNA and a complementary DNA sequence is used to stop expressing a specific gene. Option A அதான் நம்ம என்ன சொல்றோம்? anti-sense. அந்த சென்ஸ் பண்றது வந்து அகைன்ஸ்டா இருக்குது. ஓகே, ஒரு ஆன்டி டிஃபென்ஸ் அப்படி ஆன்டிபாடி அப்படி சொல்றோம். அகைன்ஸ்டா நம்ம ஆட் பண்றது அப்படினால தானே. So when a piece of RNA that is complementary in a sequence is used to stop expression of a specific gene. Option A is the right answer. Okay, option A will be the right answer. Super. Kamal, Prime, Arita, Dashini, Tamlarasi கலக்கிறீங்க. So option A is the right answer. Okay, இது வரைக்கும் எவ்வளோ சால்வ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நம்ம கணக்கு எடுத்தா பண்ணிட்டு இருக்கிறது அதெல்லாம் இன்ஃபினிட்டி தான். இன்ஃபினிட்டி கணக்கில் போட்டு போயே இருக்க வேண்டியதான். எவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணுறோன்னு ஒன்று உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க முடியாது. இன்ஃபினிட்டி பேஸ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். என் பேரில் எச்சு வராது. இப்போ தான் நானே கவனிக்கிறேன். எதனால என் பேரில் எச்சு போட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின், cry endotoxin obtained from a Bacillus thuringiensis are effective against cry endotoxin. இந்த endotoxin cry endotoxin அப்படின்னு ஆப்டேட் பண்றோம் இல்லையா?
இந்த எண்டோடாக்சின் வந்து எதுக்கு அகைன்ஸ்டா இருக்க போகுது? cry endotoxin. Yes, is going to be option B, bollworms. Okay, option B, bollworms is the right answer. Option B, bollworms. Yes, Dakana, super. Option B, bollworms is the right answer. Fine, super. Valencia, Florence, okay. Subhash, sir. இல்லடா SUBH வராதுடா, SUBH வராது. SUBASH தான். இங்க H போட்டிருக்காங்களே அந்த H வராதுன்னு. இங்க H வராது. SUBASH தான். ஓகே, சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन 100 क्वेश्चन மாத்திரம், லாஸ்ட் 6 क्वेश्चन more. A genetically engineered microorganism is used successfully in a bioremediations of oil spills in a species of. Genetically engineered microorganism is used successfully in the bioremediations of oil spills. Is a species of. என்னவா இருக்கு? Is going to be Pseudomonas. Option D da. Option D Bacillus இல்ல. Option D Pseudomonas. Option D is Pseudomonas putida அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பயோரெமிடியேஷன் ஆஃப் ஆயில் ஸ்பில்ஸ் என்ன வந்து சூடோமோனாஸ் புட்டிடா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பீஷிஸ் நேம் தெரியும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புட்டிடா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, புட்டிடா டே புறா அப்படின்னு சொல்லலாம். அந்த புறா. ஓகே, ஸோ சூடோமோனாஸ் புட்டிடா அப்படின்றது. ஓகேங்களா? இஸ் கோயிங் டு பி எதனால ஓனா அஃபெக்ட் பண்ணப்படலாம்? இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்குண்ணா கண்ணா. இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். இன்ஆக்டிவ் அதான் நம்ம படிச்சோம் இல்லையா? ஒன்ஸ் வந்துட்டு அது இன்செக்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா ஆல்கலின் pH வச்சது முடிஞ்சு. என்ன முடிஞ்சது? இன்செக்ட்ல இருக்க கட்டில், இன்செக்டோட வயித்துல வந்துட்டு ஆல்கலின் pH மூலியமா தான் ட்ரிகர் ஆகப்படுது. ஆல்கலின் pH பிரச்சனை இருக்கும். அதனால தான் என்ன ஆகுது? இது ட்ரிகர் ஆகுது. ட்ரிகர் ஆகி நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஓகேவா? அதனால தான் என்னவா இருக்கு? அது இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருந்துட்டு இருக்கு. பெசிலஸ்ல பேஸ் பண்ணி அது இன்செக்ட்டுக்குள்ள போகும்போது என்ன ஆயிருது? ஆல்கலின் pH கட்ல இருக்கிறதுனால அது ஆக்டிவ் ஃபார்ம்ல மாறிடுது அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். லாஸ்ட் 5 more questions more. ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, ஃபைன் ரகண்டா. அடுத்த கட்ட क्वेश्चन பார்த்துருவோம். In cloning of cattle, a fertilized egg is taken out of the mother womb and in a cloning of cattle, fertilized egg is taken off a mother womb. என்ன பண்ணுவாங்க? செப்பரேட் என்ன கல்ச்சர் மீடியாவா இல்ல வேற ஏதாவது அனுப்புவாங்களா? நல்லா பாருங்க. இட்ஸ் கோயிங் டு பி வால பாருங்க. வார்ம் ஆஃப் த அதர் கவோட வார்முக்கு அனுப்புவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அதர் கவோட வைத்து கொடுத்து அனுப்புவாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஓகே, கல்ச்சர் மீடியாக்கு டெவலப் பண்ண மாட்டாங்க. இன்னொரு கவோட இதுக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். கல்ச்சர் மீடியால பண்ண மாட்டாங்க, இன்னொரு கவோட தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ். நோ ப்ராப்ளம். ஃபைன் டாக்கணுங்களா. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்கும் போதுனா, the introduction of food plants developed by the genetic engineering is not desirable because. ஒரு நிமிஷம் மார்க்கிறேனா. Yes. The introduction of food plants developed with genetic engineering is not desirable. என்ன கேட்டிருக்கா? Not desirable because economic development of countries may suffer. Not desirable. Whether is costly. Yes. Option D. There is a danger of entry of virus and toxin introduced to crop. அங்க ஒரு டேஞ்சர் இருந்திருக்கு. வைரஸ் இல்ல டாக்ஸிக் கண்டென்ட் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் ஆகலாம் அப்படின்ற டேஞ்சர் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். தேர் இஸ் a danger of entry of virus அப்படின்றது. ஓகேங்களா? சூடோமோனாஸ்னா ஒண்ணுமே இல்லடா. சூடோமோனாஸ் அப்படின்றது சூடோமோனாஸ் எல்லாம் கேள்விப்பட்டதுல கான்செப்ட் புரோட்டோசோவன்ஸ் நம்ம பார்த்துட்டு போலயே, அதுதான். அது ஒரு ஆர்கானிசம். There is a danger of entry of virus or the toxin with the introduce of crop. Option D is right answer. Option D is right answer. கரெக்ட்டுங்களா? ஆப்ஷன் D. Yes, D பாத்துறீங்களா? அடுத்த क्वेश्चन. The first transgenic crop. Which is the first transgenic crop? எது first transgenic crop இருக்கு? Which is the first transgenic crop? First transgenic crop எந்த crop? பட்டாணி செடியா? First transgenic crop it is tobacco.
டொபாக்கோ தான் ஃபர்ஸ்ட் டிரான்சினிக் கிராப்பா இருந்துட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் டிரான்சினிக் கிராப்பா டெவலப் பண்ணது என்னவா இருந்துட்டு இருக்கு? டொபாக்கோ தான். யார் டெவலப் பண்ணிருப்பா? ட்ரம்ப் கண்ட்ரியான யூஎஸ்ஏ தான் டெவலப் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி டொபாக்கோ. குளிப்பு வரோசனா டொபாக்கோ. ஓகேவா? Fine, Rakana. It's going to be option C is the right answer. Genetically engineered bacteria have been successfully used in the commercially production of. Genetically engineered bacteria have been successfully used in the commercial production of. Genetically engineered bacteria have been successfully used in the commercial production of. Commercial production of, yes, commercial production of human insulin. Option A is the right answer. Commercial production of human insulin. Option A will be the right answer. Super, கலக்கிட்டீங்க. Okay. So commercial production of human insulin. Option A will be the right answer. And basic consider பண்றோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கான கடைசி கேள்வியை பார்த்துடலாமா? Okay, fine. Are you guys ready to see today's last? இன்னைக்கான கடைசி கேள்வியை பார்த்துடலாமா? ரெடி எல்லாருமே? கண்டினியூ பண்ணுவோமா? இன்னைக்கான கடைசி கேள்வியை பார்த்துருவோமா? Introduction of food plants developed by the genetic engineering is not desirable because introducing of food plants developing by genetic engineering is not desirable because இது நம்ம ஏற்கனவே பார்த்த क्वेश्चनனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்ல. ஏற்கனவே பார்த்த क्वेश्चनே கொடுத்தாச்சு. புதுசா நான் எதிர்பார்த்தேன், பட் புதுசா எந்த क्वेश्चनஸ் இல்ல. So it's going to be option D is the right answer. Okay, ஏற்கனவே பார்த்த क्वेश्चனா வந்துச்சு. No problem. Option D, yes, same क्वेश्चனா வந்திருக்கு. Okay, yeah, no problem. With this நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கான செஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு 5 ரவுண்ட் போடுங்க. கமான். எஸ். அப்படி வெற்றிகரமான முதல்ல நேத்தே நம்ம நைட் கிளாஸ் எடுத்தோம், நைட் சீரிஸ் எடுத்துட்டோம். இன்னைக்கான நைட் சீரிஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எஸ், 5 ரவுண்ட் போடுங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணாம யாரா பார்த்து செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. அதுக்குள்ள குட் நைட்டா? காலங்காத்தால் 2 மணிக்கு தான் குளிச்சுட்டு படிக்கணும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம வேற என்ன லெசன் பார்ப்போம் அடுத்தது? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். வேற லெசன் பார்க்கலாம். நாய்கள் ஜாக்கிரதை சாரா? வேற ஏதாவது லெசன் பார்ப்போமா? லெசன் முடிச்சுக்கலாமா? இட்ஸ் அப் டு யூ கைஸ். போல் இருந்தால் போலை போட்டிருப்பேன், பட் போல் அந்த ஆக்சஸ் என்கிட்ட இல்லை. எஸ், பட் பேசிக்கா நம்ம வந்துட்டு ஜெனடிக்ஸ் பார்ப்போம். ஓகே, ஜெனடிக்ஸ் இப்போ இல்லை, நம்ம ஒரு நாளைக்கு பார்ப்போம். கண்டிப்பாக இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஜெனடிக்ஸ் நம்ம பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சரி ராக்கண்ணா, வேற ஏதாவது டவுட் இருக்கா? செஷனை முடிச்சிடலாம். ஓகே, we will wind up the session. You guys go and sleep. ஓகே, தூக்கம் முக்கியம். புக்கிலே எஸ், இங்கே போய் தூங்கலாம். வேற ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா? எஸ், வேற ஏதாவது இருக்கா? தூக்கமே ஓடி விட்டுது சார். நல்ல விஷயம்டா. பார்த்து பயந்து தூக்கமே ஓடி விடுது அப்படின்னா சின்ன விஷயமா? அது என்ன சின்ன விஷயமா ஒரு தூக்கம் நம்மளை பார்த்து ஓடி விடுது அப்படின்னா? ஜெனடிக்ஸ் கண்டிப்பா இருக்கும். நாளைக்கு வந்து நம்ம 12th பார்த்துட்டு இருக்கோம். நம்ம 11th நாளைக்கு பார்த்துலாம். அதுக்கப்புறமா பேசிக் நாளைக்கு இல்லை, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு வந்து இன்னைக்கு 10 மணிக்கு வந்து நம்ம இது பார்த்துலாம். 11th and 12th கொஸ்டின்ஸ் PDF 12th இன்னைக்கு அப்லோட் ஆயிடும்னா கவலைப்படாதீங்க. 12th அப்லோட் ஆயிடும், 11th கூட சீக்கிரமா அப்லோட் ஆயிடும். அடித்தா கவலைப்படாதீங்க. ஓகே, இட் வில் பி அப்டேட்டட் சூன். தலை தான் வலிக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் இல்லை, சரியா இல்லாதனால தான் தலை வலிக்குது. தூக்கம் இல்லாதனால தான் தலை வலிச்சிட்டு இருக்கு. நல்லா போய் தூங்குங்க. எதை பற்றியும் ஸ்ட்ரெஸ்ஸாலாம் நினைக்காம தைரியமாக ஜாலியாக போய் சூப்பராக படுத்துங்க. நம்மளுக்கு நல்லதே நடக்கும். BEC which cause you to not. என்னடா வளர்றீங்க லைப்ரரி? How many lessons completed? நிறைய கொஸ்டின் என்ன? போதுமா சார்? தொடர்ந்து ரேண்டம் கொஸ்டின்ஸ் போதுமா சார்? என்ன கேட்குறீங்க? கேட்டால் கிளியர் ஆகலையே எனக்கு.
எஸ் பிகாஸ் ஆஃப் ஜாயின் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர் ஆனதுக்கு அப்புறமாகவும் அந்த பேஸ் பேரை வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நமக்கு டிஎன்ஏ லிகேஸ் வந்து தேவை. ஜெனடிக்ஸ் பயங்கரமான தூக்கம் வருமா? நல்ல விஷயம். ஓகே சரி ஓகே. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆயிர போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துரும்டா. 26th ஏப்ரல் தான் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்டிஏ சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து வந்துட போகுது. ஸோ அட்மிட் கார்டை நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஓகே அட்மிட் கார்டு வந்துடும். அட்மிட் கார்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஒன்ஸ் ரிலீஸ் பண்ண உடனே நம்ம காட்டலாம். ஸோ அட்மிட் கார்டு வந்துட போது. ஸோ மறந்துடாதீங்க. ஓகே அட்மிட் கார்டு வந்து வரும். இன்னைக்கு எப்போ வேணால் வரலாம். சில டைமிங்லாம் சொல்ல முடியாது, டைமிங் சொல்லி தான் தெரியாது. பட் இன்னைக்குள்ள உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துடும். ஓகேங்களா? ஓகே அட்மிட் கார்டு வந்துட போது. ஸோ அட்மிட் கார்டை பார்த்து வச்சுக்கோங்க. அட்மிட் கார்டை பார்த்து 1-2 காப்பி எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே ரிலீசிங் டைமிங் சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி மார்னிங்காக தான் இருக்கணும்னு இருக்குது. பார்ப்போம், காலையில் வந்துடும். பட் நீட் ரிசல்ட் எப்போ சார் வரும்? நீட் ரிசல்ட் ஜூனில் தான்டா. இன்னும் எக்ஸாக்டான டேட்டு சொல்லலை. சில பேர் வந்து June 4 June 6 அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே வந்துடும் அப்படின்றாங்க. பட் இருந்தாலும் ஐ டோன்ட் நோ. ஓகே பட் ஜூன் மாதம் நம்ம நீட் ரிசல்ட் எதிர்பார்க்கப்படலாம். ஜூன் ஜூலையில் பேஸ் பண்ணி நமக்கு செப்டம்பரில் வந்து நம்ம கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனுக்குள்ளே நம்ம ரிசல்ட் வந்து ஆகணும். ஓகே பட் இன்னைக்கு நம்ம அட்மிட் கார்டு வரப்போது. ஸோ அட்மிட் கார்டு தான் நமக்கு ப்ரையர் ஃபைவரட்டாக இருக்கும். ஓகே ஓகேண்ணா சரி வேறு ஏதாவது இல்லை செஷன் முடிச்சிடலாம் இல்லையா? ஸோ ஒரு 5 போட்டு அப்படியே கிளம்பிருங்க பார்ப்போம். அப்படியே 5 போட்டு கிளம்பிருங்க. குட் நைட் குட் நைட் குட் நைட். நைட்டாக நல்லா போய் தூங்க. ஒரு 5 போட்டு நீங்கள் அப்படியே கிளம்பிருங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராவது இருந்தால் செஷன் லைக் பண்ணி வச்சுருங்க. செஷன் லைக் பண்ணாமல் இருக்கேன், செஷன் லைக் பண்ணி வச்சுருங்க. 5 போட்டு அப்படியே கிளம்பிருங்க. கமான் 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 கைஸ். ஒரு நெருப்பு ஒன்று போட்டு அப்படியே கிளம்பிருங்க. செஷன் லைக் பண்ணலாம், செஷன் லைக் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிருங்க. ஸோ see you on today evening. இன்னைக்கு மதியானம், இன்னைக்கு மதியானம் இல்லை இன்னைக்கு நைட்டு 10:30 மணிக்கு மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். ஓகே அக்கண்ணா பைடா அக்கண்ணா. எஸ் 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 பாய் 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 பாய். கோச்சிங் சென்டர் போகணுமா? சரி நானும் ஆல் த பெஸ்ட். யாரெல்லாம் வந்துட்டு கோச்சிங் சென்டர் போய் எழுத போகிறோம் அதெல்லாம் ஆல் த பெஸ்ட். ஓகேவா? எஸ் ஃபைன்ரா. ஓகேவா சரி ஓகே பார்த்துருவோம். இன்னைக்கு நைட்டு பார்ப்போம். ஓகேவா கடைசி 2 மணினோட பாராமல் கடைசி வரைக்கும் படிப்பு அப்படின்ற ஆர்வத்தோட, என்னது படிப்பு அப்படின்ற ஆர்வத்தோட கடைசி வரைக்கும் இருந்த என்னோட செல்லங்களான கண்ணுங்களான எல்லா ஃபியூச்சர் டாட்டர்ஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்போ கடைசி வரைக்கும் இந்த எல்லா ஃபியூச்சர் ரொம்ப தேங்க்ஸ்னா நம்ம நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு அப்படின்னா இன்னைக்கு நைட்டு சந்திப்போம். ஓகே ஓகேண்ணா பாய் 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 பாய். ஓகே